டான்ஜரோ அவனோட சிஸ்டர் தூக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். எப்படியாச்சும் நான் அவனை காப்பாத்திடுவேன், கவலைப்படாத நெசுக்கோ அப்படின்னு சொல்லி அவனால முடியலன்னா கூட அந்த பணியில போராடி தங்கச்சியை காப்பாற்ற போய்கிட்டு இருக்கான். இப்பதான் நமக்கு என்னாச்சுங்கிறத சின்ன பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. டான்ஜரோட ஃபேமிலி வந்து நிலக்கரி எல்லாம் விற்கிற ஒரு குடும்பம் தான். இப்ப நம்ம டான்ஜரோ அதெல்லாம் விற்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அப்ப அவங்க அம்மா வந்து மூஞ்சும் கரியா இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்காங்க. டான்ஜரோ நாங்களும் இந்த தடவை கூட வரேன்னு சொல்லிட்டு அவனோட தம்பி தங்கச்சியும் வந்து கேட்கறாங்க. அதுக்கு அவங்க அம்மா வழியெல்லாம் ரொம்ப ஆபத்தானது, நீங்களும் அவங்க கூட போக கூடாதுங்கிறாங்க. டான்ஜரோ இன்னைக்கு வேணா தம்பி, நாளைக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அப்புறமா கூட்டு போறேன்னு சொல்லி அவங்களை சமாதானப்படுத்துறான். நம்ம டான்ஜரோக்கு இன்னொரு தம்பி இருக்கான். அவன்கிட்ட வந்து விறகெல்லாம் விட்டு அப்ப இதை வித்துட்டு வரேங்கிறான். அவனு சரி நீ கூட இருக்கா நல்லா இருக்கும்னு நினைச்சேன் அப்படிங்கிறான். இவனும் நீ அவ்வளவு நல்ல பையனான்னு சொல்லிட்டு அவனை தடவி கொடுக்குறான். இப்ப நேரமாயிடுச்சுன்னு சொல்லி நம்ம டான்ஜரோமே கிளம்புறான். அவங்களும் சரி ஓகேன்னு சொல்லி டாட்டா பை எல்லாம் கட்டுறாங்க. இப்ப அப்படியே வர வழியில அவன் தங்கச்சியை கட்டுறாங்க. அவ பேர் நெசுக்கோ. நம்ம அப்பா இறந்ததுக்கு அப்புறமா நீ தான் எங்களெல்லாம் நல்லா பாத்துக்கிற, நீ பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பி வைக்கிறா. இப்ப அப்படியே அங்க இருக்க ஒரு ஊருக்கும் போறான். ஊருக்கும் போயிட்டு அங்க இருக்கவங்களுக்கு தான் அவங்க நிலக்கரி வருமானு சொல்லி கேட்டு அதை விற்கவும் பாக்குறான். இது இவனோட ரெகுலரா வர இடம் போல இருக்கு. அங்க இருக்கவங்களும் வந்து கேட்கறாங்க, என்னை காப்பாத்து டான்ஜரோ சொல்லிட்டு வந்து கேட்கறாரு. என்னதான் நம்ம டான்ஜரோ நார்மல் ஹியூமன் தான் வந்து சென்சிங் எபிலிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கு, ஸ்மெல் பண்ற சென்ஸ். அதனால அவங்க வீட்டுல வந்து ஒரு பொருளோட இருக்கு, அதை வந்து ஹஸ்பண்ட் தான் உடச்சான்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃப் கத்திட்டு இருந்திருப்பான். ஆனா இப்ப டான்ஜரோ ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இல்ல எனக்கு ஒரு பூனை ஸ்மெல் வருதுங்கிறான். இப்ப அப்படியே கொஞ்சம் நாள் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம டான்ஜரோ அங்க இருக்கவங்க எல்லாத்தையும் நிலக்கரி என்ன வைக்கிறான். இப்ப அப்படியே ரொம்ப லேட்டா இருக்கு, நைட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். இப்ப அங்க ஒருத்தர் நம்ம டான்ஜரோ வந்து கூப்பிடுறாரு. இவ்வளவு ராத்திரியா வீட்டுக்கு போகாது, ரொம்ப ஆபத்து, நைட்டு இங்க தூங்கிட்டு காலையில போன்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டுக்கிறாரு. நம்ம டான்ஜரோ இதுக்கு மேல பயணிச்சா ரொம்ப ஆபத்தா இருக்கும்னு சொல்லிட்டு அவனும் அவர் வீட்டுல தங்கிக்கிறான். இப்ப அவர்கிட்ட நம்ம டான்ஜரோ கேட்கறான், நீங்க எது டீமன்ஸ் சொன்னீங்களே அதை பத்தி சொல்லுங்கன்னு. ஆமா அதுக்கெல்லாம் மனுஷங்களே சாப்பிடணும்னு சொல்லி அவரும் சொல்றாரு. அப்ப நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா வீட்டுக்குள்ள அதுக்கு வருமானு கேட்கறான். ஆமா வரும், ஆனா அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாத, டீமன்ஸ் நம்மள வந்து காப்பாத்துவான்னு சொல்லி அவரும் சொல்றாரு. நம்ம டான்ஜரோக்கு அப்படியே நினைக்கிறான், அவர் தனிமையில இருக்கிறனால ஏதாவது புலம்பிட்டு இருக்காரு. ஆனா உண்மையுமே டீமன்ஸ் எல்லாம் ஒண்ணு இல்லங்கிறான். அப்படியே நைட்டு தூங்குறப்ப அவங்க பாட்டி இது மாதிரி ஏதாவது அவன்கிட்ட கதை சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு தூங்குறான். அப்படியே அடுத்த நாள் காலையில வந்து இவனுக்கு ஸ்மெல்லிங் சென்ஸ் அதிகங்கிறால இவன் வீட்டுக்கு வரப்ப எனக்கு ஏதோ ஸ்மெல் வருது, பிளட் ஸ்மெல். உடனே வேகமா வீட்டுக்கு போய் பாக்குறான். அவனு வேகமா வீட்டுக்கு போய் பாக்குறான். பார்த்தா வீட்டு வாசல்ல நெசுக்கோ ரத்தத்துல படுத்திருக்கா. அவன் அப்படியே வீட்டுக்குள்ள பாக்குறான். இப்ப வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அவங்க மொத்த குடும்பமே ரத்த வெள்ளத்துல இருக்காங்க. இப்ப அப்படியே அங்க சீன் கட்டாது. இப்ப பார்த்தா அவன் நெசுக்கோக்கு அவன் தங்கச்சியை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். என்னன்னா இப்ப டான்ஜரோட நெசுக்கோங்கிற தங்கச்சிக்கு மட்டும் தான் உயிர் கொஞ்சம் இருக்கு, மத்தவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. எதனால இப்படி ஆச்சு, ஒருவேளை கரடி ஏதாவது வீட்டுக்குள்ள வந்திருக்குமா, நான் மட்டும் கொஞ்ச நாள் முன்னாடி இருந்திருந்தேன்னா எல்லாத்தையுமே நான் காப்பாத்தி இருந்திருக்கலாமே, இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்னு தெரியல, என்னால மூச்சு கூட விடணும்னு சொல்லி அவனுக்கு கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கான். ஆனா பின்னாடி அவன் தங்கச்சி ஒரு மாதிரி கத்தி அவனை தள்ளி விட்டுறா. இப்ப டான்ஜரோ கீழே விழுந்துட்டு அப்படியே எந்திரிச்சு அவன் தங்கச்சியை பாக்குறான். நெசுக்கோ கவலைப்படாத, அவனை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இவன் தங்கச்சி பக்கத்துல போறா. ஆனா இவன் தங்கச்சி என்னன்னா இவனை கடிக்க வரா. நெசுக்கோ ஒரு டீமனா, இதுக்கு வாய்ப்பே இல்ல, அவளை நான் சின்ன வயசுல இருந்தே நான் ஒரு தங்கச்சியா தான் பாத்திருக்கேன். இப்பதான் அவளோட சென்ட் ஸ்மெல்லே கொஞ்சம் டிஃபர் ஆகுது, அதாவது இவ்வளவு நாள் நான் அவளை ஹியூமனா தான் பாத்திருக்கேன். அப்ப இவ எங்க ஃபேமிலி மெம்பர்ஸை கொண்டிருக்க வாய்ப்பே இல்ல. அது மட்டும் இல்லாம அங்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லாம வேற ஒரு ஸ்மெல் எனக்கு தெரிஞ்சது. இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், நான் இது கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன், என்ன மன்னிச்சிரு நெசுக்கோ, நான் எப்படியாச்சும் உன்னை காப்பாத்துன்னு சொல்லி அவன் அழுதுகிட்டு இருக்கான். பார்த்தா இப்ப நெசுக்கோ கல்ல இருந்து தண்ணி வருது, அவளும் அழ வைக்கிறா. பார்த்தா இப்ப அங்க நமக்கு இன்னொரு புது கேரக்டர் காட்டுறாங்க. அவன் நம்ம நெசுக்கோ தலையை வெட்ட வரான். டான்ஜரோ தான் அப்படியே நவுத்தி விட்டு நெசுக்கோ காப்பாத்துறான். ஆக்சுவலி இப்ப வந்திருக்காங்க ஒரு டீமன் ஸ்லேயர், நீ எதுக்காக அந்த பொண்ணை காப்பாத்த ட்ரை பண்ண சொல்லி அவனு கேட்கறான். இது என்னோட தங்கச்சி, எங்க ப்ளீஸ் எங்களை விட்டுருன்னு சொல்லிட்டு அவனுக்கு கெஞ்சுறான். இப்ப பார்த்தா அந்த டீமன் ஸ்லேயர் டக்குன்னு நம்ம டான்ஜரோ பக்கத்துல வரான். அவனு கண்ணு முடி கண்ணத்துல இருந்து பார்த்தா கையில இருந்த நெசுக்கோ காணா. இப்ப பார்த்தா நெசுக்கோ பிடிச்சி விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போய் நிக்கிறான். இந்த விஷயம் நீ நினைக்கிற மாதிரி இல்ல தம்பி, நேரத்துக்கு நான் மட்டும் இல்லைன்னா நீ செத்துருப்ப, இது இப்போ ஒரு டீமனா மாறிடுச்சு, இதை நம்ம இப்ப கொண்டுதான் ஆகணும். ஆனா இதெல்லாம் டான்ஜரோ கேட்கற மாதிரியே இல்ல. நெசுக்கோ வந்து இன்னும் டீமனா மாறவே இல்ல. அது மட்டும் இல்லாம எங்க ஃபேமிலியை கொண்டது நெசுக்கோ இல்ல, அது நான் வேற ஒரு டீமனோட சென்ட் ஸ்மெல் பண்ணேங்கிறான். நான் என் தங்கச்சியும் பல எப்படி ஹியூமனா மாத்தேன், அதே மாதிரி எங்க குடும்பத்தை இப்படி பண்ண அந்த டீமனை கண்டுபிடிச்சு கொள்ளுவேன், ப்ளீஸ் எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு கேட்கறான். இப்ப அந்த டீமன்ஸ் வேற நெசுக்கோ கொல்ற மாதிரி போறான். இதை டான்ஜரோவால பார்க்க கூட முடியல. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே இறந்து போயிட்டாங்க, எனக்காக இப்ப இருக்கிறது என்னோட நெசுக்கோ மட்டும் தான், ப்ளீஸ் அவளை விட்டுருங்கன்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சுறான். இதை பார்த்து டீமன்ஸுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. உன் தங்கச்சி அப்படி நீ ப்ரொடெக்ட் பண்ணி காப்பாத்தணும்னா எங்களோட நேரத்துக்கு வந்து நீ சண்டை போட்டுருக்கணும், நீ கேர்லெஸ் அங்க படுத்திருக்கோம் தான் நான் இப்போ தங்கச்சி எங்க பிடிச்சிட்டு வந்துட்டேன், இப்படி நீ ரொம்ப நல்லா இருந்தீங்கன்னா எப்படி அந்த டீமனுக்கு நீ பழிவாங்க குடும்பத்தை காப்பாத்தன்னு சொல்லி கேட்கறான். என்னதான் இப்ப அந்த டீமன்ஸ் திட்டினாலும் மனசுக்குள்ள அவனே நினைச்சுக்கிறான், எனக்கு தெரியும் இப்பதான் உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே இழந்திருக்க, இது உனக்கு அக்செப்ட் பண்ணிக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், எப்படி இந்த பொண்ணுக்காக இறக்கப்பட்டோம் அப்படின்னா இந்த பொண்ணால இன்னும் நிறைய குடும்பங்கள் அழிஞ்சு போயிடும். அப்படியே அவன் நெசுக்கோ மேல கத்தியை இறக்குறான். இதை பார்த்து டான்ஜரோ கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு அவன் அட்டாக் பண்றான். அங்க இருந்து ஒரு கல்ல வச்சு அட்டாக் பண்ணிட்டு அப்படியே அந்த ஆக்ஸ் வச்சு உனக்கு கொல்லலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல வரான். நீ என்ன என்கிட்ட என்ன விளையாடிட்டு இருக்கேன்னு சொல்லி அவன் நம்ம டான்ஜரோ அடிச்சிடறான். நெசுக்கோ இதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறா. அவனும் டான்ஜரோ கையில இப்பதான் நோட்டீஸ் பண்றான். பார்த்தா அவன் கையில ஆக்ஸ்ல இப்பதான் ஆக்ஸ் அவன் தலை நோக்கி வருது. ஜஸ்ட் மிஸ்ல அவன் தலை தப்பிச்சுது. இப்பதான் நம்ம காட்டுறான் என்ன நினைச்சுன்னா அவன் கல்ல தூக்கி போடும் போது அதே சேம் டைமிங்ல ஆக்சைன் தூக்கி போட்டிருக்கான். என்ன ஒரு மரத்தை பின்னாடி போட்டதுனால அவருக்கு தெரியல, எப்படி நீ தோக்கடிக்க முடியாது தெரிஞ்சுதான் இப்படி நீ எல்லாம் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அவனு யோசிக்கிறான். பரவாயில்ல கொஞ்சம் இன்டெலிஜென்டா தான் இருக்கான்னு. இதை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண டைம்ல அந்த நெசுக்கோ கையில தப்பிச்சுரா. போச்சு போயினா இந்த பையனோட உயிரும் போகுதுன்னு பார்த்தா டக்குனு போய் அந்த டீமன் அவளை ப்ரொடெக்ட் பண்ணுது. இதை பார்த்து அந்த டீமன்ஸ் என்னால நம்பவே முடியல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் டீமன்ஸ் எல்லாம் மனுஷங்களை கொல்லுன்னு தானே கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன இப்படி ப்ரொடெக்ட் பண்ணுது. இந்த நெசுக்கோ டீமன் இவளுக்கு வந்து இப்ப ரொம்ப டயர்டா இருக்கும், ஹியூமன் பிளட் தான் இவளுக்கு வேணும்,
ஆனா அப்படி இருந்துமே எப்படி அண்ணனை எப்படி ப்ரொடெக்ட் பண்றான், இவங்க 2 பேருமே ரொம்ப வித்தியாசமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு கத்தி யூஸ் பண்ணாம அவன் கழுத்துல அடிச்சு மயங்க வச்சிடறான். இப்ப அப்படியே டான்ஜிரோ ஃபேமிலி அவனுக்கு ட்ரீம்ல வராங்க. நாங்க எல்லாம் உன்னை விட்டு போறோம், கவலைப்படாத, நெசுகோ பத்திரமா பாத்துக்கோங்கிறான். இப்ப அப்படியே கண்முழிச்சு பார்த்தா நெசுகோ பக்கத்துல தான் இருக்கான். அந்த டீமன்ஸ் நெசுகோட வாயில ஒரு கட்டை மாதிரி ஒன்று வச்சு கட்டி வச்சிருக்கான். இங்கேருந்து மவுண்ட் ஃபியூரிங்கிற இடத்துக்கு போவாங்க. உரோகடாக்கின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரை போய் பாரு, அவர்கிட்ட நான் தான் அவனை அனுப்பினேன்னு சொல்லிட்டு அவரு மறந்துடுறாரு. இப்ப டான்ஜிரோ பொறுமையா அவங்க ஃபேமிலியில இருக்க எல்லாருமே புதைச்சிட்டு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு இப்ப அந்த இடத்துக்கு கிளம்புறான். இப்ப கடைசி அவன் ஃபேமிலி கூட இருந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு அவன் இந்த இடத்த விட்டு கிளம்புறான். இப்ப அங்க ஊருக்குள்ள விவசாயம் பண்றவங்கள்ட்ட வந்து அங்க இருக்க மூங்கில் எல்லாம் காசு கொடுத்து வாங்கிக்கிறான். ஊருக்கு வெளியில நெசுகோ ஒரு குகைக்குள்ள மாதிரி ஒரு கேவுக்குள்ள விட்டுட்டு வந்திருக்கான். ஏன்னா அவளுக்கு சன்லைட் ஒத்துக்காது. காலப்படாத நெசுகோன்னு சொல்லிட்டு அவ டே டைம்ல கூட இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பாஸ்கெட் ஒன்று செய்யறான். இப்ப நெசுகோ அப்படியே சின்னதா அந்த பாஸ்கெட்ல போய் உட்காந்துட்டா. இப்ப நெசுகோக்கு வெயிலே படாத மாதிரி அந்த பாஸ்கெட்டை ஒரு துணியால கவர் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து போயிட்டு இருக்கான். அங்க வர போறவங்கள்ட்ட எல்லாம் மவுண்ட் செக்யூரிட்டி எப்படி போறேன்னு சொல்லி வழி கேட்டு போயிட்டு இருக்கான். இப்ப அப்படியே அன்னைக்கு நைட் ஆகும். திரும்பி நெசுகோ வெளியில விட்டுட்டு அவங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா டக்குனு இவனுக்கு ஒரு பிளட் ஸ்மெல் வருது. இவனு அந்த பிளட் ஸ்மெல்ல ட்ராக் பண்ணி பின்னாடியே போய் பாக்குறான் யாருக்கு ஆபத்துன்னு. பார்த்தா அங்க ஒரு டீமன் உட்காந்து அங்க இருக்க எல்லாரோட ரத்தத்தையும் குடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த டீமன் டான்ஜிரோ பார்த்து நான் இதுல யாருக்குமே பங்கு தர மாட்டேன்னு சொல்லுது. இதை பார்த்தா நெசுகோக்கும் இந்த ரத்தத்தை குடிக்கணும் போலே தோணுது. உன்னை பார்த்தா டீமன் மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு அந்த டீமன் இப்ப டான்ஜிரோ அட்டாக் பண்ண வருது. பார்த்தா நம்ம டான்ஜிரோ ஆக்ஸ் வச்சு அந்த டீமனோட கழுத்தையை வெட்டுறான். பரவாயில்ல தம்பி, உனக்கு கொஞ்சம் திறமை இருக்கு, ஆனா இதெல்லாம் என்கிட்ட வேலைக்காகுன்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படியே அந்த கழுத்தை ஹீலிங் ஆகுது. இங்கிட்ட நெசுகோ அப்படியே அந்த ரத்தத்தை குடிக்கணும்னு அப்படியே சொல்லி ஆர்வமா நின்றுட்டு இருக்கா. டான்ஜிரோவாலுமே அந்த டீமன் ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த டீமன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப டான்ஜிரோ கத்துறான். இது கேட்டு நெசுகோ அப்பதான் கான்சியஸ்டே வரா. வந்து அந்த டீமனை போய் ஒரே ஏத்துறா. பார்த்தா அந்த டீமன் தலை துண்டா போயிருது. டான்ஜிரோ அப்படியே நெசுகோ பாக்குறோம். பார்த்தா அந்த டீமனோட கை மட்டும் வந்து அட்டாக் பண்ணாரு. நெசுகோ அந்த கையை எடுத்துறான். ஏன்னா இந்த டீமன் தலை தான் இல்ல, எப்படி இந்த டீமன் இன்னமும் வந்துட்டு பார்த்தா அங்க தலை தனியா பேசிக்கிட்டு இருக்கு. இப்ப அந்த பாடி மட்டும் தனியா போய் நெசுகோ கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. பார்த்தா இப்ப அந்த தலைக்கு 2 கை முளைச்சு அது வந்து நம்ம டான்ஜிரோ கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. அந்த சைட் பார்த்தா நெசுகோவை அந்த டீமன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இந்த சைட் பார்த்தா நம்ம டான்ஜிரோவை அங்கிட்டு போடாம அந்த டீமன் பிடிச்சு வச்சுட்டு இருக்கு. இவனோட கோடாலியே பிடிச்சு வச்சிருக்கோம். என்ன பண்றதுன்னே தெரியல. இவனுக்கு வேற என்ன பண்றது தெரியல. இவனோட தலையை வச்சு அந்த டீமனோட தலையை ஒரு தடவை முட்டுறான். அந்த டீமன் கொஞ்சமா லூஸ் ஆகுது கிரிப். திரும்ப இன்னொரு முட்டிட்டு அந்த கோடாலி அப்படியே ஒரு மரத்துல அடிக்கிறான். இப்ப அந்த தலையோட டீமனோட தலை மட்டும் தனியா போய் மரத்தை மாட்டிக்குது. அப்படியே கிட்ட நெசுகோ பார்க்க வரான். இப்ப இந்த டீமன் நெசுகோ அட்டாக் பண்ணிட்டு இருக்க பார்த்தா டான்ஜிரோ இந்த டீமனை பிடிச்சி தள்ளி வரான். பார்த்தா அவங்க 2 பேருமே பெரிய கிளிப்ல இருந்து கீழே உள்ள போறாங்க. டக்குனு நம்ம நெசுகோ டான்ஜிரோ பிடிச்சிடறான். இப்ப இதோட தலையை மட்டும் விட்டுட்டு போக வேணாம்னு சொல்லிட்டு நம்ம டான்ஜிரோ அதோட தலையை குத்த ட்ரை பண்றான். ஆனா இவனுக்கு முதல் தடவை ரொம்ப பயமா இருக்கு. இப்ப டான்ஜிரோ பின்னாடி ஒரு கை வந்து இது அந்த டீமனை கொள்ளாதுன்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு மாஸ்க் போட்ட ஒரு மனுஷன் அங்க வந்து நிக்கிறான். இப்ப அங்க இருக்க ஒரு கல்லை எடுத்துட்டு இந்த கல்லை வச்சு அந்த டீமனோட தலையை அடிச்சு உடைக்கலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். ஆனாலும் இந்த கல்லை வச்சு அந்த டீமனை கொள்றதா அதுக்கு வலிக்குதுன்னு சொல்லி நம்ம டான்ஜிரோ ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கான். இவன் உடம்புல இருந்து இப்ப ஒரு 6 மாதிரி ஒன்று இதை பார்த்து அந்த மாஸ்க் மேன் ரொம்பவே கைண்டா இருக்கான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அப்படியே பகல் விடியுது. இந்த சன்லைட் பட்டனே இந்த டீமனோட தலை தனியா எரிய ஆரம்பிச்சிருது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் டான்ஜிரோ காய்ச்சி நெசுகோன்னு சொல்லி பின்னாடி திரும்பி தேடுறான். பார்த்தா நெசுகோ அப்படியே அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த கூடைக்குள்ள ஒளிஞ்சிருக்கா. இப்ப அப்படியே அந்த மாஸ்க் மேலே தேடி வரான். பார்த்தா அவருக்கு இறந்தவங்களுக்கு எல்லாம் இருக்கு செலுத்திட்டு இருக்காரு. என் பேர் தான் உரோகடாக்கி, டோமியோக்கு தானே உன்னை அனுப்பி வச்சேன்னு சொல்லி அந்த மாஸ்க் மேலே கேட்கறாரு. என்னோட பேர் டான்ஜிரோ, என் தங்கச்சி பேர் நெசுகோன்னு சொல்லி அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க டான்ஜிரோ சொல்லிட்டு அவன் கண்ணத்துல அவன் வைக்கிறான். நைட் வந்து பகலாகிற வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இருக்காது, நீ கொல்லவே இல்ல. ஒருவேளை நாளைக்கு நெசுகோ டீமனா மாதிரி ஒரு மனுஷனை கொண்டாலும் அவளை நீ கொன்றதுக்கு தயங்கவே கூடாது. நல்லவங்களை தான் என்னைக்குமே காப்பாற்றணும். இப்ப வரைக்கும் சிஸ்டர் யாருமே கொல்லல. நீ ஒரு டெஸ்ட் எடுக்கணும். அந்த டெஸ்ட்ல நீ பாஸ் பண்ணாதான் உன்னை நான் என் ஸ்டூடெண்டா ஏத்துக்குவேன், நீ ஃபாலோ பண்ணிவான்னு சொல்லிட்டு அவனு சொல்றாரு. அவர் அப்படியே ரொம்ப ஃபாஸ்டா ஓடுறாரு. டான்ஜிரோ அவர் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கான். அவர் ஓடுறப்ப சத்தமே வரல. ஆனா நம்ம டான்ஜிரோவால ரொம்ப மூச்சு வாங்குது. எனக்கு தெரியும் நெசுகோ நீ ரொம்பவே பொறுமைசாலின்னு. அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. நெசுகோ ஒரு ட்ரெஸ் கிழிஞ்சதே அப்படியே திருப்பி தச்சு போட்டுக்கிறா. ஏன்னா இந்த புது ட்ரெஸ் வாங்குற காசு வந்து நீ பசங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலான்னு. இப்ப அப்படியே சாயங்காலமா வந்து நான் அவங்க டெஸ்ட்ல பாஸ் பண்றேன்னு சொல்லி டான்ஜிரோ கேட்கறான். இல்ல இன்னொரு டெஸ்ட் ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு அவர் கதவை திறக்கிறாரு. என் கூட வான்னு சொல்லிட்டு அப்படியே நெசுகோ அவங்க உள்ள படுக்க வச்சு 2 பேரும் மலையேறி போறாங்க. நீயா பாதையை கண்டுபிடிச்சு கீழே வீட்டுக்கு வா, இந்த தெரியாது காலையில விடியறதுக்குள்ள வந்துன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மறந்து போயிட்டாரு. பனிமூட்டை இருந்தா நான் எனக்கு அவரோட சென்ட் நல்லா ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சென்ட்டை ஃபாலோ பண்ணி போறான். ஆனா போற பக்கம் எல்லாமே டிராப்ஸா இருக்கு. அதுல இப்ப ஒன்னும் அடி வாங்கிட்டு இருக்கான். இப்ப எனக்கு புரியுது இது எவ்வளவு கஷ்டம். ஆனா நான் விடியறதுக்குள்ள போய் தான் சேரணும்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே பொறுமையா ஓடிட்டு இருக்கான். அவன் அங்க இருக்க ஒரு டிராப்ல அடி வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே இருக்கான். அவனால மூச்சு கூட விட முடியல. அங்க இருக்க பனியும் அவ்வளவு திக்கா இருக்கு. நான் எப்படியாச்சும் இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணணும், முதல்ல நான் அமைதியா யோசிக்கணும்னு சொல்லிட்டு இப்ப பொறுமையா ஒரு டிராப்பை தாண்டி போறான். இந்த டிராப் எல்லாம் ஒரு மனுஷனுக்காக தான் செட் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை அப்படியே பொறுமையா சென்ஸ் பண்றான். சென்ஸ் பண்ணி இப்ப அப்படியே ஒரு டிராப்பை தாண்டி போயிட்டு இருக்கான். இப்ப அப்படியே உரோகடாக்கி இருக்க சைடு காட்டுறாங்க. நம்ம டான்ஜிரோ விடியறதுக்குள்ள அங்க வந்து சேர்ந்துடுறான். இப்ப அப்படியே நமக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஒரு காக்கா மூலியமா அந்த டோமியோங்கிற ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கான். நான் ஒரு பையனை பார்த்தேன் வர வழியில. அவங்க ஃபேமிலியில எல்லாருமே இறந்துட்டாங்க. ஒரு டீமன் தான் வந்து அட்டாக் பண்ணிருக்கான். அவன் தங்கச்சி வந்து இப்ப டீமனால ப்ரொசஸ் பண்ணிருக்கு. ஆனா நான் இருந்த வரைக்குமே அந்த டீமன் வந்து யாரையுமே அட்டாக் பண்ணல. அந்த 2 பேருமே கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருந்தாங்க. எனக்கு அந்த பையனை பாக்குறப்போ உங்க கூட இந்த மாதிரி ஞாபகம் வருது. அந்த பையனுக்கு நீங்க ட்ரைனிங் கொடுங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. நானும் அவனை ஸ்டூடெண்டா ஏத்துக்கிறேன் டான்ஜிரோ கமாடோன்னு சொல்லி அப்படியே டான்ஜிரோ பார்த்து சொல்றான். நம்ம டான்ஜிரோமே தரமாங்க என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் டைரியில எழுதி வச்சுட்டு இருக்கான். நெசுகோ எப்பயுமே தூங்கிக்கிட்டே தான் இருக்கா. கொஞ்சம் நெசுகோ பத்தி வருத்தப்பட்டு தான் இருக்கான். இப்ப கொஞ்சம் ரொக்கடாக்கியும் சரிவா ட்ரைனிங்க்கு கிளம்பலாம்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. டீமன் ஸ்லேயர்ஸ் இவங்க அன்அஃபிஷியலா கவர்மெண்ட்டுக்கு தெரியாம பல வருஷமா இந்த டீமன்ஸ் எல்லாம் கொண்டுகிட்டு இருக்காங்க. இந்த டீமன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான கிரியேச்சர்ஸ்.
இதுங்களோட கையை வெட்டினாலுமே இது டக்குன்னு ரீஜெனரேட் பண்ணிடும். அதே மாதிரி சூரியோட இது மேல பட்டாலும் இறந்து போயிருங்க. அதே மாதிரி இதுங்களை கொல்றதுக்கு தனியா ஒரு ஸ்வாட் இருக்கு. இந்த டீமன் ஸ்லேயர் கோர்ஸ் எல்லாருமே அவங்களோட உயிரை பணி வச்சு இந்த டீமன்ஸ் கொள்ள ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கு இந்த டீமன் ஸ்லேயர் கோர்ஸ் ரிலேட் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இந்த எபிசோட் ஆரம்பிக்கிறாங்க. என்ன மாதிரி இந்த டீமன் ஸ்லேயர் கோர்ஸ்ல நிறைய ட்ரைனர்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் ஒரு மெத்தட் யூஸ் பண்றாங்க. நீ இந்த டீமன் ஸ்லேயர் ஒருத்தர் ஆகணும்னா மவுண்ட் பூஜில அவங்க வைப்பாங்க கடைசி டெஸ்டா இல்ல நீ பாஸ் ஆகணும். நான் உனக்கு அதுக்காக ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவரும் ட்ரைனிங் கொடுத்தாரு. நானும் போப்போ அங்க இருக்க எல்லா ட்ராப்ஸும் ஈஸியா கடந்து வந்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் போப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டமா வச்சு அவர் டூப்ளிகேட்ஸ் ஃபேக்கானதெல்லாம் எடுத்துட்டு ரியலான கத்தியெல்லாம் வச்சாரு. என்னை கொல்ல போறாருன்னு சொல்லி நான் பயந்துருக்கேன். அப்புறம் கையில ஒரு ஸ்வாட கொடுத்துட்டு ஓட சொன்னாரு. அப்ப நான் எல்லா ட்ராப்ஸ்லயும் மாத்திக்கிட்டேன். அந்த ஸ்வாடு கொஞ்சம் வெயிட்டா தான் இருந்தது. அப்புறம் அதரமா அந்த மலை விட்டு இறங்கி வந்தோடனே இந்த மாதிரி ஸ்வாட நான் ஸ்விம் பண்ணிட்டே இருக்கணும். நானும் பொறுமையா 999,000 சொல்லி முடிச்சா இன்னொரு 500 கோடுன்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்ப திட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இப்பதான் அவர் எனக்கு ஸ்வாட் ஸ்வாட்ஷிப்பே கத்து கொடுக்குறாரு. இந்த ஸ்வாட் ரொம்ப மெலிசா இருக்கும். இது சீக்கிரமா ஓடுதுல நல்ல இதோட பாயிண்ட் வச்சு கரெக்டா கட் பண்ணும். நீ மட்டும் இந்த ஸ்வாட உடச்சுன்னா நான் அவங்க உடம்புல இருக்க எல்லா எலுமே உடச்சுறேன். அவரு கொஞ்சம் சீரியஸா தான் சொன்னாரு. அதுக்கப்புறமா தினமும் ட்ரைனிங் போய்கிட்டே தான் இருந்துச்சு. அவர் பார்க்க வயசானவரமா இருக்காரு. ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. நான் அவர் கூட ஸ்வாட வச்சுட்டு சண்டை போறேன். அது ஒரு ரியல் ஸ்வாட். ஆனா அவர் வெறும் கை வச்சுட்டு என்னை தடுத்துக்கிட்டே இருப்பாரு. எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா எவ்வளவுதான் பெயின்ஃபுல்லா இருந்தாலும் அந்த ட்ரைனிங் நிப்பாட்டவே இல்லை. இன்னைக்குள்ள லெசன் என்னன்னா டோட்டல் கான்சென்ட்ரேஷன் பிரீத்திங். நான் உனக்கு 10 வாட்டர் பிரீத்திங் டெக்னிக்கே கத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிச்சாரு. ஷோல்டர் லூஸா விடு, பாடியை டைட் ஆக்காத, மூச்சை நல்லா இழுத்து விடு, தப்பா பண்றேன்னு சொல்லிட்டு அவர் நடுப்பறே அடிப்பாரு. ஒவ்வொரு பொசிஷனே நான் ஒவ்வொரு தடவை கேட்டுட்டே இருக்கேன். அவர் எல்லா தடவையுமே தப்பு தப்புன்னு சொல்லி என்னை ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சாரு. இந்த வாட்டர் பிரீத்திங் கத்துக்கணும்னா நான் தண்ணிக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு என்னை அருவிக்குள்ள தள்ளி விட்டாரு. நெசுக்குக்காக அப்படின்னு சொல்லி நம்ம டேஞ்சரோ எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு போறா. நம்ம நெசுக்காக்கும் பொறுமையாக பாக்குறாங்க. ஒவ்வொரு நாள் நான் காலையில உன்னை எந்திரிச்சு பார்க்கும்போது நீ ஒரு வேலை இறந்து போய் எனக்கு பயமாவே இருக்கு. இப்ப இன்னொரு 6 மாசம் கடந்துச்சு. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் தாண்டிடுச்சு. ட்ரைனிங்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஈஸியாக ஆரம்பிச்சது. நானும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சேன். திடீர்னு ஒரு நாள் வரக்கூடாக்கி கூப்பிட்டு எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் கத்து கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் திறமை வச்சு நீ தான் இம்ப்ரூவ் ஆகணும்ட்டாரு. இப்போ என்னை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சீன்ல கூட்டிட்டு போன மாதிரி இப்போ என்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பாறை இருந்துச்சு. இதை அவன் ஸ்வாட வச்சு 2ஆ வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போயிட்டாரு. இதை நான் எப்படி கத்துறேன்னு கேட்கறதுக்குள்ள அவர் போயிட்டாரு. இப்ப அப்படியே பிஜிஎம்ல ரைஸ் ஆகுது. சரி இதை நம்ம வெட்டலாம்னு சொல்லிட்டு இவனும் போய் அடிக்கிறான். பார்த்தா அவன் பாடி எல்லாம் ஷேக் ஆகுது. என்னதான் அவனால அந்த பாறையை வெட்ட முடியல. அவனால தினமும் ட்ரைனிங் கண்டினியூ பண்ணிட்டே தான் இருக்கான். நானும் சொன்ன எல்லா ட்ரைனிங் கரெக்டா தான் எடுத்துருக்கேன். ஆனா என்னால இப்பயுமே இதை வெட்ட முடியல. என் கையெல்லாம் காய்ச்சி போயிடுச்சு. எனக்கு ரத்தமா இருக்கு. எனக்கு கையெல்லாம் மரத்து போயிடுது. ஆனா என்னால இந்த ட்ரைனிங் நான் விடக்கூடாதுன்னு சொல்லி தினமும் ட்ரைனிங் எடுத்துட்டே தான் இருக்கான். இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுறது தெரியலன்னு சொல்லிட்டு தலைப்பட்ட அந்த பாறை மேல முட்டிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு பார்த்தா பாறை மேல இன்னொரு மாசப்பட்ட பையன் வந்து உட்காந்துருக்கான். நீ ரொம்பவே வீக்கா இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் இப்ப டேஞ்சரை வந்து அட்டாக் பண்றான். நீ ஒரு டீமன் ஸ்லேயர் ஆகணுங்கிறான். நான் இவ்வளவு வீக்கால இருந்தா ஒரு டீமன் ஸ்லேயர் ஆகவே முடியாதுன்னு சொல்றான். நான் தினமும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் அவனு சும்மா சொல்லலங்கிறான். அப்பவா மோதி பாத்திரலாங்கிறான். ஆனா உங்ககிட்ட ஒரிஜினல் ஸ்வாட் இல்லையே, நான் உன்னை காயப்படுத்திட்டேன்னு சொல்லி கேட்கறான். இது நீ அந்த ஸ்வாட் வச்சு என்னை காயப்படுத்திட்டான்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு முடிஞ்சதை பண்ணுன்னு சொல்லிட்டு அவனு வந்து வேகமா அட்டாக் பண்றான் டேஞ்சரோவை. யார் இந்த பையன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்? பார்த்தா டக்கு டக்குன்னு அவன் மூவ் பண்றான். எப்படி இவ்வளவு ஃபிளெக்சிபிளா இருக்கான்? உரக்கடாக்கி உனக்கு சொல்லி கொடுத்த எந்த விஷயத்தையுமே இன்னும் முழுசாவே கத்துக்கல. அந்த டோட்டல் கான்சன்ட்ரேஷன் பீட்டிங் யூஸ் பண்ணுன்னு சொல்றான். அப்போ உனக்கு உரக்கடாக்கிய தெரியுமா? நீ இவ்வளவு பொறுமையா இருந்தீங்கன்னா உன்னால எந்த டீமே வெட்ட முடியாதுன்னு சொல்லி இவனும் பொறுமையா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீ ரொம்ப வீக்கா இருக்க அப்படின்னா உன்னால எந்த டீமே கொல்ல முடியாதுங்கிறான். என்னால முடியாதுங்கிற. அப்ப உன்னால முடியுமான்னு கேட்கறான். நான் என்னோட பாறையை என்னைக்கோ வெட்டிட்டேங்கிறான். அப்ப அது உண்மையிலுமே பாசிபிள் தான் போல அந்த பாறை வெட்டுறதுன்னு சொல்லிட்டு இவன் கூட ஃபைட்டிங் எடுத்துக்கிட்டே இருக்கான். கடைசியில ஒரு டைமுக்கு மேல நம்ம டான்ஜரால முடியல, அப்படியே மயங்கி விழுந்துடுறான். நீ தான் அவனை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுகிட்ட சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து அந்த பையன் போயிடுறான். இப்ப நம்ம டான்ஜரா நைட் ஆயிடுச்சு கண் விழிக்கிறான். எப்படி அவன் அதை பண்ணா அவனோட கடைசி சூப்பரா இருந்துச்சுங்கிறான். ஆமா அதுக்கு நீ இந்த டோட்டல் கான்சன்ட்ரேஷன் நீங்க பிராக்டிஸ் பண்ணணுங்கிறான். என்னை தோக்கடிச்ச அந்த பையன் பேர் சாபிட்டோ. அப்புறம் இப்ப ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்க பொண்ணு பேர் மொப்பமோ. இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப நல்லா ட்ரைனிங் பண்ணா. நான் பண்ண எல்லா சின்ன சின்ன மிஸ்டேக்கையும் சொன்னா. அதே மாதிரி உரக்கடாக்கி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா. அவ பேசுறதுலாம் ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாவே இருந்துச்சு. அவளை பத்தி நான் எவ்வளவுதான் டீடைல்ஸ் கேட்டாலுமே அவன் சொல்லல. இந்த டோட்டல் கான்சன்ட்ரேஷன் பீட்டிங் மட்டும் நீ கரெக்டா பண்ணினா உன்னோட பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே நல்லாவே இருக்கும். ஒரு டீமனுக்கு இருக்காருக்கும் உனக்கு சூப்பர் ஹீலிங்கும் சூப்பர் பவரும் கிடைக்கும் இந்த டோட்டல் கான்சன்ட்ரேஷன் பீட்டிங் கரெக்டா பண்ணினா. ஆனா அவ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. உன்னால எனக்கு கத்து தர முடியுமான்னு கேட்டேன். அவளும் என்னால முடிஞ்சதை ஹெல்ப் பண்றேன்னு சொல்றா. நானும் தினமும் சாப்பிட்டு கூட சண்டை போட்டுட்டே இருந்தேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் தோத்து போயிட்டே தான் இருந்தேன். நான் என் ட்ரைனிங் விடல, கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட இதுல எனக்கு ஒரு 6 மாசம் கடந்து போயிடுச்சு. இப்பதான் முதல் தடவை அவன் என் கூட ஒரிஜினல்ஸோட ஃபைட்டுக்கு யூஸ் பண்றான். இப்போ உனக்கு ஒரு 6 மாசம் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அவனும் கேட்கறான். நாங்க 2 பேருமே இப்ப சண்டை போட ரெடியா இருக்கோம். யாரு ரொம்ப வேகமா காத்தா இருக்காங்களோ அவங்க தான் இந்த போட்டியில வின் பண்ணுவாங்க. அன்னைக்கு என்னமோ ஏ ஸ்வாடு அவனோட ரொம்ப வேகமா இருந்தது. அப்படியே நம்ம டான்ஜரா அவனோட மாஸ்கர் 2 துண்டா வெட்டுறான். அப்படியே சாபிட்டாவோட மூஞ்சில ஒரு சந்தோஷமும் தெரியுது. அதே மாதிரி ஒரு சோகமும் இருந்தது. இப்ப நீ ஜெயிச்ச மாதிரி அந்த எக்ஸாம்லயும் ஜெயிப்ப. உடனே நாங்க மட்டும் இல்ல, எங்களை மாதிரி இருக்க நிறைய குழந்தைகள் பாத்துக்கிட்டே தான் இருக்கும். டேஞ்சரா அப்படியே முன்னாடி பாக்குறான். பார்த்தா அவங்க 2 பேருமே மறந்துட்டாங்க. எனக்கு நல்லாவே தெரியும் நான் சாபிட்டோட மாஸ்க் தான் வெட்டினேன். ஆனா இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த பாறையை நான் வெட்டியிருக்கேன். நான் ஜெயிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எனக்கு ஒரு ஓப்பனிங் த்ரெட் மாதிரி ஒரு கண்ணில் தெரிஞ்சது. அதே மாதிரி என்னோட சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்ப உரக்கடாக்கி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எனக்கு உன இந்த ஃபைனல் எக்ஸாம் அனுப்புறதுல விருப்பமே இல்ல. என்னோட இன்னொரு ஸ்டூடெண்ட்டை நான் இழக்க விரும்பல.
நீ இந்த பாறையை வெட்டக்கூடாதுன்னு தான் நான் வேண்டிக்கிட்டேன், ஆனா பரவாயில்ல நீ இவ்வளவு திறமையா இருக்க. இதுக்கிட்ட டான்ஜரோ இவன் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுலாம் ஃபைனல் செச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிடறான். இப்போ இவங்க 2 பேருமே அப்படியே வீட்டுக்கு போறாங்க. உரோக்கடாக்கையும் அவருக்கு ஒரு பெரிய கஸ்டமர் வைக்கிற டான்ஜரோக்கு. நீ ரொம்ப திறமசாலியா வளர்ந்துட்டு அதுக்காக தான் இந்த ட்ரீட்னு சொல்லிட்டு அவரும் கொடுக்குறாரு. டான்ஜரோ இதுக்கப்புறம் தான் உன்னோட லைஃப் ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது, அதனால நீ ஒரு நாள் நீ நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நாளைக்கு நம்ம டான்ஜரோக்கு ஃபைனல் எக்ஸாம் இருக்கு, அதனால இப்போ ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கான். நீ இன்னைக்கு எப்படி நல்லா சாப்பிட்டே அதே மாதிரி தான் டீமன்ஸும் அதிகமா சாப்பிடாது இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வளரும். அதுலேயே ஸ்ட்ராங்கான டீமன்ஸ் தான் சில டீமன் ஆர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும். அது கிட்டத்தட்ட அதுங்களுக்கு ஒரு மேஜிக் பவர் மாதிரி. இந்த அந்த மாஸ்க் என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் தருவேன், இதுல ஒரு மேஜிக் ஸ்பெல் போட்டது, அதனால உன்னை இது டீமன்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறாரு. இப்பதான் டான்ஜரோ யோசிச்சு பாக்குறான். இப்போ புரியுது எனக்கு ஏன் அவங்க மாஸ்க் போட்டுருந்தாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறான். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் உனக்கு கத்து கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் நீ தான் பாத்துக்கணும் டான்ஜரோ கமாடோ. நம்ம டான்ஜரோ நெசுகோ பார்த்துட்டு உனக்காக கண்டிப்பா நான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு நம்ம டான்ஜரோவும் கிளம்புறான். போறப்ப திரும்பி பார்த்து சாபிட்டும் மக்காமையும் நான் கேட்டதா சொல்லுவேன்னு சொல்லிட்டு போறான். இதுக்கு வாய்ப்பே இல்லை, இறந்து போனவங்களை பத்தி அவனுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு உரோக்கடாக்கையும் ஷாக் ஆகுறாரு. இங்கே நம்ம டான்ஜரோ அப்படியே அந்த எக்ஸாம் நடக்கிற இடத்துக்கு போறான். அந்த இடம் ஃபுல்லாவே ஒரு பூக்களால சூழ்ந்திருக்கு. அங்க இருக்க எல்லா பூக்களுக்குமே பேர் விஸ்டீரியா ஃபிளவர்ஸ் தான். இந்த ஃபிளவர்ஸ் வந்து டீமனால தாண்டி வர முடியாது. சோ இந்த எக்ஸாம்க்காக ஒரு குறிப்பிட்ட இடத்த சுத்தி இந்த ஃபிளவர்ஸ் வளர்த்திருக்காங்க, இந்த மரத்தை. அந்த இடத்துக்குள்ள இருக்க டீமன்ஸால இப்ப அந்த இடத்த விட்டு வெளில போக முடியாது. சோ இதை வந்து ஒரு ட்ரைனிங் ஃபீல்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே நமக்கு ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் அங்க காட்டுறாங்க எக்ஸாம்க்கு வந்திருக்கவங்க. இப்ப அங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ண 2 பேர் வந்திருக்காங்க. இந்த இடத்துல தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. நிறைய டீமன் சைட்ஸ் இந்த இடத்துல நிறைய டீமனை பிடிச்சு போட்டிருக்காங்க. இந்த இடத்துக்குள்ள போயிட்டு நீங்க சர்வைவல் வெளில வந்தாலே போதுங்கிறாங்க. ஜஸ்ட் சர்வைவல் மட்டும் தானா, அப்ப நான் ஈஸ்ட் சைடு வரேன்னு சொல்லிட்டு நம்ம டான்ஜரோ போயிட்டு இருக்கான். இப்ப அவனுக்கு எங்கேயோ டீமன் சென்ட் அடிக்குது, எங்கன்னு சொல்லி இவங்க சுத்தி முத்தி பாக்குறான். டக்குனு அது வந்து அட்டாக் பண்ணுது இவனை. இப்ப அந்த டீமன் கூட சண்டை பண்ண டான்ஜரோ ரெடியா இருக்கான். பார்த்தா இப்ப பின்னாடி இன்னொரு டீமன் வந்து இவனை அட்டாக் பண்ணுது. இப்ப அந்த 2 டீமனுக்குள்ளே சண்டை வருது, யாரு டான்ஜரோ சாப்பிடுன்னு சொல்லிட்டு அப்புறம் 2 பேருமே சேர்ந்து அட்டாக் பண்றாங்க. இப்ப டான்ஜரோ கொஞ்சம் பதட்டம் ஆகாம பொறுமையா டோட்டல் கான்சன்ட்ரேஷன் யூஸ் பண்ணி அந்த 2 டீமனுமே கொண்டுறான். நானும் 2 டீமனை கொண்டுட்டேன், என் ட்ரைனிங் எதுவுமே வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு அவனும் ஆனந்தி பண்ணி அடிக்கிறான். மாஸ்டர் சொன்ன மாதிரியே தான் இந்த ஸ்வாட் வச்சு வெட்டினா ஒரு எலும்பு கூட மிஞ்சாது போல இருக்கேன்னு யோசிக்கிறான். இப்ப மாஸ்டர் சொன்னதை யோசிச்சு பாக்குறான். டீமன்ஸோட கழுத்து தான் அதோட வீக்கான பாட்டு, அதை நீ நார்மல் சோட வச்சு நான் வெட்டினலாம் ஒன்னும் வேலைக்கு ஆகாது, இந்த நிச்சரின் சோட் மட்டும் தான் அங்க வேலைக்கு ஆகுங்கிறாரு. டீமன்ஸ்க்கு சன்லைட்னா ஆகாது, அந்த சன்லைட் வச்சு தான் ஸ்வாடையும் மேக் பண்ணிருப்பாங்க. இப்ப டான்ஜரோ அந்த 2 டீமனுக்கு ரெஸ்ட் இன் பீஸ் சொல்லிட்டு அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ண பாக்குறான். இப்ப அவனுக்கு இன்னொரு பிளட் ஸ்மெல் அடிக்குது. பார்த்தா அந்த டீமனை பார்த்ததுக்கே ரொம்ப பயப்படுறான். இப்பதான் அந்த டீமனையும் காட்டுறாங்க. அந்த டீமன் ரொம்ப பெருசா இருக்கு. இப்ப இந்த சைடு சாபிட்டோ கிட்ட காட்டுறாங்க. டான்ஜரோவால அவனை கொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்கறா. இல்ல அதுக்கு நம்ம பொறுத்துதான் பாக்கணும்னு அவனு சொல்றான். இதுக்கு நான் இங்க சைனே பண்ணல, இங்க எவ்வளவு பெரிய டீமன் இருக்குன்னு யாருமே என்கிட்ட சொல்லலன்னு சொல்லி அவன் கட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப இந்த டீமன் அங்க கையில வச்சிருக்கான முழுங்கிட்டு இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல் ஆகுது. இப்ப இந்த பையனை இந்த டீமன் பிடிச்சிருது. இதெல்லாம் பாத்துட்டு நம்ம டான்ஜரோ நான் தான் அவனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வாட்டர் வீலிங் செகண்ட் ஃபார்ம் யூஸ் பண்றான். வாட்டர் வீல் ஒரு ஃபார்ம் யூஸ் பண்ணி அந்த டீமனோட கையை விட்டு அந்த பையனை காப்பாத்துறான். அந்த டீமன் டான்ஜரோ பார்த்தானே ஓ அந்த மாஸ்க் பசங்களா, இப்ப இது என்ன வருஷம்னு சொல்லி கேட்கறான். நம்ம டான்ஜரோ வருஷம் சொன்னானே ஓ இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சா. இப்ப இந்த டீமனுமே கத்துது 47 வருஷம் ஆயிடுச்சா, உரோக்கடாக்கி அவனை சும்மா விட மாட்டேன்னு. டான்ஜரோ கேட்கறான் உரோக்கடாக்கி அவனுக்கு தெரியுமான்னு. ஆமா எனக்கு தெரியும், அவன் தான் எனக்கு பிடிச்சு போட்டான்னு சொல்லி சொல்லுங்க டீமனும். அப்ப பின்னாடி இருக்கவனு கத்துறான் இதுக்கு வாய்ப்பே இல்ல, டீமனால 47 வருஷம் எப்படி உருவாட முடியும்னு. நான் திட்டத்தட்ட 50 பசங்களை சாப்பிட்டேன், அதுலயும் 13 14 15 நீ 14வது ஆடு அப்படின்னு சொல்லி சிரிக்குது. என்னது 14ன்னு சொல்லி இப்ப டான்ஜரோன்னு கேட்கறான். உரோக்கடாக்கியோட ஸ்டூடெண்ட்ஸ் சாப்பிட்டதுன்னு சொல்லி இந்த டீமன் சிரிக்குது. நான் கடைசியா சாப்பிட்ட 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பூ படம் போட்ட ஒரு பொண்ணும் அப்புறம் மூஞ்சில மாஸ்க் போன மாதிரி தான் ஸ்கார் இருக்கும் அவனுக்கு, அவன் தான் சொல்லி சிரிக்குது அந்த டீமனும். இப்பதான் நம்ம டான்ஜரோக்கும் புரியுது அப்ப அவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்களான்னு. ஆக்சுவலி நான் அந்த மாஸ்க் வச்சுதான் உரோக்கடாக்கி ஸ்டூடெண்ட் நான் கண்டுபிடிப்பேன், ஒன்ன மாதிரிதான் அந்த பொண்ணும். இந்த மாதிரி கதையை சொன்னே ரொம்பவே டென்ஷன் ஆனா அவளோட கை கால நான் தான் பிச்சு தின்னேன்னு சொல்லி சொல்லுது. இதெல்லாம் பார்த்துட்டு சாபிட்டும் டான்ஜரோ இப்ப இதை பத்தி டென்ஷன் ஆகுறது வந்து எந்த பையன் மேல நீ வந்து பொறுமையா அந்த டீமன் மேல ஃபோக்கஸ் பண்ணுறான். பார்த்தா இப்ப டான்ஜரோ டென்ஷனா இந்த டீமன் அடிக்கன்னு சொல்லிட்டு அடி வாங்கி மயக்கம் போட்டுறான். இவன் கூட இருந்த இன்னொரு டீமன் சேராக ட்ரைனிங் எடுக்க வந்தவனும் நான் அதை பிடிச்சா போதும்னு சொல்லிட்டு ஓடிடுறான். இப்ப இந்த டீமனை வச்சுக்கிட்டே நான் உடனே கொண்டு டென்ஷன் அவன் எப்படி இன்னும் வருத்தப்படுவான்னு சொல்லி நான் பாக்கணும்னு சொல்லிட்டு அந்த டீமன் கொள்ள வருது. இப்ப பார்த்தா டக்குன்னு டான்ஜரோட தம்பி வந்து டான்ஜரோ எந்திரி அப்படின்னு கத்துறான். இதை கேட்டு டான்ஜரோ எந்திரிச்சு அந்த அட்டாக்க டாக்ஸ் பண்ணிடுறான். இப்படி போய் அவனுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, அவனுக்கு முன்னாடி என்னை ஒருத்தர் கொள்ள வந்தான் உரோக்கடாக்கி ஸ்டூடெண்ட், அவனோட பிளேடு தான் 2ஆ வெட்டிடுச்சு, ஆனா என்ன அவனால எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லி சிரிக்குது. அந்த பிளேடு 2ஆ உடனே பண்ணி அவன் மூஞ்ச பாத்துருக்கணுமே அவ்வளவு இதா இருந்ததுன்னு சொல்லி சிரிக்குது. இப்ப அந்த டீமனும் அடியில இருந்து அட்டாக் பண்ண வருது. நம்ம டான்ஜரோ அடியில வரத சென்ஸ் பண்ணி குதிக்கிறான். இப்ப பார்த்தா மேல இருந்து அட்டாக் பண்ண வருது. இப்ப அவனால எதுவுமே பண்ணி தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி இந்த டீமன் சொல்லுது. டான்ஜரோவால அவன் கழுத்தை வெட்ட முடியும்னு சொல்லி அந்த பொண்ணு கேக்குது. எனக்கு அது தெரியலன்னு சொல்லி சாபிட்டோ சொல்றான். ஆனா இங்க இருக்கிறதுல பெரிய பாறை தான் வெட்டியிருக்கான்னு சொல்றான். இப்ப டான்ஜரோ அந்த கையை யூஸ் பண்ணி அப்படியே பொறுமையா வெட்டிட்டே வரான். இப்ப அந்த டீமன் யோசிக்குது எப்படியா இருந்தாலும் இவனால என் தலையை வெட்ட முடியாது, நம்ம அதுக்கப்புறம் இவனை சாப்பிடலான்னு. இப்ப டான்ஜரோ கணக்கு அந்த ஓப்பனிங் த்ரெட் தெரியுது. இதை பார்த்தோன்னா இந்த டான்ஜரோ அதோட தலையை வெட்டுறான். இப்ப அப்படியே அந்த டீமனோட பிளாஷ்பேக் போகுது. இப்ப அந்த பழைய டீமனை அந்த ஃபார்ம்ல காட்டுறாங்க. உரோக்கடாக்கி தான் அந்த டீமனை பிடிக்க வந்திருக்கான். இப்ப அந்த டீமனும் பாஸ்ட்ல வந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணி உரோக்கடாக்கி கிட்ட, ஆனா இதால தப்பிச்சு போயிருக்க முடியாது. உரோக்கடாக்கி அப்படியே ஒரு கழுத்தை வெட்ட மாதிரி வரான். இப்ப பார்த்தா நம்ம டான்ஜரோ வெட்டுறது உரோக்கடாக்கி வெட்டுற ஒரு மாதிரியே இருக்கு.
அந்த டீமனு கத்திக்கிட்டே இருக்கு உரோக்கடாக்கின்னு. நான் சாக போறப்ப கடைசியா இவனே பாக்கணும்னு சொல்லி அந்த டீமனு பாத்துக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம டேஞ்சரோ பாக்குறப்ப டேஞ்சரோ அந்த டீமனை பாவமா பாத்துட்டு இருக்கான். எனக்கு பயமா இருக்கு, எனக்கு தனியா இருக்கேன், என்னை இங்க கூட்டிட்டு போனா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பையன் அழுதுகிட்டு இருக்கான். அந்த சின்ன பையன் இந்த டீமன் தான். நான் என்னோட அண்ணனே கொண்டு சாப்பிட்டுட்டேன், இப்ப என் கையை பிடிச்சு கூட்டிட்டு போக எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி அந்த டீமன் அழுகுது. இப்ப பார்த்தா நம்ம டேஞ்சரோ போய் அதோட கையை பிடிக்கிறான். இதை அப்படியே அழுதுகிட்டே பாத்துக்கிட்டே அந்த டீமன் சாம்பலாகுது. இப்ப அந்த டீமன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு லைட் தெரியுது. அதை ஃபாலோ பண்ணி போனா அவங்க அண்ணன் கூட போய் அந்த டீமன் சேர்ற மாதிரி காட்டுறாங்க. இத்தனை நாள் வரைக்கும் இந்த டீமன் கொண்டு உரோக்கடாக்கியோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன டேஞ்சரோ பாத்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. நான் உங்களுக்காக இந்த டீமன் கொண்டுட்டேன், இனிமேலாவது உங்க ஆத்மா சாந்தியா ரைட்டுன்னு சொல்லிட்டு நம்ம டேஞ்சரோ சொல்றான். உரோக்கடாக்கி நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் கண்டிப்பா உயிரோட வருவேன்னு சொல்லிட்டு டேஞ்சரோ யோசிக்கிறான். இப்ப அடுத்த டீமன் வருது, அதையும் கொண்டுகிட்டே இருக்கான். இதை கொண்டு எல்லா டீமன்ட்டையுமே கேட்கறான், ப்ளீஸ் எனக்கு யாராச்சும் பதில் சொல்லுங்க, டீமனா மாறின யாராவது மனசுல திருப்பி மாத்த முடியுமான்னு கேட்டுட்டே இருக்கான். ஆனா எந்த டீமனுமே எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது. அவங்க டேரக்டா அடிக்க தான் வருது. அதுங்க எல்லாத்தையுமே அவனை கொண்டுகிட்டே இருக்கான். அவனும் ஒரு நாள் ஃபுல்லா அங்க சர்வைவ் ஆயிட்டு வெளியில வந்துட்டான். இந்த பூக்கள் அப்படின்னா நான் இப்ப வெளியில வந்துட்டேனா, அப்ப நான் இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கொஞ்சம் நிம்மதியாகிறான். இப்ப அடுத்த நாள் காலையிலேயே விடியுது. இந்த வருஷம் இந்த டீமன் ஸ்லேயர் எக்ஸாம் எழுதி அந்த 20 பேர்ல 4 பேர் தான் பாஸ் ஆயிருக்காங்க. அப்ப நேற்று என் கூட வந்த பையன் அவனும் இறந்து போயிட்டான்னு நினைக்கிறேன்னு சொல்லி டேஞ்சரோ வருத்தப்படுறான். அப்ப டேஞ்சரோ பக்கத்துல இருக்க ஒரு பையன் இது ரொம்ப கொடுமையா இருக்கு அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்கான். இப்ப அந்த 2 பொண்ணு வந்துட்டு நீ எல்லாருமே எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. அப்ப அங்க இருக்க இன்னொரு பையன் ரொம்ப அதிகாரமா கேட்கறான், நீ எப்ப எனக்கு ஸ்வாட் தருவீங்கன்னு. மொத்தம் இதுல 10 ஸ்டேஜ் இருக்கு. அதுல இப்ப நீங்க பேசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கீங்க. உங்களுக்கு டீமன் ஸ்லேயர் யூனிஃபார்ம் தந்துரும். அதுக்கப்புறம் 15 நாள் கழிச்சு ஸ்வாட் வரும். ஆனா அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க 2 பேருமே கை தட்டாங்க. பார்த்தா எல்லாருக்கிட்டையுமே ஒரு காக்கா வருது. இது வந்து காசு காய்க்கிறோ, இது வந்து நம்ம கம்யூனிகேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அங்க இருக்க ஒருத்தர் மட்டும் குருவி ஒன்று வந்திருக்கு. இதை பார்த்து அந்த இன்னொரு பையன் டென்ஷன் ஆயிரம், எனக்கு இந்த காக்காவெல்லாம் தேவையில்லை, எனக்கு அந்த கலர் சேஞ்சிங் ஆகிற ஸ்வாட் அதை கொடுன்னு சொல்லிட்டு அவன் பொண்ணு போய் முடிய பிடிக்கிறான். இப்ப பார்த்தா அவன் கை போய் நம்ம டேஞ்சரோ பிடிக்கிறான். கையை உடைச்சிருவேன் மரியாதை, கையை எடு. ஓ அப்படியா, அவனால முடிஞ்சதை பண்ணுங்கிறான். இப்ப நம்ம டேஞ்சரோ கையை இருக்கிறான், அவனுக்குமே கையை வலிக்குது, அவனும் விட்டுறான். சரி நீங்க பேசி முடிச்சீங்கன்னா அவங்க ஸ்வாட் எந்த மெட்டீரியல் செய்யணுங்கிற மெட்டீரியல் செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க மெட்டீரியல்ஸ் காட்டுறாங்க. இதை பார்த்து அந்த எல்லோ கலர் பையன் என்னது நாங்க தான் மெட்டீரியல் செலக்ட் பண்ணணும்னு யோசிக்கிறான். இப்ப நம்ம டேஞ்சரோ அவனோட சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்ல யூஸ் பண்ணி ஒரு மெட்டீரியல் செலக்ட் பண்றான். ஓ அப்படியா, 5 பேர் செலக்ட் ஆயிட்டாங்களா, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வருங்காலத்துல எப்படி வளர போறாங்கிறத நான் பார்க்கணும், ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல நம்ம டேஞ்சரோ கம்ப உனிப்பொருமே நடந்து போயிட்டு இருக்கான். நெசுக்கோ என்னை மன்னிச்சிரு, எந்த டிமென்சிட்டியுமே இதுக்கான பதில் இல்ல, உன்னை எப்படி நான் திருப்பி ஹியூமனா மாத்துன்னு சொல்லிட்டு அப்படியே டயர்டா வாங்கி விழுந்துடுறாங்க. என்னால நவரப்பட முடியல, ஆனா நான் எப்படியாவது வீட்டுக்கு போய் அவனு சொல்லி பொறுமையா நடந்து நைட்டு வீட்டுக்கு போயிடுறான். அங்க என்னன்னா பெரிய ஷாக்கு, நெசுக்கோ என்னன்னா கதை உடச்சுட்டு வெளியில வரா. நெசுக்கோன்னு கத்திட்டு நம்ம டேஞ்சரோ ஓடி வரான். கால் தடிச்சு கீழே வந்துடுறான். டக்குன்னு நெசுக்கோ வந்து அவனை பிடிச்சிடறா. நீ எந்திரிக்கவே மாட்டேன்னு நினைச்சேன் தெரியுமா, 2 வருஷமா தூங்கிக்கிட்டே இருந்திருக்க, நான் அவனை பார்த்து ரொம்ப பயந்துட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கான். இந்த உரோக்கடாக்கையும் போய் கட்டி பிடிச்சா நீ வீடு திரும்ப வந்துட்டு அவனும் அழுதுகிட்டு இருக்கான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க எல்லாம் வீட்டுக்குள்ள போய் செட்டில் ஆயிட்டாங்க. நீ இப்ப அந்த டீமனை கொண்டுட்ட, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு டேஞ்சரோ கமாடோ. டீமன்ஸ்ல இவ்வளவு நாள் நீ சண்டைப்பட்ட டீமன்ஸ்ல வந்து லோ லெவல் டீமன்ஸ், இதுல ஸ்ட்ராங்கான டீமன்ஸ்லாம் இருக்கு. ஆனா அதுங்களாம் வந்து பிளட் டீமன் ஆர்ட்டுங்கிற ஒரு மேஜிக்கா யூஸ் பண்ணும். ஆனா நீ அதை பத்தில எதுவும் கவலைப்படாத, ஏன்னா நீ அதெல்லாம் எடுத்து சண்டை போடணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிறாரு. அப்ப நெசுக்கோ இந்த பிளட் டீமன் ஆர்ட்டை யூஸ் பண்றாளான்னு சொல்லி கேட்கறான். இல்ல அப்படிலாம் இல்ல, இது என்னோட கேஸ் தான். ஆனா வந்து மத்த டீமன் வந்து ரத்தத்தை குடிக்காம நெசுக்கோ ரொம்ப தூங்குறா, அவ தூங்குறதுனாலே ஹீல் ஆயிக்கிறா. இதெல்லாம் கேட்ட டேஞ்சரோ கவலைப்படாத நெசுக்கோ, உன்னை நான் பத்திரமா பாத்துக்கிறேங்கிறான். இப்ப அப்படியே சின்ன டைம் ஸ்கிப் ஆகுது. 15 நாள் கழிச்சு நம்ம டேஞ்சரோ பக்கத்துக்காக ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான். இங்க டேஞ்சரோ கமாடோ யார் தம்பின்னு கேட்கறான். நான் தான் உள்ள வாங்கன்னு சொல்றான். ஆனா அந்த எதுவுமே கண்டுக்காம பாட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த நேச்சரிங் சாடு இதை நான் என் கையாலே செஞ்சேன்னு சொல்லி அவனு சொல்றான். சரி உள்ள அவங்க பேசிக்கலாம்னு சொல்றான். ஆனா எதாவது கண்டுக்கவே தெரியல பாட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த ஸ்வாடு சன்லைட்லேயே செஞ்சது, அது மட்டும் இல்ல உன்னை பார்த்தாலே ஒரு ஒளி தெரியுதுங்கிறான். என்னங்க சொல்றீங்கன்னு சொல்லி டேஞ்சரோ கேட்கறான். உன்னோட கண்ணு, உன்னோட ஹேர், இது எல்லாமே வந்து ரெட் கலர்ல இருக்கு. உங்க ஃபேமிலி வந்து ஃபயர் பேசிஸ்ல ஏதாவது ஒர்க் பண்ணிருக்கலாம். இப்ப இந்த ஸ்வாடை நீ எடுத்துப்பாரு, அது மேபி ரெட் கலர்ல மாறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இந்த நேச்சரிங் ஸ்வாடுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது பேர் கலர் சேஞ்சிங் கட்டானா. இப்ப நம்ம டேஞ்சரோ அந்த ஸ்வாட வெளியில எடுக்கிறான். பார்த்தா அது பிளாக் கலர்ல மாறிடுச்சு. ஐயோ பிளாக் கலர்ல மாறிச்சா அப்படின்னு சொல்லி அவன் சைலண்ட் ஆயிடுறான். ஏன் கருப்பு கலர்ல மாறினா அது கெட்ட சகுனமான்னு சொல்லி டேஞ்சரோ கேட்கறான். நான் அது ரெட் கலர்ல தானே மாறணும்னு சொன்னேன், நீ எப்படி மாத்திட்டேன், நீ திரும்பி கலரை பார்த்துன்னு சொல்லி நம்ம டேஞ்சரோ பிடிச்சி காமெடி பண்ணிட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு அந்த காஜு காக்ரோவும் வருது. டேஞ்சரோ நீ வெஸ்ட் சைட் போகணும், இதுதான் அவனோட ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட், அங்க வந்து பொண்ணுங்க எல்லாம் மறந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த காக்காவும் சொல்லுது. இப்ப அந்த வெஸ்ட் சைட் காட்டுறாங்க. ஒரு கப்பல்ஸ் நைட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப பார்த்தா அந்த பொண்ணு டக்குன்னு காணாம போயிடுறான். அந்த டீமனை போய் அங்க என்ன நடக்குங்க நீ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு பண்ணணும், இதுதான் அவனோட ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் சொல்லி அந்த காக்காவும் சொல்லுது. இப்ப நம்ம டேஞ்சரோ அவனுக்கு கொடுத்த புது யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுக்கிறான். இந்த ட்ரெஸ் வாட்டர் ப்ரூஃப் பிளஸ் ஃபயர்லயும் பட்டாலும் எரியாது. இதோட ஃபைபர் ஒரு ஸ்பெஷல் ஃபைபர், அதனால வந்து சின்ன சின்ன அட்டாக்ஸ் எல்லாம் வந்து நீங்க டிஃபென்ஸ் பண்ணிக்கலாங்கிறாரு. நான் என்னோட பல வருஷத்துல வந்து ட்ரைனிங் எடுத்திருக்கேன், ஆனா பிளாக் கலர் ஸ்வாட் நான் யார்ட்டையுமே பார்த்தது இல்லைன்னு ரோக்கடாக்கின்னு சொல்றாரு. அதாவது ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் இந்த பிளாக் ஸ்வாட் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த பிளாக் ஸ்வாட் யூஸ் பண்ணாங்க அந்த அளவுக்கு முன்னேறி போனதா வந்து எனக்கு தெரியலங்கிறாரு. பரவாயில்ல, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு ஜஸ்ட் என் தங்கச்சி நெசுக்கோ வந்து நான் மனுஷன் மாத்திட்டானாலே போதும். இப்ப அவர் இன்னொரு பாக்ஸையும் கொடுக்குறாரு. இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸான பாக்ஸ். அதே மாதிரி இந்த பாக்ஸ்ல வந்து சன்லைட் உள்ளே வராது, நான் நெசுக்கோக்காக செஞ்சிருக்கேன்னு சொல்லி கொடுக்குறாரு. டேஞ்சரோ அதை தூக்கி பார்க்கறா, ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கு. இப்ப நெசுக்கோ அந்த பாக்ஸ்குள்ள போக சொல்றான். நெசுக்கோ அந்த பாக்ஸ்குள்ள போறா. கவலைப்படாத, எப்பயும் நான் கூட தான் இருப்பேங்கிறான் டேஞ்சரோவும். இப்போ ரோக்கடாக்கையும் நான் வெளியே அனுப்பி வைக்கிறாரு. நீ அபிஷியலா இப்ப டீம் ஸ்லேயர் ஆயிட்டா, பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவரும் டாட்டா காமிக்கிறாரு. இப்ப நம்ம டேஞ்சரோ வெஸ்ட் சைடு நோக்கி வந்து அந்த ஊருக்குள்ளேயும் போயிடுறான்.
அங்க ஒரு பையன் நல்லா அடிபட்ட மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கான். இப்ப அங்க ஊர் மக்கள் பேசிட்டு இருக்காங்க, நேற்று அந்த பொண்ணு இந்த பையன் கூட தானே போய் தொலைந்து போச்சு அப்படின்னு. இதெல்லாம் கேட்டு டேஞ்சரோ கொஞ்சம் நில்லுங்க, நேற்று நைட் என்ன நினைச்சு சொல்லுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்கறான். இங்கதான் நேற்று நாங்க நடந்து போயிட்டு இருந்தோம், ஆனா திடீர்னு அவ காணாம போயிட்டாங்கவும் என்னை யாருமே இங்க நம்பலங்கிறான். ஆனா உங்களை நான் நம்புறேன் டேஞ்சரும் சொல்றான். இப்ப நம்ம டேஞ்சரோ ஸ்பெல்லிங் சென்ஸ் யூஸ் பண்ணி பாக்குறான். பார்த்தாங்க டீமனோட சென்ட் இருக்கு. இப்ப அந்த பையன் யோசிச்சு பாக்குறான், நேற்று நைட் என்ன நினைச்சுங்கிறத. அந்த பொண்ணை தொலைச்சிட்டாங்க, அவங்க அப்பாவும் இவனை போட்டு அடி நடிக்கிறார். நேற்று உன் கூட தானே என் பொண்ணை பத்திரமா பார்த்து அனுப்பி வச்சேன், இப்ப தொலைச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம் சொல்லிட்டு அவன் அடிச்சிருக்காரு. நம்ம டேஞ்சரோ இப்ப சிட்டி ஃபுல்லா ஸ்மெல் பண்ணி போய்கிட்டே இருக்க அந்த டீமன் எங்க இருக்குங்கிறத ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு சிட்டில இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி வினோதமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே நைட் ஆயிருது. நான் போய் சொல்லல, நான் உண்மையதான் சொல்றேன், கண்ணு முன்னாடி தான் அவன் மறைஞ்சு போனான், என்னை யாருமே நம்பலங்க, நான் உங்களை நம்புறேன். இப்ப அந்த டீமனை பிடிக்காத நான் இங்க வந்திருக்கேங்கிறான். நைட் வேணா ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நாளைக்கு என்ன நம்ம வந்து தேடாமான்னு சொல்லி அவனு கேட்கறான். இல்ல நைட்டு தான் வெளில வருங்கிறான். பார்த்தா இப்ப அந்த டீமனோட சென்ட் வந்து அதிகமாகுது. இப்ப அங்க இருக்க ஒரு வீட்டுக்குள்ளேயும் காட்டுறாங்க. அவங்க அம்மா வந்து வீட்டுக்கு வெளியில போனா பொண்ணுங்களா தொலைஞ்சு போறாங்க, நீ சீக்கிரமா பத்திரமா போய் வீட்டுல தூங்கிக்கிறாங்க. அந்த பொண்ணு இப்ப சரின்னு சொல்லிட்டு போகுது. இப்ப அந்த பொண்ணு பின்னாடி அப்படியே பிளாக் கலர்ல ஏதோ ஃபாலோ பண்ற மாதிரி காட்டுறாங்க. இப்ப அப்படியே கருப்பு கலர்ல இருக்க அந்த பொண்ணோட பெட் ஃபுல்லா பரவுது. இப்ப அது அப்படியே அதோட கையை வெளியில வச்சு அந்த பொண்ணையும் பிடிக்குது. அந்த பொண்ணு அப்படியே உள்ளுக்க மூழ்கிட்டு எடுத்துட்டு போயிருக்கு. அந்த பொண்ணால எதுவுமே கத்தவும் முடியல. நம்ம டேஞ்சருக்கு சென்ஸ் ஆயிடுச்சு அந்த டீமனோட பிரசன்ஸ். நம்ம டேஞ்சரும் அது வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பின்னாடி வேகமா ஓடுறான். இதை பார்த்து அந்த இன்னொரு பையனை இவனை ஃபாலோ பண்ணிட்டே வரான். இவன் இப்படி சின்ன பையனா இருக்கான இவ்வளவு வேகமா ஓடுறான்னு சொல்லிட்டு அவனு ஃபாலோ பண்ணிட்டே வரான். இது அந்த டீமனை தான், அதே சென்ட் தான். அந்த டீமன் எங்க வந்துருக்கு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இவனு சென்ட் பண்ணி பாக்குறான். அப்பதான் தெரிஞ்சது இந்த டீமன் வந்து தரைக்கடியில இருந்து வந்துட்டு இருக்கு. இவனு கரெக்டா ஒரு இடத்த டார்கெட் வச்சு குத்துறான். பார்த்தா அந்த பொண்ணு வெளியில வருது. இப்ப அந்த பொண்ணையும் காப்பாத்திட்டான். ஆக்சுவலி இப்ப வந்திருக்க அந்த டீமன் தான் அந்த பிளட் டீமன் ஆட்டோ யூஸ் பண்ணுது. இப்பதான் நம்ம டேஞ்சரோ பியூரா கூட சொன்ன ஞாபகம் வருது. மத்த பொண்ணுங்களா எங்கன்னு சொல்லிட்டு அந்த டேஞ்சரும் கேட்கறான். ஆனா அந்த டீமன் ஒரு மாதிரி வித்தியாசமா சவுண்ட் கொடுத்துட்டாங்க, மறந்துடுது. இப்ப டேஞ்சரோ கூட அந்த பையன்கிட்ட இந்த பொண்ணை நீ பாத்துக்கோ, அது ஒரு டீமன், அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டீமனையும் தேடிட்டு இருக்கான். இப்ப இவன் அதை சென்ஸ் பண்ணி அந்த இடத்துல போய் அந்த டீமனை வெட்டலான்னு பாக்குறான். பார்த்தா 3 டீமன் அந்த இடத்துல வெளில வருது. அப்படியே ஏர்ல போய் வாட்டர் பிரீதிங் ஃபார்ம் யூஸ் பண்ணி அந்த டீமன்ஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்றான். இப்ப ரோக்ராக்கி கூட இருக்க ஒரு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. டேஞ்சரோ இந்த உலகத்துல எவ்வளவு டீமன்ஸ் இருக்கு, ஆனா எவ்வளவு டீமன்ஸ் இருந்தாலுமே ஒரே டீமனால மட்டும்தான் மனுஷங்களை திரும்பி டீமனா மாத்த முடியும். அந்த டீமன் தான் எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி அட்டாக் பண்ணிருக்கணும், அதுதான் அவனோட எதிரி. அந்த டீமனோட பேரு மூசான் கிபுட்சுஜி. நம்ம டேஞ்சரோ இப்ப ஏர்லயே வந்து அவனோட ஃபார்மை மாத்தி அட்டாக் பண்ணதுனால அந்த டீமனோட தலையை கரெக்டா அவனால வெட்ட முடியல. டீமன்ஸ் எப்பயுமே ஒன்னா செயல்படாது, இது ஒன்னா செயல்படுதுன்னா இது ஒரு டீமன் தான், ஆனா ஃபார்மை தான் 3 வச்சிருக்குன்னு சொல்லி இவனை புரிஞ்சுக்கிறான். இவங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அந்த டீமனை வெட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதனால அவனால கரெக்டா தலையை எய்ம் பண்ணி வெட்ட முடியல. அந்த டீமனுமே ரொம்ப ஃபாஸ்டா வந்துகிட்டே இருக்கு. அந்த டீமன் என்னன்னா சாப்பாடு ஒரு சீக்கிரம் கொடுத்துரு, ரொம்ப நேரம் வெளில வச்சிருந்தா டேஸ்ட் போயிடும் கத்திக்கிட்டு இருக்கு. அப்ப டேஞ்சரோ பின்னாடி இன்னொரு டீமன் வந்து நான் ஏற்கனவே நிறைய சாப்பிட்டேன், எனக்கு போதுங்குது, ஆனா முன்னாடி இருக்க டீமன் தான் எனக்கு பத்தாதுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம டேஞ்சரோவும் கத்துறான், நேத்து நீ யாரையும் கடத்திட்டு போயிட்டு அவங்க திருப்பி கொடுத்துருன்னு. அதுக்கு அந்த பின்னாடி இருக்க டீமன் ஐயோ சாரி தம்பி, இதுல அவங்க பொருள் ஏதாவது இருக்கான்னு பாரு, இருந்தா நான் அவங்களை சாப்பிட்டுட்டேன்னு சொல்லுது. அப்ப டேஞ்சரோ கூட இருக்க பார்த்துட்டு அழுகுறான். ஏன்னா நேத்து அந்த பொண்ணு போட்டு ஹேர் பேண்ட் அதுகிட்டே இருக்கு. அப்ப அந்த பொண்ணு இறந்து போயிட்டா, அப்படிதானே நேத்து என் ஃபேமிலி இறந்து போன மாதிரி இன்னைக்கு இன்னொருத்தவங்களோட குடும்பம் இறந்து போயிருக்கு. அப்ப இந்த டீமன்ஸ்னால பிரச்சனை தான், இதுங்க சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி டேஞ்சரோ அப்படியே டென்ஷன் ஆகுறான். இவனை முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா அதுங்க அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். ஆனா ஒரு டைம்ல வந்து இந்த டீமன்ஸே அவன் அட்டாக் பண்ண வருது. அப்ப டக்குனு நெசுக்கு அந்த பெட்டிமன் வெளில வந்து அட்டாக் பண்றான். இன்னும் ஒரு டீமனும் மனுஷனும் சேர்ந்து ஒன்னா வேலை பாக்குறாங்களா, இது புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டீமன் அப்படியே மறைஞ்சு போயிடுது. அந்த அடி வாங்க இன்னொரு டீமனே அப்படியே இழுத்துட்டு போயிடுது. நம்ம நெசுக்கோ பார்த்தா அந்த புது பையனும் பயப்படுறான். ஆனா நெசுக்கோ கணக்கு இவங்க 2 பேரும் அவங்க தம்பி தங்கச்சி மாதிரி தெரியுறாங்க. நெசுக்கோ போய் பாசமா அவங்களை தடவி கொடுக்குறா. அதாவது நம்ம நெசுக்கோ வந்து ரொம்ப நாள் தூங்கிட்டு இருந்தப்ப டாக்டர் ஜெரா கடைக்கு அவருக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மெடிடேஷன் பண்ணியிருப்பாரு. நெசுக்கோ மைண்டுக்குள்ள போயிட்டு இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே அவனோட தம்பி தங்கச்சி தான், இந்த மொத்த உலகமே அவனோட ஃபேமிலி தான், அவங்களை இந்த டீமன்ஸ் ஏதாவது அட்டாக் பண்ணி சும்மா விடாதுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம நெசுக்கோ ரொம்ப வேகமா போய் அந்த டீமன் அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அந்த டீமன்ஸ் எல்லாமே நிலத்துக்குள்ள போயிருதுங்க. நம்ம டேஞ்சரோ இது வேண்டாம் நெசுக்கோ, நீ ரொம்ப தூரம் போவாத, என்கிட்டே வந்திருக்கான். நெசுக்கோ திரும்பி ரிட்டர்ன் ஓடி இருப்பான். அந்த டீமன் பிடிக்க ட்ரை பண்றா. ஆனா நெசுக்கோ அசால்ட்டா பறந்து வந்துடுறான். நெசுக்கோ இப்ப முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டா ஒரு டீமன்ங்கிறதுனால. அப்ப நான் அவளை பத்தி கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லி டேஞ்சரோ யோசிச்சிருக்கான். அப்ப அந்த டீமன் திரும்பி அட்டாக் பண்ணுது பூமி கடியில இருந்து. இப்ப நம்ம டேஞ்சரோ பிளான மாத்திரா. நெசுக்கோ எனக்காக அவங்க 2 பேரையும் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம டேஞ்சரோ அப்படியே அந்த நிலத்துக்குள்ள போறான். இவனும் எதையுமே யோசிக்காம தண்ணிக்குள்ள குதிச்சிட்டாங்க. இப்ப மூச்சு விட முடியல. ஆனா அப்படியே போறப்ப பாக்குறான் நிறைய பொண்ணுங்களோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. இப்ப அந்த டீமன்ஸ் தண்ணிக்குள்ள வரதை பார்த்துட்டு இந்த இடத்துல நமக்கு தான் அட்வான்டேஜ் சொல்லிட்டு இவன் அட்டாக் பண்ண போகுது. ஆனா நம்ம டேஞ்சரோ நினைச்சுக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஏன்னா நான் ட்ரைனிங் பண்ண இடத்துல எல்லாம் இதுக்கு மேல ரொம்ப மோசமா இருந்துச்சு, என்னால மூச்சை விட முடியாம. அது மட்டும் இல்ல, சில வாட்டர் பிரீத்திங் ஸ்டைல்ஸ் வந்து தண்ணிக்குள்ள பெர்ஃபார்ம் பண்ணாதான் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறான். இப்ப அந்த 2 டீமன் டேஞ்சரோ பக்கத்துல இருக்கு. டேஞ்சரோக்கு அந்த ஓப்பனிங் த்ரெட் தெரியுது, இதுதான் சரியான டைம்னு சொல்லிட்டு ஒரு வேர்ல்புல் மாதிரி ஒரு ஸ்பெல்ல போடுறான். கரெக்டா அந்த டீமன் அதுல மாட்டி அப்படியே பீஸா போயிருது. டீமன்ஸோட தலையும் 2 துண்டா போயிருது. இப்ப இந்த டீமன் கிட்ட இருந்த அந்த கலெக்ஷன்ஸ்ல வச்சிருந்த பேக்கேஜ் அதுல அப்படியே ஃபுல்லா எடுத்துட்டு இவனால மூச்சு விட முடியல. சரி அப்படியே இவனு மேல வந்துடுறான். இங்க வெளில என்னடா நெசுக்கு அந்த இன்னொரு டீமன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா தனியா அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு. இவளோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தே ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த டீமன் அதை தான் சொல்லி வேணா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு. ஆனா இந்த பொண்ணு வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இவளுக்கு டீமன் ஆட்ட பத்திலாம் தெரியலன்னு சொல்லிட்டு நெசுக்கு அடிக்கிற ஒரு அடியை அந்த டீமன் வாங்கிட்டு நெசுக்கோட நெத்தியை கீறி விட்டுருது. இப்ப அப்படியே நெசுக்கோ கொல்லலாம்னு சொல்லிட்டு கையெல்லாம் ஷார்ப் பண்றது பார்த்தா டேஞ்சரோ வெளில இருந்து அந்த டீமனோட கையை வெட்டிடுறான். இது இந்த
டீமன் அதிர்ச்சியில பார்த்துட்டு இருக்கு, நெசுகோ மேல கையை வைக்காத அப்படின்னு சொல்லி அந்த டீமனோட 2 கையுமே வெட்டிடுறான். இப்ப அந்த டீமன் கிட்ட கேள்வி கேட்கறான், எதுக்காக நீ பொண்ணுங்களா பார்த்து கடத்தி சாப்பிட்டு இருக்கேன்னு. அந்த டீமன் என்னன்னா, பொண்ணுங்களா வயசான அசிங்கமா இருப்பாங்க, அதனால தான் நான் சாப்பிடுறேன், எனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லுன்னு சொல்லி வளருது. இதை கேட்டு டான்ஜிரோ அதோட வாயை கிழிச்சு விட்டுறான். சரி அதை விட்டு, உனக்கு இந்த மூசான் கிபுட்சுஜி பத்தி என்ன தெரியும்னு சொல்லி கேட்கறான். இதை கேட்டானே அந்த டீமனே ரொம்ப பயப்பட ஆரம்பிக்குது. அது வேணாம், அதை பத்தி என்கிட்ட கேட்காத, அதை பத்தி மட்டும் என்கிட்ட கேட்காத, நான் சொல்லவே மாட்டேன்னு சொல்லி அந்த டீமனுமே ரொம்பவே பயப்படுது. இந்த டீமன் ஏன் இவ்வளவு பயப்படுதுன்னு சொல்லி டான்ஜிரோமே யோசிச்சுட்டு இருக்கான். நான் எப்பயுமே உன்னை பாத்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பிளாஷ்பேக் வருது. நீ என்னை பத்தி எங்க வாயத்து இருந்தாலும் உன்னை நான் அங்கேயே வந்து அப்பயே கொண்டுவேன்னு சொல்ல பிளாஷ்பேக் எல்லாம் வந்துட்டு போகுது. வேணா அதை பத்தி மட்டும் என்கிட்ட கேட்காதன்னு சொல்லி இப்ப அந்த டீமனும் ரீஜெனரேட் பண்ணிட்டு டான்ஜிரோ அட்டாக் பண்ணுறது. இப்ப அந்த டான்ஜிரோ அதோட தலையோட சேர்த்து வெட்டி கொண்டுறான். அதை பரவாயில்ல, இந்த டீமன் இருந்துமே எனக்கு எதுவுமே கிடைக்க எதிர்பார்த்தாரான்னு சொல்லிட்டு அவனு திரும்பி பாக்குறான். பார்த்தா நெசுகோ திரும்பி தூங்க ஆரம்பிச்சிட்டா. சரி இவ தூங்கினாரா வந்து இவளுக்கு அந்த ரீஜெனரேஷன் நடக்கும்னு சொல்லிட்டு நெசுகோ தூங்க விட்டுறான். நெசுகோ, இந்த ஒரு தடவை மட்டும் என்னை மன்னிச்சிரு, உன்னை என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியல, அதே மாதிரி உன்னை மனுஷன் மாத்துறதுக்கு எனக்கு இப்ப வரைக்கும் ஐடியா இல்ல, ஆனா ஒரு நாள் அவனை கண்டிப்பா மாத்துவேங்கிறான். இப்ப நெசுகோ இந்த பெட்டிக்குள்ள வச்சுட்டு அந்த ஆள் கிட்ட போறான். என்னோட லவ்வர் அவ இறந்துட்டான்னு சொல்லிட்டு அந்த ஆள் வருத்தமா சொல்றான். இழப்புகள்லாம் வாழ்க்கையில சகஜம் தான், அதை வந்து நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக பாருங்கன்னு சொல்லி நம்ம டான்ஜிரோ சொல்றான். இதை கேட்டாங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். இழப்புகளை பத்தி உனக்கு என்னடா தெரியும் தம்பி அப்படிங்கிறான். டான்ஜிரோ பொறுமையா ஸ்மைல் பண்றான். இதை பார்த்தானே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாக்கெட்டை கொடுக்குறான். அந்த பாக்கெட்ல அந்த பொண்ணோட ரிப்பன் இருக்கு. அதை பார்த்தானே இவனும் ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிடறான். டான்ஜிரோ அப்படியே அங்க இருந்து கிளம்புறான். அப்பதான் இவனுக்கு ரியலைஸ் ஆகுது, இந்த சின்ன பையனு இவனோட வாழ்க்கையில வந்து ரொம்ப பிடிச்சவங்க எல்லாம் இழந்திருப்பான்னு சொல்லிட்டு. அப்படி மட்டும் பேசுனதுக்கு என்ன மனுஷன்னு சொல்லிட்டு அவனு சொல்றான். டான்ஜிரோ திரும்பி டாட்டா காட்டுறான். அவன் என்னதான் சின்ன பையனாகலாம் கை வந்து ரொம்ப ஹார்டா இருக்கு, அவன் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுப்பான் போலங்கிறான். எனக்காக அந்த பொண்ணை மட்டும் ஜாக்கிரதையா கொண்டு போய் வீட்டுல விட்டுருங்கிறான். நான் கண்டிப்பா அதை செய்வேன் அப்படிங்கிறான். மூசான், உன்னால நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிறாங்க, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் மூசான் கிபுட்சுஜிங்கிறான். டக்குன்னு பார்த்தா அந்த காக்கா வந்து மேல உட்காருது. சவுத் சைடு உள்ள டோக்கியோங்கிற தேட்டிக்கு போன்னு சொல்லி அந்த காக்கா வந்து சொல்லுது. அதுக்குள்ளே அடுத்த நிமிஷம் கேட்கறான். அந்த காக்கா ஆமா சீக்கிரம் போன்னு சொல்லி அவன் தலையை கொத்துது. இப்ப டான்ஜிரோ அந்த சவுத் சைடு உள்ள டோக்கியோ சிட்டிக்கு வந்துடுறான். பார்த்தா அந்த சிட்டி ஃபுல்லா ரொம்ப கும்பலா இருக்கு. அடேங்கப்பா, இதெல்லாம் பார்த்த டான்ஜிரோக்கு அவ்வளவு மக்களை இதுமாதிரி பாத்திருக்க மாட்டான். ஏன்னா நைட் நேரத்துல கூட இங்க இவ்வளவு பேர் இருக்காங்கிறான். இவன் அந்த கூட்டத்துல சாப்பாடு கடை எங்க இருக்குன்னு சொல்லி தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். அப்போ நூடுல்ஸ் கடை கண்டுபிடிக்கிறான். இப்ப நம்ம டான்ஜிரோ அவர்கிட்ட போயிட்டு எனக்கு நூடுல்ஸ் வேணுங்கவும் அவரும் செஞ்சு தராரு. இந்த இடம் நான் இவ்வளவு கூட்டமா இருக்கு, இதுக்கு மேல நான் இவ்வளவு கூட்டமான இடத்துல எல்லாம் இருந்ததே இல்லைங்கிறான். நெசுகோ அப்படியே தூங்கி அவன் மேல விழுவுறா. தம்பி இந்தாப்பா, இதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த கடைக்காரன் சொல்றாரு. டான்ஜிரோ எடுத்து ஒரு வாய் தான் வைக்கிறான். அப்ப அவனுக்கு ஏதோ ஸ்மெல் வருது. இந்த ஸ்மெல் இது ஏன் இங்கே வருதுன்னு சொல்லி யோசிக்கிறான். பக்கத்துல இருந்து அவனோட ஸ்வாட் எடுத்துட்டு போறான். இந்த ஸ்மெல் ஏன் இங்கே வருதுன்னு. ஆக்சுவலா அவன் ஃபேமிலியை கொண்டவங்க அந்த இடத்துல இந்த ஸ்மெல் வந்திருக்கும். அதே ஸ்மெல் தான் இங்கே வருது. அவனு அந்த ஸ்மெல் வர பின்னாடியே போறான். அப்படியே பீஜம் எல்லாம் ரைஸ் பண்றாங்க. நிறைய மக்களுக்கு நடுப்புற அப்படியே அந்த ரத்தோட போயிட்டே இருக்கு. இவனும் அதை ஸ்மெல் பண்ணி பின்னாடியே போய் ஒருத்தன் ஷோல்டர்ல கைய வைக்கிறான். கண்டிப்பா இவன் தான் மூசான் கிபுட்சுஜியா இருக்கணுங்கிறான். இப்ப அவனும் திரும்பி பாக்குறான். மூசான் கிபுட்சுஜி, உன்னை நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவனு ஸ்வாட் எடுத்து அவனை வெட்டலான்னு போறான். அப்ப பார்த்தா டேடின்னு ஒரு சவுண்ட் பின்னாடி இருந்து. அப்பதான் டான்ஜிரோ யோசிக்கிறான். பார்த்தா என் கையில ஒரு பொண்ணு இருக்கு. இவன் ஒரு டீமன், இவன் ஒரு மனுஷங்களை சாப்பிடுறவன், ஆனா இவன் கையில ஒரு பொண்ணு இருக்கு. இவன் எப்படி இந்த இடத்துல மனுஷங்க மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான்னு அவனுக்கு ஒன்னும் புரியல. இப்ப பார்த்தா அந்த இடத்துக்கு அவனோட ஒய்ஃப் வரா. இதை பக்கம் டான்ஜிரோவால இதை ஏத்துக்கவே முடியல. இவன் ஒரு டீமன், மனுஷங்களை சாப்பிடுறவன், ஆனா இவன் என்னடாலும் இங்க மனுஷங்க கூட சேர்ந்து மனுஷங்க மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்கான். இப்ப அவங்க ஃபேமிலி கேக்குறாங்க யார் இந்த பையன், எனக்கு தெரியல, வேற யாரும் நினைச்சு எனக்கு கூப்பிட்டுருவான் போலன்னு சொல்லி மூசான்னு சொல்றான். ஆனா டான்ஜிரோ பாத்துக்கிட்டே தான் இருக்கான். அவன் அப்படியே வேற யாரோ ஒருத்தரோட முதுகுல கீறி விட்டுறான். இப்ப அந்த இன்னொரு ஆளு ஒரு அப்படியே டீமன் மாதிரி டான்ஜிரோ கண்ணு முன்னாடியே மாறி அவன் ஒய்ஃபை கடிக்கிறான். இப்ப இந்த ஸ்ட்ரீட்ல அப்படியே ஒரு சலசலப்பாகுது. இப்ப நம்ம டான்ஜிரோமே அவனுக்கு உதவி செய்ய போறான். பின்னாடி பார்த்தா அந்த மூசான் கிபுட்சுஜி இவனை முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்ப நம்ம டான்ஜிரோ அவன் கையில இருக்க துணி வச்சு அந்த டீமனோட வாயை கட்டுப்படுத்துறான். முதல்ல நீங்க உங்களோட காயத்தை பாருங்க மேடம், அதை சுத்தி ஒரு துணி வச்சு கட்டுங்க, அதுல இருந்து ரத்தம் வெளியில வரக்கூடாது, இல்ல உங்க உடம்புக்கு எங்க டிரான்ஸ்பர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம டான்ஜிரோக்கு என்ன பண்றதுனே தெரியல, அவனை பிடிச்சி வச்சுட்டு இருக்கான். அப்ப மூசானோட குழந்தை பயப்படுது. இதை பார்த்தோன்னே மூசான சரி நம்ம இருக்க வேணாம் போலாங்கிறான். நம்ம டான்ஜிரோவாலையுமே இந்த சச்சுவேஷன்ல எதுவுமே பண்ண முடியாது. இவன் கையில இருக்க டீமனையும் பார்த்துட்டு இருக்கான். ஆனா அங்கிட்டு பார்த்தா மூசான் கிபுட்சுஜி போய்கிட்டே இருக்கான். இப்ப நம்ம டான்ஜிரோமே கத்த ஆரம்பிக்கிறான். மூசான் கிபுட்சுஜி, இந்த உலகத்துல நீ எங்க போனாலும் சரி, நரகத்துக்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டாலும் சரி, நான் உன்னை தேடி வந்து கொள்ளுவேன். நீ சாகும் போது நீ பார்க்க போற கடைசி விஷயம் அது என்னோட சோடா தான் இருக்கும்னு சொல்லி கத்துறான். இப்ப அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்களா வராங்க. தம்பி அந்த குடிக்காரனை விடுப்பாங்க பாத்துக்கிறோங்கிறாங்க. இல்லங்க வேணாங்க, இவனை விட்டா இப்ப மத்தவங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் பாதிச்சுங்கிறான். தம்பி இப்ப நீ அவரை விட்டு எந்திரிக்கலாம், உன்னை அடிச்சு எழுப்ப வேண்டியதா இருக்குங்கிறாங்க. பார்த்தா இப்ப அங்க ஒரு லேடியை காட்டுறாங்க. அவளோட தன்னோட கையவே கிழிச்சு அங்க ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்றா. அது ஒரு பிளட் டீமன் ஆர்ட்டை யூஸ் பண்றா. அதுக்குள்ள அடுத்த பிரச்சனையான்னு சொல்லிட்டு டான்ஜிரோ டென்ஷன் ஆகுறான். நானும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த டீமனும் முன்னாடி வருது. ஆனா அவங்க சென்ட் ஸ்மெல். ஆமா தம்பி, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒரு டீமன் தான், ஆனா நான் ஒரு டாக்டரும் கூட. என்னாலதான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அதே மாதிரி தான் நானும் அந்த மூசான் கிபுட்சுஜியை கொள்ளதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இங்கே நம்ம கிபுட்சுஜியை கட்டுறாங்க. நீ முன்னாடி வீட்டுக்கு போங்க, எனக்கு ஒரு சின்ன பிசினஸ் வேலை இருக்கா, நான் முடிச்சு வரேங்கிறான். பார்த்து போயிட்டு வாங்கப்பான்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றான். இப்ப நம்ம கிபுட்சுஜி அவன் ஃபேமிலி அனுப்பி வச்சுட்டு கிளம்புறான். அப்ப அங்க குடிச்சிட்டு ஒருத்தன் வந்து நம்ம மூசான் கிபுட்சுஜி மேல மோதுறான். அவன் தான் அந்த மூசான் கிபுட்சுஜி மேல மோதி இருப்பான். ஆனா மூசானும் இப்ப வந்து சாரின்னு சொல்லிட்டு முன்னாடி போறான். ஆனா அவன் விடுற மாதிரி தெரியல. அதை குடிச்சிருக்காங்கிறதுனால வேணும்னே மூசானை தப்பா பேசி அவனை வம்பு கேட்கிறான். மூசானும் டென்ஷனாக அவனை ஒரே அடி தான் அடிக்கிறான். அவன் அங்கேயே செத்து போயிடுறான். என் தம்பி மேல கை வச்சான்னு சொல்லி அங்க இருக்க ஒரு குண்டனை அடிக்க வரான். ஆனா அவனையும் ஒரே அடியில பறக்க விட்டுறான்.
இப்ப அதெல்லாம் பார்த்து அங்க இருக்க பொண்ணுங்க பயந்துகிட்டு இருக்கு. அவன் இவனை கலாய்ச்சிருப்பான், அவன் மூஞ்சி என்ன போன மாதிரி இருக்கு. இப்ப அதான் வந்து அந்த பொண்ணுகிட்ட கேட்கறான், என் ஃபேஸ் என்ன அவ்வளவு கேவலமாவா இருக்கு, என்னை பார்த்தா என்ன பொண்ண மாதிரியா இருக்குன்னு கேட்கறான். இதெல்லாம் நான் ஏன் உன்ட்ட கேட்டுட்டு இருக்கேன், முதல்ல ஓ மூஞ்சி எப்படி இருக்குன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் நகத்தை கலர் மாத்தி அந்த பொண்ணோட நெத்திக்குள்ள இறக்குறான். என்னோட ரத்தம் உடம்புக்குள்ள போச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா, அந்த ஹியூமன் உடம்பால தாக்கு பிடிக்க முடியாது, ஒரே செகண்ட்ல இறந்துருவாங்க. அப்படியே அவளும் அதே இடத்துல கொடூரமா சாகுறா. இப்ப அவனும் எந்திரிச்சு ஒரு சடக்கு போறான். பார்த்தா அந்த இடத்துக்கு இன்னொரு 2 டிமன் வராங்க. ஆனஃபோடா இயரிங்ஸ் போட்டிருக்க ஒரு பையனை தேடி கண்டுபிடிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். இப்ப இந்த கிபூட்ஸே பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறான். ஆனஃபோடா இயரிங்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கிபூட்ஸே ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு பயப்படுறான். டேய் தம்பி, நீ பவுல கீழே போட்டதெல்லாம் பிரச்சனை இல்லடா, ஆனா என் சாப்பாடு கீழே போட்ட பத்தி அதுதான் பிரச்சனை கத்திக்கிட்டு இருக்காரு. சரி ஓகேங்க, எனக்கு இன்னொரு போல் தாங்க, நானும் சாப்பிட்டு பாக்குறேன் டான்ஜரோ சொல்றான். இதே பொண்ணு, நீ வாயில இருக்க கட்டி வச்சு என் சாப்பாடு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. டான்ஜரோ இல்ல பரவாயில்ல என்கிட்ட கொடுங்க, நானே 2 போல் சாப்பிட்டேன்னு சொல்லி அவன் டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சு சூப்பரா இருக்குங்கிறான். நல்லா இருந்துச்சு அடுத்த தடவை வாத்தாமே சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறாரு. உன்னை தனியா விட்டுட்டு போயிட்டு நெசுக்கோன்னு சொல்லிட்டு டான்ஜரோ சொல்லிட்டு இருக்கான். அப்ப நெசுக்கோ எதையும் அப்ப சென்ஸ் பண்றான். இப்ப முன்னாடி சைட்ல காட்டின அந்த லேடியோட இந்த பையன் தான் இங்க வந்திருக்கான். லேடி உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க, என் கூட வாங்குறான். அதே மாதிரி உன் கூட இருக்க ஒரு டீமன் தெரியுமா, அதுவும் ரொம்ப கேவலமா இருக்குங்கிறான். டான்ஜரோ யோசிக்கிறான், இவன் எதை கேவலமா இருக்குன்னு சொல்றான்னு. அந்த டேய் நெசுக்கோ பார்த்தா கேவலமா இருக்காங்கிற, எங்க ஊர்ல அழகான பொண்ணு அவதான் தெரியுமா, ஒருவேளை இருட்டா இருக்கனால உனக்கு அப்படி தெரியும், லைட்டிங்ஸ் எல்லாம் பத்தாம இருக்கும், வெளிச்சத்துல வச்சு பாருங்கிறான். அவங்க வீடு வர வரைக்குமே குழம்பிக்கிட்டே தான் வரான். ஒருவேளை இந்த வயல இருக்க கட்டை தான் பிரச்சனை இருக்கு, எடுத்துட்டு பாருன்னு. இப்ப ஒரு ரிலேஷன்ஸ்ல அவனு போறான். யாராச்சும் பாக்கிறதுக்குள்ள சீக்கிரம் அவங்கிறா. இப்ப இவங்களும் அதுக்குள்ள போறாங்க. பார்த்தா அதுக்குள்ள ஒரு மேன்ஷனே இருக்கு. அந்த லேடி கிட்ட ரொம்ப மரியாதையா பேசணும், இல்லன்னா நீ அவ்வளவுதான் சொல்லி மிரட்டி உள்ள கூட்டிட்டு போறான். இப்ப இந்த டீமன் வந்து இன்ஃபெக்ட் ஆன அந்த ஒய்ஃபை காப்பாத்திட்டாங்க. ஆனா ஹஸ்பண்ட் வந்து இன்னும் டீமனா தான் இருக்காங்க, பேஸ்மெண்ட்ல அடைச்சு வச்சிருக்கேங்கிறாங்க. டான்ஜரோ ரத்தத்தை பார்த்தா உங்களுக்கு குடிக்கணும்னு தோணலையா, கஷ்டப்பட்டு ட்ரீட்மெண்ட் பாத்தீங்களான்னு கேட்கறான். பக்கத்துல அந்த அந்த பையன் டான்ஜரோ அடிச்சுட்டு ரத்தத்துக்காக இப்படி அலையிற டீமன்ஸ் மத்த டீமன்ஸ் வரை எங்களை நினைச்சாங்கிறான். டான்ஜரோ இல்ல சாரின்னு கேட்கறான். இப்ப அவங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. என்னோட பேர் டமாயோ, அப்புறம் அவன் பேரு ஈஷிரோ. நாங்க மத்த டிமன்ஸ் கிடையாது. அதாவது மூசான் எல்லா டிமன் மேல ஒரு கர்ஸ் போட்டிருப்பானா, என் மேல போட்ட கர்ஸ் நான் எடுத்துட்டேன். சரி எல்லாம் உள்ள அவங்க பொறுமையா பேசினா உள்ள கூட்டு போறாங்க. நாங்க மத்த டிமன்ஸ் மாதிரி கிடையாது, நாங்க வாழ்றதுக்கு கொஞ்சோண்டு பிளட் இருந்தாலே போதும், அதுவும் மக்களை கொண்டு நாங்க குடிக்க மாட்டோம், பிளட் பேங்க்ல இருந்து தான் வாங்கி குடிப்போம் அப்படிங்கிறாங்க. நம்ம டான்ஜரோ சென்ஸ் பண்ணி பார்த்திருப்பான், இவங்க மேல அதனால மத்த டிமன்ஸ் மாதிரி ஸ்மெல் வரல போலங்கிறான். என் கூட இருக்கான்ல இவனை நான் தான் இப்ப டீமனா மாத்தினேன்னு சொல்றாங்க. மூசானால மட்டும்தான் இவனை டீமனா மாத்த முடியும். ஆனா நான் 200 வருஷமா ரிசர்ச் பண்ணி போய் இவனை டீமனா மாத்திருக்கேன். எனது 200 வருஷமா உட்காந்து இந்த ஒரு பையனை தான் டீமனா மாத்த முடியுது. அப்போ வயசு தான் என்னன்னு சொல்லிட்டு டான்ஜரோ கேட்கறான். லேடிஸ் கிட்ட வயசு கேட்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் டான்ஜரோ வயிற்றுல அடிக்கிறான். இதை பார்த்து டமையா அவனை திட்டுறாங்க. திட்டும்போது கூட லேடி அழகா தான் இருக்காங்க சொல்லி அந்த பையனை மனசுல நினைக்கிறான். எல்லாரும் எல்லாம் அப்படி நான் மாத்துறது இல்லை, இவன் சாகர் கண்டிஷன்ல தான், அதனால தான் இவனை மாத்துறேன்னு சொல்றாங்க. டான்ஜரோ இவங்களோட சென்டென்ஸ் மேல ஸ்மெல் பண்ணி பாக்குறான். கொஞ்சம் கூட டிஃபரன்ஸே அவ்வளோ. அப்ப இவங்க உண்மையை தான் சொல்றாங்க, இவங்களை நான் நம்பலாம். அப்ப இதே ரிவர்ஸ்ல பண்ண முடியுமா, அதாவது டீமனா இருக்க ஒருத்தவங்க ஹியூமனா மாத்த முடியுமான்னு கேட்கறான். இப்ப இந்த பக்கம் கிபோர்ட்ஸ் அனுப்பின டீமன்ஸை காட்டுறாங்க. நம்ம டான்ஜரோ வந்து அவளை ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வழியா தான் போயிருக்காங்க. மொத்தம் 3 பேர் போயிருக்காங்க. அதுல ஒருத்தன் பாக்ஸ் வச்சுட்டு போயிருந்திருக்கான். அவங்களும் மாத்த முடியுங்கிறாங்க. இதை கேட்டு டான்ஜரோ எப்படின்னு சொல்லிட்டு ஆரவன் பக்கத்துல நெருங்குறான். பக்கத்துல இருக்காத அந்த பையனை போட்டு அடிக்கிறான். இதை பார்த்தா அவங்களும் டென்ஷன் ஆகுறாங்க. நீங்க தானே அவன் அடிக்க கூடாது, நீங்க அதனால நான் தூக்கி போறேன்னு சொல்லி அந்த பையனை காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி மனுஷங்களா மாத்துறது எப்படின்னு சொல்லி எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. கிபோர்ட்ஸ் இதால தான் இப்ப வரைக்கும் மாத்த முடியும்னு நினைக்கிறேன். ஆனா கிபோர்ட்ஸ் இது மாதிரி மத்த டிமன்ஸோட பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் கிடைச்சிச்சுன்னா நான் எனக்கு ஏதாவது வழி பார்க்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. முதல் எனக்கு ஒரு தங்கச்சியோட பிளட் சாம்பிள் வேணும். ஏன்னா எந்த ஹியூமனா இருந்தாலும் சரி இல்ல டீமனா இருந்தாலும் சரி, ஒரு 2 வருஷமா எதுவுமே சாப்பிடாம இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு வெறி பிடிச்சிரும். ஆனா நம்ம நெசுக்கும் அப்படி இல்ல. மேபி அவரோட ரத்தம் கூட இதுக்கு ஏதாவது ஒரு வழியா இருக்கலாம். ரெண்டாவது கிபோர்ட்ஸ் இதோட முக்கியமான டீமன்ஸ், அதாவது அவனுக்கு கீழே வந்து முக்கியமான 13 டீமன்ஸ் இருக்காங்க. அந்த 13 பேரோட டீமன்ஸோட பிளட்ஸ் எல்லாம் கிடைச்சிச்சுன்னா என்னால ஏதாவது வழி கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க. இப்ப இதுக்கான கியூரை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா நெசுக்கோ மட்டும் இல்ல மத்த எல்லா டீமன்ஸுமே உங்களால ஹியூமனா மாத்த முடியல அப்படின்னு தானே சொல்லி டான்ஜரோ கேட்கறான். ஆமா நீ சரியா சொன்னு சொல்லி டான்ஜரோ பார்த்து அவங்களும் சிரிக்கிறாங்க. இதை பார்த்து அந்த பையன் ரொம்ப டென்ஷன் ஆகுறான். இப்ப டக்குனு அவங்க வீட்டுக்கு வந்து 2 டீமன் அட்டாக் பண்றாங்க. இப்ப அந்த 2 டீமனுமே காட்டுறாங்க. ஆக்சுவலி அவங்க அவங்களோட பிளட் டீமன் ஆட்ட தான் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா நீ சொன்னது இங்க ஒரு டீமன் தான் இருக்கு போல இருக்கு. ஏன்னா நம்ம குடிக்க வந்தது ஹியூமன்ஸ், ஆனா இங்க வந்து ஒரு டீமன் வந்து அதோட பிளட் டீமன் ஆட்ட யூஸ் பண்ணிருக்கு. இப்ப இது பக்கத்துல இருக்க டீமன் புலம்பிட்டு இருக்கான். நீ ஜாக்கிரதையா இருக்க மாட்டேங்க, இப்ப பாரு என்னோட ட்ரெஸ் எல்லாம் அழுக்காவுதுன்னு. இப்ப அந்த பொண்ணு அதோட பிளட் டீமன் ஆட்ட யூஸ் பண்ணி அந்த பாலை தூக்கி போட்டு அட்டாக் பண்ணுது. அந்த பால் ஸ்ட்ரைட்டா ரொம்ப ஜிக்ஸாக்கா வந்துட்டு இருக்கு. இப்ப அந்த பால் யூஜிரோங்கிற மேல படுத்து பார்த்தா அவன் தலைமை துண்டா எடுத்துருக்கு. இப்ப நெசுகோவின் டான்ஜரோ வந்து வெளியில போயிட சொல்றான் கூட்டிட்டு. ஆனா அவங்க இல்ல வேணா பேஸ்மெண்ட் இருக்கு அதுக்கு போயிருக்கேன்னு சொல்றாங்க. இப்ப நெசுகோ பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டா நான் இவ்வளவு நாள் சண்டை போட்ட டீமனோட இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லி டான்ஜரோ நினைக்கிறான். நீ தான் இந்த ஹானாஃபுடா இயரிங்ஸ் போட்டுருக்க பையன், நான் உன்னை தேடி தான் நாங்க வந்தோம்னு சொல்லி இந்த டீமன் சொல்லுது. இதை கேட்டு டான்ஜரோ நீங்க போயிருங்க, இந்த டீமன் என்னை தேடி தான் வந்திருக்குன்னு சொல்றான். அதுக்கு மிஸ்டர் அம்மாவும் எங்களை பத்தி கவலைப்படாத, நான் ஒரு டீமன் தாங்கிறா. இப்ப அந்த டீமன் அந்த பாலை ரொம்ப ஃபாஸ்டா வீசுது. டான்ஜரோ அதை சென்ஸ் பண்ணி கரெக்டா அதோட சென்டர் பாயிண்ட்ல குத்துறான் கத்திய வச்சு. ஓஹோ கத்திய வச்சு குத்திட்டா அவ்வளவுதான் நினைச்சான்னு சொல்லி இந்த டீமன் கேக்குது. பார்த்தா அந்த பால் தானாவே மூவ் ஆகுது. ஆமா யூஜிரோ கிட்ட போகும்போது இப்படிதான் அந்த பால் மூவ் ஆச்சு, எப்படி இதை கண்ட்ரோல் பண்றான்னு சொல்லி டான்ஜரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப நம்ம யூஜிரோ டீமன்கிறதுனால அவன் பாட்டுக்கு ஹீலிங் ஆக ஆரம்பிக்கிறான். பாதி பாய் தான் வந்திருக்கான், ஆனா அதுக்குள்ளே புலம்ப ஆரம்பிச்சிடறான். இதுக்குதான் நான் இங்க கூட்டிட்டு வர
வேணும்னு சொன்னேன். இந்த டீமன்ஸ் இவங்கெல்லாம் இங்க வந்ததுனால தான் பிரச்சனை. இப்படி இன்சென்ட் மூசன் கியூபிட் சுத்தி நம்மள ஈஸியா கண்டுபிடிச்சோம்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி இப்போ இந்த டீமன் வந்து பிளட் டீமன் யூஸ் பண்ணி தான் ஹைட் அவுட்ல ஹைட் ஆயிட்டு இருந்திருக்காங்க. இவங்களே பிளட் டீமன் தான் யூஸ் பண்றாங்க. டான்ஜரால இந்த புதுசா வந்திருக்கு இந்த டீமனை சென்ஸ் பண்ண முடியல டக்குன்னு வந்தோடனே. இப்ப அந்த டீமன் இவ்வளவு நேரம் 2 கையை வச்சுதான் பால் பண்ணிட்டு இருந்தது. இப்ப பார்த்தா டக்குன்னு 6 கை வச்சு 6 பால் வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. 2 பாலுக்கே இவங்களால சமாளிக்க முடியல. இப்ப 6 பால் வரவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம டான்ஜரோ அந்த பால் 2 வெட்டினாலுமே அந்த வெட்டப்பட்ட பால்ஸ் வந்து இவன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இப்ப இந்த பால் எல்லாத்துலயுமே 2 டீமனோட ஸ்மெல் இவனுக்கு வந்துகிட்டே இருக்கு. இப்பதான் டான்ஜரோ புரிஞ்சுக்கலாம் இப்ப ஒரு டீமனோட டீமனாட்ல 2 டீமனுமே அவங்க பவர் யூஸ் பண்றாங்கன்னு. இப்ப மிஸ் டமையோ மேலே ஒரு பால் பட்டுறது. அந்த ஆரஸை பார்த்து டாச் பண்ணுங்கிறாங்க. எந்த ஆரஸ்னு சொல்லி டான்ஜரோ கேட்கறான். இந்த என் கண்ணு மூலியமா பாருன்னு சொல்லி அவனும் ஒரு பிளட் டீமனை யூஸ் பண்ணி அவனுக்கு மேல ஒரு சீட்டு வர வைக்கிறான். இப்ப நம்ம டான்ஜரோலயுமே அந்த ஆரோஸ்லாம் பார்க்க முடியுது. அந்த ஆரோஸ் மூவ் ஆகிற பேட்டர்ல தான் இப்ப அந்த பால் மூவ் ஆகுது. இப்ப அப்படியே டான்ஜரோ பின்னாடி போயிட்டு வெளியில இருக்க டீமனை நீ பாத்துக்கோ, இந்த பால் வச்சிருக்க டீமனை நான் பாத்துக்கிறேங்கிறான். இப்ப நெஜுக்கும் போயிட்டு அங்க இருக்க ஆரோஸ் வச்சிருக்க டீம் அட்டாக் பண்ணனே இங்க இருக்க ஆரோஸ் எல்லாமே மறைஞ்சு போயிடுது. இப்ப அந்த ஆரோ இல்லாதனால இந்த 6 பாலுமே நின்றுச்சு அப்படியே மூவ் ஆகுறத. டான்ஜரோ இப்ப வாட்டர் பிரீத்திங் தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி அந்த 6 பாலுமே கட் பண்ணிட்டு அப்படியே போய் அந்த டீமனோட 6 கையுமே வெட்டிடுறான். இது இந்த 12 kg கீழ ஒன்னான்னு சொல்லி கேட்கறான். டமையும் வந்து மேபி வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அப்ப உங்களோட ஃபர்ஸ்ட் பிளட் சாம்பிள் கிடைச்சிச்சுன்னு நினைச்சுக்கோங்கிறான் டான்ஜரோவும். இப்ப பிளாஷ்பேக் காட்டுறாங்க. எனக்கு இதை ரிசர்ச் பண்ணதுக்கு நெஜுகோட பிளட் தேவைப்படும். அது இல்லாம மூசனோட கண்ட்ரோல்ல டைரக்டா இருக்க 12 kg பிளட் வேணும். ஆனா அந்த 12 kg பக்கத்துல போறதே ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா அவங்க ரொம்ப பவரா இருப்பாங்கன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இப்ப என்னோட பிளட் சாம்பிள் நீ எடுத்து கொடுக்க போறியான்னு சொல்லிட்டு அந்த டீமனு சிரிக்குது. உண்மையிலுமே அவருக்கு அவ்வளவு தைரியம் இருந்துச்சா வந்து எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த டீமனு சொல்லுது. பார்த்து ஜாக்கிரதையா சண்டை போடுது. உண்மையிலுமே அந்த 12 kg ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறான். டான்ஜரோ நான் இனிமே கவனமா பாத்துக்கிறேங்கிறான். இப்ப இந்த சமய கிட்ட இதுதான் நமக்கான சரியான சான்ஸ், வாங்க இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடலாம்னு சொல்றான். அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க இதை கேட்டோன்னே. நான் சும்மா விளையாண்டேங்கிறான். எப்ப விளையாடுறது விவசாயம் இல்லை எனக்கு. இப்ப அந்த பக்கம் காட்டுறாங்க. அந்த ஆரோ டீமன் இப்ப நம்ம நெசுகோ அட்டாக் பண்ணிடுது. இப்ப அந்த டீமன் அதோட வெட்டப்பட்ட 6 கையுமே டக்குன்னு ரீஜென்ரேட் பண்ணுது. இதே எவ்வளவு ஃபாஸ்டா இருக்குன்னு டான்ஜரோ யோசிக்கிறான். இப்ப பார்த்தா திடீர்னு சைட்ல நெசுகோ வந்து டான்ஜரோ மேல விழுந்துடுறா. இப்ப அங்கிட்டு இருந்து யூஜரும் வந்து டான்ஜரோ நீ அங்கிட்டு ஆரோ வச்சிருக்க டீமனை பாத்துக்கோ, இந்த பால் வச்சிருக்க டீமனை நாங்க பாத்துக்கோங்கிறான். நெசுகோ நீ இந்த டீமனை பாத்துக்கோ, நான் அந்த டீமனை பாத்துக்கன்னு சொல்லிட்டு டான்ஜரோ அப்படியே அவங்க பாக்குறாங்க. நெசுகோ இப்ப அந்த 2 பேரும் பாக்குறாங்க. அவங்க பாக்குறப்ப அவங்களோட அம்மா தம்பி மாதிரி இருக்கு. இப்ப அவங்க 2 பேரும் மாத்தி ஃபைட் பண்ண போறாங்க. இப்ப நம்ம டான்ஜரோ அந்த டீமனை போய் அட்டாக் பண்ண போறோம் ஆரோ டீமனை. இவனுக்கு அந்த ஓப்பனிங் த்ரெட் தெரியுது. பார்த்தா திடீர்னு பார்த்தா அந்த த்ரெட் அப்படியே கட் ஆயிருது. என்னன்னு பார்த்தா இவன் ஒரு ஆரோல மாட்டிக்கிறான். அந்த ஆரோவை கொண்டு போய் அங்கே இங்கேயும் மாறி மாறி இடிக்க வச்சுட்டு இருக்கு. இப்ப நம்ம டான்ஜரோலயுமே ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த ஆரோ தான் இவனை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இப்ப போய் அந்த ஆரோ அவனை வானத்துல போய் விட்டுருது. லேடி டமையோ மேல கை வச்சிங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டு அவனு சொல்றான். ஓஹோ, அப்ப டமையோ இங்கதான் மறைஞ்சிருக்காளா? இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப லக்கு தான் போயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த டீமோட பால் வச்சு திரும்பி அட்டாக் பண்ணுது. நெசுகோ அந்த பாலை ஏற்றி வைக்க ட்ரை பண்றான். ஆனா நெசுகோட கால் தான் உடஞ்சு போகுது. இப்ப இந்த டீமோட நெசுகோ உதச்சு வீட்டுக்குள்ள அனுப்பிடுது. இன்னைக்கு நம்ம இந்த பையனோட தலையும் இந்த டமையோட தலையும் கொண்டு போய் கொடுப்போம். நெசுகோக்கு ஃபாஸ்டா ஹீலிங் ஆகாது, ரத்தம் வந்துகிட்டே இருக்கும். டமையோ ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. இதை பார்த்தா நெசுகோக்கு அவங்க அம்மா மாதிரி அவங்க தெரியிட்டாங்க. நம்ம டான்ஜரோ சைடு காட்டுறாங்க. இவனால அந்த டீமன் கிட்ட நெருங்கவே முடியல. இவன் என்னதான் சாட் வச்சு வெட்ட போனாலும் அந்த ஆரோஸ் வந்து இவனை லைட்டா மாத்தி விட்டுருது. அந்த டீமன் அவனோட கையை வச்சு தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அவன் இந்த ஆரோஸும் வெட்ட ட்ரை பண்றான். ஆனா அந்த ஆரோஸும் இவனால வெட்ட முடியல. அந்த ஆரோட சேர்த்து போய் இவனும் விழுவுறான். டான்ஜரோ ரொம்ப அடி வாங்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப அந்த டீமன் டான்ஜரோட கையை துண்டா பிச்சை எடுக்கலாம்னு சொல்லிட்டு ரிப்பன் மாதிரி சுத்துறான் அவன் கையில அந்த ஆரோவை. ஆனா டான்ஜரோ அந்த ஆரோ சுத்துற அதே டைரக்ஷன்ல சுத்தி அவன் கையை ரிலீஸ் பண்ணி வெளில வந்துடுறான். இப்படியே போயிட்டு இருந்தா என்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது, ஏதாவது ஒரு கட்டத்துல நான் இறந்துருவேன். இப்ப அந்த டீமன் ஃபுல் ஃபோர்ஸ்ல அட்டாக் பண்ணுது. டான்ஜரோ அவனோட வாட்டர் மூவ் 6th and 3rd யூஸ் பண்ணி அந்த ஆரோஸ் எல்லாத்தையுமே அவன் பின்னாடி எடுத்துட்டு போறான். அந்த ஆரோஸ் எல்லாம் அவனோட வாட்டர் கூட சேர்ந்து இவன் கத்தியோட சேர்ந்து டிராவல் ஆயிட்டு இருக்கு. அந்த ஆரோஸோட இவனோட வாட்டர் பிரீத்திங் பெர்ஃபார்ம் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால அந்த கத்தியை கஷ்டப்பட்டு தூக்கி அந்த டீமனோட தலையை வெட்டுறான். இப்ப அந்த டீமன் ஃபுல் ஃபோர்ஸ்ல அட்டாக் பண்ணுது. டான்ஜரோ அவனோட வாட்டர் மூவ் 6th and 3rd யூஸ் பண்ணி அந்த ஆரோஸ் எல்லாத்தையுமே அவன் பின்னாடி எடுத்துட்டு போறான். அந்த ஆரோஸ் எல்லாம் அவனோட வாட்டர் கூட சேர்ந்து இவன் கத்தியோட சேர்ந்து டிராவல் ஆயிட்டு இருக்கு. அந்த ஆரோஸோட இவனோட வாட்டர் பிரீத்திங் பெர்ஃபார்ம் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால அந்த கத்தியை கஷ்டப்பட்டு தூக்கி அந்த டீமனோட தலையை வெட்டுறான். டான்ஜரோலயுமே ரொம்ப முடியல, ஏற்கனவே அடி வாங்கிட்டான் ரொம்ப. அதனால அவனும் போய் அப்படியே விழுந்துறான். இப்ப இந்த டீமன் தலை தனியா துண்டா வந்துருது. இருந்தாலும் அந்த டீமன் விட மாட்டேங்குது, கத்திக்கிட்டே இருக்கு. ஒன்னால பாரு என் ஃபேஸ் ஃபுல்லா பழுக்காயிருச்சுன்னு. அந்த டீமன் சாகுற டைமிங்ல கண்ணா பின்னான்னு அந்த ஆரோஸ் நம்ம டான்ஜரோ மேல இறக்கிடுறான். இப்ப டான்ஜரோ கண்ணா பின்னான்னு பறக்க ஆரம்பிச்சிடறான். கண்டிப்பா இல்ல ஒரு சைடு போய் டான்ஜரோ மோதினாலுமே அவன் இறந்துருவான். அவனுக்கு கஷ்டப்பட்டு அவனோட வாட்டர் பிரீத்திங் யூஸ் பண்ணி எங்கேயுமே போய் மோதாம தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரே நேரத்துல திட்டத்தட்ட பல டெக்னிக் யூஸ் பண்ணி தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த டீமன் இப்ப கத்திக்கிட்டு இருக்கேன், நான் கண்டிப்பா சாகும்போது ஒன்னே என் கூட சேர்த்து கூட்டிட்டு போயிருவேன். எல்லா பிரீதிங் ஸ்டைலும் ஒரே நேரத்துல யூஸ் பண்றது கஷ்டம். அதனால நம்ம டான்ஜரோ இது எப்பதான் முடியும்னு சொல்லி ஓனா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்ப அந்த டீமனோட தலைமை ஃபுல்லா பர்ன் ஆயிருச்சு. திடீர்னு நடுப்புற அந்த ஆரோஸ் எல்லாமே மறந்துடும். டான்ஜரோ மேல இருந்து கீழே விழுறான். அவனோட கால் எலும்பும் உடஞ்சிருச்சு, முதுகும் ஃபிராக்சர் விட்டுச்சு. அவனால எந்திரிக்க கூட முடியல. இன்னும் அங்க ஒரு டீமன் உயிரோட இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஸ்வாட் எடுக்க ட்ரை பண்றான். ஆனா அவனோட ஸ்வாட கூட அவனால எடுக்க முடியல. இப்ப அப்படியே வாயால் அந்த ஸ்வாடை எடுத்துட்டு அப்படியே ஊர்ந்து போறான். எங்க கூட சண்டை போற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சான்னு சொல்லிட்டு இப்ப அந்த பால் வச்சிருக்க டீமன் ஃபுல்லா கிளவுட் மாதிரி அவனை ஃபார்ம் பண்ணிட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இப்ப அந்த பால் யூஜரோ மேல பட போகுது. ஆனா ஜஸ்ட் மிஸ்ல நெசுகோ வந்து காப்பாத்துறான். பார்த்து நெசுகோன்னு சொல்லி அவனு சொல்றான். இதை பார்த்த நெசுகோக்கு அவனோட தம்பி மாதிரி தெரியும் அப்படியே தலையை தடவி கொடுக்குறா. இப்ப நெசுகோ அந்த பால் எப்படி கிக் பண்றதுங்கிறதையும் கத்துக்கிட்டா. இப்ப அந்த டீமன் பால்
பால் போட நெசுகோ கிக் பண்ணிட்டே இருக்கான். நெசுகோ கிக் பண்ற பால் வந்து அந்த டீமனால பிடிக்க கூட முடியல. இதை பார்த்து அந்த டீமன் மோதி பார்த்தரலாம் சரி வான்னு சொல்லிட்டு மாத்தி கிக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நெசுகோ இதை எப்படிதான் பண்றான்னு சொல்லி யூஜரும் ஆச்சரியமா கேட்கறான். ஆக்சுவலி அவளுக்கு ஹீலிங் பர்சன் மட்டும் தான் கொடுத்தேன். இப்ப நீ பாத்துட்டு இருக்கிறது அவளோட உண்மையான பியூர் ஸ்ட்ரென்த் தான். ஒரு டைமுக்கு மேல நெசுகோவை ரொம்ப ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணுவோம். அந்த டீமனே இதை பார்த்து பயந்து போயிடுறா. இப்படியே போயிட்டு இருந்தா ஒரு டைமுக்கு மேல நெசுகோ அவளோட ஸ்டாமினா இழந்துருவான்னு சொல்லிட்டு இப்ப டமாவே ஏதோ பிளான் பண்றா. பரவாயில்ல நீ நல்லா தான் விளையாடுன்னு சொல்லிட்டு அந்த டீமன் அட்டாக் பண்ண போகுது. அப்ப திடீர்னு நடுப்புற சமயம் வந்துடுறாங்க. வெயிட் பண்ணு, உனக்கு மூசான் கிபுட்சுஜி பத்தி என்ன தெரியும்னு கேக்குறாங்க. மூசான் கிபுட்சுஜி ஒரு கோல், ஏன்னா அவங்களை வந்து அட்டாக் பண்ணாம உங்களை மாதிரி சின்ன டீமன்ஸ் அனுப்பிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வெறுப்பேத்துறா. இதை கேட்ட அந்த டீமனும் இல்ல அவர் அப்பெல்லாம் இல்ல, அவர் ஒரு உண்மையிலுமே தைரியமானவள் தாங்கிறா. மூசான் கிபுட்சுஜி நீங்க நினைக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங். அச்சோ நான் அவர் பேர் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அந்த டீமன் வாய முடிக்குது. ஆக்சுவலி மிஸ் தமையை வந்து பிளட் டீமன் யூஸ் பண்ணி அந்த டீமனோட பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் குறைக்க வச்சிருக்காங்க. இதனாலதான் அந்த டீமன் மறந்து போய் மூசான் கிபுட்சுஜியோட பேரை சொல்லிட்டா. அச்சோ நான் தெரியாம பேரை சொல்லிட்டு என்ன மனுஷருக்குன்னு சொல்லிட்டு அவனும் கத்திக்கிட்டே ஓடுறா. ஆக்சுவலி மூசான் கிபுட்சுஜியால கன்வெர்ட் பண்ண எல்லா டீமன்களுமே ஒரு கர்ஸ் இருக்கும். அதனால தான் டேஞ்சர் அட்டாக் பண்ண பழைய டீமன் கூட ஒரு பேரை சொல்லியிருக்காது. இப்ப அந்த பேர் இந்த டீமன் சொல்லிடவும் ஒரு கர்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்ப அந்த பொண்ணு உடம்புக்குள்ள வந்து கையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு வெளியில வருது. இதை பார்த்து அங்க இருக்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அவளால இதை பொறுத்துக்கவே முடியல, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றா. இப்ப அந்த கை வந்து அப்படியே தலையை பிச்சு எடுக்குது. அங்க நம்ம டேஞ்சரை மட்டும் இல்ல அங்க இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்னோட டீமன் இல்யூஷனால அவளோட பிரெயின் கெப்பாசிட்டி கம்மியா இருந்துச்சு, அதனால தான் அவன் மூசான் கிபுட்சுஜிங்கிற அந்த பேரை சொல்லிட்டா. இப்ப மிஸ் டமாய் அப்படியே அந்த கேஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க டேஞ்சரோ கிட்ட. இப்ப யூஜர் அங்கிருந்து ஓடி வந்து டேஞ்சரோட மூக்க மூடிக்கிறான். இல்லை டமையோட டீமன் ஆட்ட நீ சுவாசிக்காத, அது ஹியூமன்ஸ்க்கு ரொம்ப டேஞ்சரஸ்ங்கிறான். இது 12 கேஜி கேஸ்ல ஒண்ணு இல்ல, இவளோட கண்ணை பாருங்க. 12 கேஜி கேஸ்மே அவங்க கண்ணில் நம்பர் எழுதிருக்கும். ஆனா இந்த டீமனுக்கு எந்த நம்பரும் இல்லை, அதனால இது இவ்வளவு வீக்கா இருந்திருக்குன்னு சொல்லி மிஸ் டமையா சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு எது இது வீக்கா இருந்துச்சான்னு சொல்லி யோசிக்கிறான். இந்த டீமன்ஸ்க்கு இது தேவைதான் சொல்லிட்டு அவனும் சிரிக்கிறான். மிஸ் டமையா இப்ப அந்த பிளட் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணிட்டு நெசுகோக்கு ரெஸ்ட் தேவை நான் உள்ள போறேன்னு சொல்லிட்டு உள்ள போறான். லேடி டமையை விட்டு நானும் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு யூஜரும் சீக்கிரம் உள்ளவான்னு சொல்லிட்டு உள்ள போறான். என்னோட பால் எனக்கு வேணும் அப்படின்னு சின்ன குழந்தை மாதிரி அந்த டீமனு கேக்குது. இதை கிட்ட டேஞ்சரோ அந்த பால் எடுத்து கொண்டு போய் அந்த டீமன் கிட்ட வைக்கிறான். நீ என் கூட விளையாடுன்னு சொல்லி அந்த டீமனு கேக்குது. டேஞ்சரோ நினைக்கிறான் நீ பல பேரை கொண்டு இருந்தாலும் நீ உள்ளுக்கு ஒரு சின்ன குழந்தை தான். இப்ப அப்படியே சூரியன் வர அந்த டீமனோட பாடி ஃபுல்லாவே எரிஞ்சு போயிருது. நீ உன்னை 12 கேஜிஸ்ல ஒருத்தன் நம்பி அவனுக்காக கஷ்டப்பட்டு போராடி இருக்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த மூசான் கிபுட்சுஜி தான். அவனுக்கு நம்பிக்கையா வேலை பார்க்குற ஆளுங்க கூட அவன் விட்டு வைக்கிறது இல்ல, அவனுக்காக கஷ்டம் தான் படுறாங்க. உன்னை சும்மா விட மாட்டேன் மூசான் கிபுட்சுஜின்னு நம்ம டேஞ்சரோ நினைக்கிறான். இப்ப அப்படியே வீட்டுக்குள்ள போறான், பார்த்தாங்க யாருமே இல்ல. இப்ப கீழே பேஸ்மெண்ட்ல சவுண்ட் வரும். டேஞ்சரோ கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போறான். இப்ப அங்க நெசுகோமே நார்மல் ஆயிட்டா. வந்தோடனே டேஞ்சரோ கட்டி பிடிக்கிறான். இப்ப அப்படியே போய் மிஸ் டமாயும் கட்டி பிடிக்கிறா. இதை பார்த்து யூஜரோமே டென்ஷன் ஆகுறான். பரவாயில்ல இருக்கட்டும் மிஸ் டமாயும் சொல்றாங்க. இதை பார்த்து நெசுகோ அவனே தடவி கொடுக்குறா. இவன் அவங்க எல்லாரையுமே ஃபேமிலியா நினைக்கிறான்னு சொல்லி டேஞ்சரும் சொல்றான். இதை கேட்டு லேடி டமாயும் அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து டேஞ்சர் நெசுகோ நீ கட்டி பிடிக்கிறது அவங்களுக்கு வலிக்குதுன்னு நினைக்கிறேங்கிறா. இல்ல அப்பெல்லாம் இல்ல, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி அவங்களும் இப்ப நெசுகோ கட்டி பிடிச்சி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்ப நம்ம யூஜருமே பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறான். அவன் இப்ப சாகர கண்டிஷன்ல இருக்கும் போது நான் உன்னை எப்படியாச்சும் காப்பாத்திடுவேன், ஆனா நீ இப்ப டீமனா மாறிட்ட அப்படின்னா உன்னோட மனித நேயத்தை இழந்துருவ. இப்ப லேடி டமாயும் டேஞ்சரோ கிட்ட கேக்குறாங்க. மூசானுக்கு இப்ப நாங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்கோம், அதனால நாங்க இப்ப இடத்த மாத்த போறோம். நான் நெசுகோ என் கூட கூட்டிட்டு போகவா, நாங்களும் அவளை பத்திரமா பாத்துப்போம், உன் கூட ஃபைட்டிங்ல இருக்கிறதோட எங்க கூட சேஃபா தான் இருப்பான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுவும் கரெக்ட் தான் சொல்லி டேஞ்சரோ யோசிக்கிறான். நெசுகோவும் டேஞ்சரோட கையை பிடிக்கிறா. இதை பார்த்தா டேஞ்சரோ ஒரு செகண்ட் அமைதியா இருந்துட்டு அவங்கள்ட்ட சொல்றான். நீங்க இந்த கேள்வி என்கிட்ட கேட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், ஆனா நெசுகோ என் கூட இருக்கட்டும், திரும்பவும் நான் அவளை பெரிய விரும்பல. சரி ஓகேன்னு சொல்லி மிஸ் டமாயும் சொல்றாங்க. எப்பவும் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி அவனும் சொல்றான். இப்ப டேஞ்சரோ அங்கிருந்து கிளம்புறாங்க. அவனும் ஒரு நிமிஷம் சொல்லி டேஞ்சரோ கூப்பிட்டு உன்னோட தங்கச்சியும் கொஞ்சம் அழகா தான் இருக்கான்னு சொல்லி சொல்றான். இப்ப அப்படியே அடுத்த ஜேர்னியை காட்டுறாங்க. சவுத் ஈஸ்ட்டுக்கு போன்னு சொல்லி அவன் காக்கம் கத்திக்கிட்டே இருக்கு. கத்தாதன்னு சொல்லி டேஞ்சரோ சொல்றான். ஆனா அங்க பார்த்தா இன்னொருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான். ப்ளீஸ் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அங்க ஒரு பையன் ஒரு பொண்ணை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இப்ப அவனோட குருவி வந்து நம்ம டேஞ்சரோ கையில உட்காருது. இப்ப அந்த குருவியும் கீன்னு கத்தி நம்ம டேஞ்சரோ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது அவனை பத்தி. டேஞ்சரோ அதெல்லாம் கேட்டுட்டு நான் பாத்துக்கிறேன் இந்த மாதிரி சொல்றான். அந்த பொண்ணை ஏன்டா டிஸ்டர்ப் பண்றேன்னு சொல்லி இப்ப டேஞ்சரோ புடிச்சா அவனை கேட்கறான். அவன் நம்ம டேஞ்சரோ யூனிஃபார்ம் பார்த்து நம்மளா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நீ என்னடா என்ன இப்படி கேட்கறேன்னு கேட்கறான். இதை கேட்டு நம்ம டேஞ்சரோ உன்னை எனக்கு யாருனே தெரியாதுன்னு சொல்றான். நம்ம எல்லாம் அந்த ட்ரைனிங் ஒன்னும் அட்டன் பண்ணாம அதுக்கு மறந்துட்டியாடான்னு கேட்கறான். இவன் அப்படியே அவனை கீழே விட்டுட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் மன்னிப்பு கேட்கறான், இவனுக்காக என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு. இதை கேட்டு அவன் ஐயோ என்னோட லவரை வீட்டுக்கு போக சொல்லிட்டு எனக்கு கதறான். இதை பார்த்து அந்த பொண்ணு வந்து இவன் அடிக்க ஆரம்பிச்சிடறான். யார்டா லவர், எனக்கு ஏற்கனவே ஆள் இருக்கு. இதை கேட்டு அவன் அப்ப என்கிட்ட சிரிச்சு பேசினதான் பொய்யான்னு சொல்லி கேட்கறான். யார் சிரிச்சு பேசினா, வழி தெரியாம சுத்திக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு உன்ட்ட சிரிச்சு பேசினது லவ்வான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இவன்ட்ட கத்திட்டு போறான். என்ன அப்படி கேவலமா பார்க்காத, ஒன்னால்தான் என் கல்யாணம் இப்ப நின்று போச்சு, இப்ப நீ தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு டேஞ்சரோட புலம்பிட்டு இருக்கான். நம்ம டேஞ்சரோ அவன் ஒரு மாதிரி தினசா பாக்குறான். என்னோட அடுத்த மிஷன்ல நான் கண்டிப்பா இறந்து போயிருவேன், எனக்கு சண்டை கூடவே தெரியாது, எனக்கு கண்டிப்பா தெரியும் என்னோட அடுத்த ஜாப்ல நான் இறந்து போயிருவேங்கிறான். இப்ப ரெண்டு பேரும் இன்ட்ரோடியூஸ் ஆகிறாங்க. என்னோட பேர் டேஞ்சரோங்கிறான், இவன் என்னோட பேர் ஜெனிட்ஸுங்கிறான். அப்புறம் ஏன்னா நீ ஸ்வாட்ஸ்மேன் ஆனான்னு சொல்லி டேஞ்சரோ கேட்கறான். அது ஒரு கிழட்டு பையன் என்ன ட்ரைனிங்னு போட்டு சாவடிச்சான், அவன்கிட்ட இருந்து தப்பிச்சதுக்காக இந்த ட்ரைனிங்லாம் அட்டன் பண்ணா. இப்ப என்னன்னு பார்த்தா இந்த டீமன்ஸ்க்காக நான் சாக போறேன், என்னை காப்பாத்த யாருமே இல்லையான்னு சொல்லிட்டு ஜெனிட்ஸும் அழுதுகிட்டு இருக்கான். இப்ப நம்ம டேஞ்சர் தான் போய் அவனை கொஞ்சம் சமாதானப்படுத்துறான். இப்ப பரவாயில்லையான்னு சொல்லி கொஞ்சம் நேரம் கழிச்சு கேட்கறான். இப்ப எனக்கு பரவாயில்லங்கிறான். அவனுக்கு இப்ப பசிக்குது, அவன் கையில சாப்பாடு இல்ல. சரி டேஞ்சரை தான் சாப்பாடு கொடுக்குறான். இப்ப சாப்பாடு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அதையும் சாப்பிடுறான். உனக்கு இருக்கா டேஞ்சர்னு சொல்லி கேட்கறான். டேஞ்சரும் இல்லங்க, சரி இதுலயே பாதியை பிச்சு கொடுக்குறான். இங்க பாரு உன்னோட குருவி உன்னை பத்தி ரொம்பவே கவலைப்படுதுன்னு சொல்லி டேஞ்சரும் சொல்றான். எனது என் குருவி பேசுமா, உனக்கு பேட் லாங்குவேஜ் எல்லாம் தெரியுமான்னு சொல்லி அவனும் கேட்கறான்.
ஆமா, நீ பொண்ணுங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க, ரொம்ப பயந்தாங்குழியா வேற இருக்குன்னு சொல்லி இந்த குருவி சொல்லுதுங்கிறான். என்னோட குருவி பேசுற உனக்கு எப்படா புரியுதுன்னு சொல்லி அவனுக்கு கேட்டுட்டு இருக்கான். இப்ப மேல டான்ஜரோட காக்கா வந்துட்டு ஜெனிட்ஸு டான்ஜரோ 2 பேரும் அந்த டீமன் இருக்க இடத்துக்கு போங்கன்னு சொல்லுது. இந்த காக்கா அது இப்ப பேசிச்சு தானேன்னு சொல்லிட்டு இப்ப ஜெனிட்ஸும் கதற ஆரம்பிக்கிறான். இப்ப டான்ஜரோ தான் அவனை சமாதானப்படுத்தி இப்ப திரும்பி அந்த டீமன் இருக்க பக்கமா போயிட்டு இருக்காங்க. எப்படி நான் வந்து பிரோஜனம் செத்து போதான் போறேன், நான் பேசாம இங்கே போயிட்டு தூங்கிட்டான்னு சொல்லி ஜெனிட்ஸும் கேட்கறான். டான்ஜரோ ஆனா அதெல்லாம் கண்டிக்கிற மாதிரி எல்லாமே அந்த வீட்டை ஸ்மெல் பண்ணிட்டே போறான். இந்த வீடு தான் எனக்கு, இந்த வீட்டுல இருந்து டீமன் ஒரு ஸ்மெல் வருது உனக்கு தெரியுதான்னு சொல்லி கேட்கறான். இல்ல எனக்கு ஸ்மெல்லாம் தெரியல, ஆனா ஒரு சவுண்ட் கேக்குது, அது அந்த டீமன் சவுண்ட் தான் சொல்லி இப்ப ஜெனிட்ஸும் சொல்றான். அப்ப பார்த்தா அங்க ஒரு 2 சின்ன பசங்க நின்றுட்டு இருக்காங்க பயந்துகிட்டு. இப்ப நம்ம டான்ஜரோ அவன்கிட்ட பேச போறாங்க. ஆனா அவங்க டான்ஜரோ பார்த்தா பயப்படுறாங்க. இவங்களை எப்படி சமாதானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அந்த குருவியை காட்டுறான் டான்ஜரோ. இப்ப அந்த குருவியை பார்த்தோன்னே இந்த பசங்க கொஞ்சம் நார்மல் ஆகுறாங்க. இப்ப என்னாச்சு சொல்லுங்கன்னு சொல்லி டான்ஜரோ கேட்கறான். இந்த வீடு இது வந்து ஒரு மான்ஸ்டருக்கு சொந்தமானது. நேற்று நைட்டு நாங்க இந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருந்தோம், அப்ப அது எங்க அண்ணனை தூக்கிட்டு போயிடுச்சு. அவனோட ரத்த சிந்தனை வச்சு நாங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம், அவன் இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கான்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட டான்ஜரோ நீங்க ரொம்ப தைரியமான பசங்க தான், அவங்க அண்ணனுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோங்கிறான். இப்ப அந்த பசங்களும் ரொம்பவே தேங்க்ஸ்ங்கிறாங்க. இந்த பக்கம் ஜெனிட்ஸோ காட்டுறாங்க. அந்த சவுண்ட் அது ரொம்ப பயங்கரமா இருக்குங்கிறான். ஆனா அங்க இருக்க மத்த யாருக்குமே அந்த சவுண்டு கேட்கல. இப்ப பார்த்தா கொஞ்சம் நேரம் ஒரு ட்ரம் சவுண்ட் அந்த வீட்டுக்குள்ள இருந்து கேட்க ஆரம்பிக்குது. இப்ப அந்த வீட்டு மாடியில இருந்து ஒரு ஆள் கீழே விழுவுறான். இதை பார்த்து ஜெனிட்ஸ் பயந்துகிட்டு இருக்கான். டான்ஜரோ ஓடி போயிட்டு அவனுக்கு என்னாச்சுன்னு பாக்குறான். அந்த இடத்துல இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம், ஆனா வந்து கடைசியில இறந்துதான் போக போறோமான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஆள் இறந்து போயிடுறான். இதை பார்த்தா டான்ஜரோ ரொம்ப வருத்தப்படுறான். நான் மட்டும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தேன், இவனை எப்படியாச்சும் காப்பாத்திருக்கலாமேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான். இப்ப அப்படியே அந்த வீட்டுக்குள்ள இருந்து பயங்கரமான சவுண்ட் எல்லாம் வருது. இந்த சவுண்ட் கேட்ட ஜெனிட்ஸும் அந்த பசங்களும் ரொம்ப பயப்படுறாங்க. டான்ஜரோ இப்ப அந்த பசங்கள்ட்ட கேட்கறான், இதுதான் அவங்க அண்ணன் தானு. அந்த பசங்களை இல்ல இது எங்க அண்ணன் இல்ல, எங்க அண்ணன் வந்து ஆரஞ்சு கலர்ல தூங்கி போட்டிருந்தான்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இன்னொரு ஆள் உள்ள இருக்காங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு இவனுக்கு இருதஞ்சலி செலுத்திட்டு ஜெனிட்ஸோ கூப்பிடுறான் உள்ள போறதுக்காக. ஜெனிட்ஸ் வா உள்ள போலான்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனா ஜெனிட்ஸ் மூஞ்ச பத்தலே தெரியுது. அப்ப எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு டான்ஜரும் திரும்புறான். ஏன்னா இங்க தனியா விட்டு போகாத, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு ஜெனிட்ஸும் அவனை பிடிச்சிக்கிறான். இப்ப அந்த பசங்க கிட்ட போயிட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா இந்த பாக்ஸ் உங்களை காப்பாத்தும்னு சொல்லிட்டு இப்ப ஜெனிட்ஸும் கூட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ள போறான். இப்ப அப்படியே பொறுமையா 2 பேரும் வீட்டுக்குள்ள போறாங்க. ஜெனிட்ஸும் பயந்துகிட்டு டான்ஜரோ வாப்பா வெளில போயிடலாங்கிறான். இதை கேட்டு டான்ஜரோ வா ஜெனிட்ஸு போலாங்கிறான். ஜெனிட்ஸு உள்ளே இல்லப்பா வெயில நான் சொன்னேங்கிறான். டான்ஜரோ இப்ப அவன்கிட்ட ஏதாவது சொல்லணுமேன்னு சொல்லிட்டு இங்க பாரு ஜெனிட்ஸு, கடைசி ஃபைட்ல எனக்கு காலு கை முதுகெலும்பு எல்லாமே உடஞ்சிருச்சுங்கிறான். அச்சோ அப்ப அவ்வளவுதானே நம்ம செத்துட்டோமா, இங்க நான் திரும்பி டீமன்ஸ் கையில சாக போறோமான்னு சொல்லிட்டு திரும்பி அவன் கதறிட்டு இருக்கான். அப்ப திரும்பி ஏதோ சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா வெளியில விட்டுட்டு அந்த பசங்க உள்ள வந்துட்டாங்க. அந்த பாக்ஸ்குள்ள ஏதோ சத்தம் கேட்குதுன்னு வந்து சொல்றாங்க டான்ஜரோ கிட்ட. அந்த பாக்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியமான பாக்ஸ்னு சொல்லிட்டு இருக்கான் டான்ஜரோ. அதுக்குள்ள அங்க இன்னொரு சவுண்ட் பெருசா கேக்குது. என்னன்னு பார்த்தா இப்ப ஜெனிட்ஸும் டான்ஜரோமே பிரிஞ்சுறாங்க சின்ன பசங்களோட தனித்தனியா. இப்ப அங்க அப்படியே ஒரு ட்ரம் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு தடவை கேட்கறப்ப ரூம் அங்க சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இப்ப அந்த பொண்ணுகிட்டே டான்ஜரோ சொல்றான், கவலைப்படாத உன்னை நான் காப்பாத்துறேன். அதே மாதிரி ஜெனிட்ஸும் உங்க அண்ணன் எப்படியா பாதுகாப்பாங்கிறான். இப்ப அப்படியே உங்க ரூமுக்கு வெளியில இருந்து ஒரு டீமன் வருது. இதை பார்த்து அந்த பொண்ணு பயப்படுறான். ஆனா டான்ஜரோ வாயை பொத்திக்கிறான் கத்தாதன்னு. இந்த பக்கம் கட்டா ஜென்ஸ் எப்படியாவது என்னை காப்பாத்து தம்பி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீ தான் என்னை காப்பாத்துன்னு சொல்லி அந்த தம்பியை பிடிச்சிட்டு இருக்கான். அந்த பையனை உங்களுக்கு வெக்கமா இல்லையா, போய் போய் உங்களோட சின்ன பையனா என்கிட்ட போய் காப்பாத்துக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்க தான் ஆக்சுவலி இங்க எங்களை காப்பாத்தணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட ஜெனிட்ஸும் என்னை நீ வார்த்தையாலே கொண்டுட்ட அப்படிங்கிறான். ஆனாலும் பரவாயில்ல என்னை எப்படியாச்சும் காப்பாத்துன்னு சொல்லிட்டு அவனை இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் தான் கதவு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவனும் ஒவ்வொரு ரூமா திறந்து பாத்துட்டு இருக்கான். ஆனா எல்லா ரூமுமே கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கு. அப்பதான் ஒரு ரூமை திறக்கிறான். உள்ள பார்த்தா ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஒண்ணு நின்றுகிட்டு இருக்கு. ஐயோ மான்ஸ்டர்னு சொல்லிட்டு இவனும் ரொம்ப பயப்படுறான். பார்த்தா அந்த மான்ஸ்டர் எங்க எகிரி குதிச்சு இவனை தாண்டி போறான். இதை பார்த்து ஜெனிட்ஸும் ரொம்ப பயப்படுறான். இது எல்லாத்தையும் இந்த சின்ன பையன் பார்த்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப கேவலமா பாக்குறான் ஜெனிட்ஸுவ. இதை பார்த்து ஜெனிட்ஸும் என்ன இப்படி பார்க்காத தம்பிங்கிறான். இப்ப அப்படியே நமக்கு டான்ஜரோ சைட் காட்டுறாங்க. இந்த இடத்துல எனக்கு நிறைய டீமன்ஸ் மேல் வருது, ஆனா இந்த டீமன் தான் இருக்கல ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பண்ணி போய் ஒழிச்சுக்க சொல்றேன். இந்த டீமனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த டீமன்ஸ் எல்லாம் என் வீட்டுல இருந்து தங்குறாங்க. இப்ப என்னோட சாப்பாடு எனக்கு கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு அந்த டீமனு புலம்புது. இப்ப டான்ஜரோ அவனோட ஷார்ட் எடுத்துட்டு இங்க பாரு டீமன், நான் ஒரு டீமன் சரி பண்ண அவனை கொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப டான்ஜரோ ஓடி போயிட்டு ஃபாஸ்டா அந்த டீமனை வெட்ட போறான். அப்ப அந்த டீமன் வந்து ஒரு ட்ரம் சவுண்ட் கொடுக்குது. கொடுத்தோன்னு பார்த்தா ரூம் எல்லாம் திரும்பி சேஞ்ச் ஆயிடுது. அப்ப அந்த ட்ரம்மோட சவுண்ட் வச்சுதான் அந்த ரூம் எல்லாத்தையுமே இந்த டீமன் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு பிளட் டீமன் ஆட்டா இருக்கலாம்னு சொல்லி டான்ஜரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு கதை உடச்சிட்டு பண்ணி மாதிரி மாஸ்க் போட்டு வரான். டான்ஜரோ கையில நோட்டீஸ் பண்ணி பாக்குறான். அதே நேச்சுரல் ஸ்வாட் தான் இருக்கு. அப்ப இவனு ஒரு டீமன் ஸ்லேயர் தான்ங்கிறான். ஏய் டீமன் என் கையில தான் சாக போற, நான் சாகறதுக்கு தயாராயிரு, உன்னை கொல்ல நான் வந்துட்டு இருக்கேங்கிறான். இப்ப அந்த புது பையனே கட்டுறாங்க. ஏய் டீமன் தயாரா இருந்துக்கோ, உன்னை நான் கொல்ல வந்துட்டு இருக்கேங்கிறான். இப்ப அந்த டீமன் அந்த பையன் அட்டாக் பண்ண வரத பார்த்தோன்னா இந்த டீமன் ட்ரம் தட்டி இந்த ரூம் அப்படியே சுத்த வைக்கிறான். அவன் அப்படியே சுழல்றப்ப நம்ம டான்ஜரோ மிதிச்சு அப்படியே அந்த டீமன் திருப்பி அட்டாக் பண்ண போறான். அவன்கிட்ட பவர்ஸ் இருக்கு பாத்துக்கோ ஜாக்கிரதைங்கிறான். இப்ப அந்த டீமன் திரும்பி அந்த ரூம் சுத்த வைக்க போய் அந்த பொண்ணு மேல கால் வச்சிடறான். இந்த தடவை இதை பார்த்து டான்ஜரோ டென்ஷனா அந்த பொண்ணு மேல இருந்து கால் நட்டுறான்னு சொல்லி அவனை அப்படியே தூக்கி போடுறான். இதை பார்த்து அந்த பையனை நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க, என் கூட சண்டை போடுன்னு சொல்லிட்டு நம்ம டான்ஜரோ கூட அவன் சண்டை போட ஆரம்பிக்கிறான். இங்க இருக்க அந்த டீமன் கூட சண்டை போட வேண்டியது ஏன் என் கூட சண்டை போடுன்னு சொல்லி டான்ஜரோ கேட்கறான். இங்க நீ கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கா, நான் கூட சண்டை போடுவான்னு சொல்லிட்டு அவனுக்கு கூப்பிடுறான். இப்ப அந்த டீமன் ரொம்ப கோவப்பட்டு அந்த ட்ரம்ம தட்டுது. இப்ப பார்த்தா அப்படியே அந்த தரையை ரெண்டா கீறுது. இது இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க அட்டாக்ஸ், இதுல நாங்க பொறுமையா எப்படியா தப்பிச்சணும்னு சொல்றான் டான்ஜரோவும். இப்ப அந்த டீமனும் அப்படியே ஒவ்வொரு ட்ரம்மா அடிக்க ஒவ்வொரு ட்ரமுக்கும் ஒவ்வொரு விஷயம் மாறிக்கிட்டே இருக்கு.
இப்ப நம்ம டேஞ்சரோ அது பண்ற ஒரு விஷயத்துக்கு என்னென்ன மாறுதுன்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப பார்த்தா ஒரு சமயத்துல அந்த டீமன் எதுவுமே அடிக்கல, ஆனா பார்த்தா ரூம் மட்டும் மாறிடுது. இந்த இடத்துல மொத்தம் 3 டீமன் இருக்கு. அதனால இந்த டீமன் அடிக்காட்டிலுமே வேற ஏதாவது டீமன் கூட இந்த ட்ரம் அடிச்சுக்கலாம் சொல்லி டேஞ்சர் நினைச்சிட்டு அந்த பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணு ரொம்ப பயந்துட்டு இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்ம எது எப்படியா வெளில போயிடான்னு சொல்லிட்டு அவரு வெளில போய் பாக்குறான். பார்த்தா அங்க ஒரு மனுஷன் இறந்து போய் கிடக்குறான். அந்த பொண்ணு கிட்ட டீமன்ஸ் எதுவும் இங்க இல்ல, ஆனா நீ வந்து பின்னாடி திரும்பி பாத்துறாத, என் பின்னாடியே வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். இப்ப நம்ம டேஞ்சருக்கு ஒரு மனுஷனோட ஸ்மெல் சென்ட் வருது. பார்த்தா அங்க ஒரு சின்ன பையன் ஒரு ட்ரம் வச்சு தட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே இந்த பக்கம் நம்ம ஜெனிட்ஸோ காட்டுறாங்க. இப்ப அந்த பையன் ஜெனிட்ஸோ கிட்ட எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குங்கிறான். இதை கிட்ட ஜெனிட்ஸோ கத்துறான். நீ அப்படி திடீர்னு பேசி என்னை பயமுறுத்துற, நான் பாட்டுக்கு திடீர்னு நெஞ்சு அடிச்சுட்டு படுத்துட்டேன்னா என்னை கொண்ட பாவம் உன்னே தான் வந்து சேரும். இதை கிட்ட அந்த பையன் என்ன மன்னிச்சுக்கோங்க, நீ ஆனா இப்படி பேசுறதுக்கெல்லாம் பயப்படுவீங்க நான் நினைக்கலங்கிறான். இவ்வளவு சத்தமான பேசாத, நம்ம பேசிட்டு இருக்கிறத பார்த்தா ஒரு டீமன் இந்த இடத்துக்கு வந்துருச்சான்னு சொல்லிட்டு இருக்க போய் பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு டீமன் வருது. இந்த டீமனை பார்த்த 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. ஆத்தாடி ஒரு டீமன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஜெனிட்ஸுமே பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம ஜெனிட்ஸும் நாங்க 2 பேரும் அவ்வளவு டேஸ்டா இருக்க மாட்டோம் எங்களை விட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். அது எப்படி நான் சாப்பிட்டு பார்க்காம சொல்லுவேன், நீ கொஞ்சம் நில்லுங்க, ஒரே டேஸ்ட் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க அந்த டீமனும். ஐயோ இந்த டீமன் அந்த நாக்காலே நம்மள சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் ரூம்குள்ள விழுறாங்க. தம்பி எனக்கு இதுக்கு மேல ஓடுறதுக்கு தம்பி இல்ல, என்னை விட்டு நீ மட்டும் போயிருன்னு சொல்லி ஜெனிட்ஸும் அந்த பையன்கிட்ட சொல்றான். ஆனா உங்களை விட்டுறதுக்கு எனக்கு மனசுல சொல்லி அந்த தம்பி அங்கேயே நிக்கிறான். இவ்வளவு நல்ல பையனா இருக்கானே, என்னோட கோலத்தனத்தால் தான் இப்ப அந்த பையனை கூட சாக போறான்னு சொல்லி ஜெனிட்ஸும் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப அந்த டீமன் அந்த இடத்துக்கு வருது. இந்த டீமனை பார்த்து ஜெனிட்ஸும் அப்படியே மயங்கி அந்த இடத்துல விழுந்துடுறான். விழுந்து அதிர்ச்சி அப்படியே தூங்க ஆரம்பிச்சான் ஜெனிட்ஸும். இதை பார்த்து அந்த பையனும் ஜெனிட்ஸும் இழுத்துட்டு பின்னாடி போய் நின்றுட்டு ஜெனிட்ஸும் எந்திரின்னு சொல்லி கத்துறான். இப்ப அந்த டீமன் உங்களை அட்டாக் பண்ண நாக்க இழுத்துட்டு வருது. ஆனா பார்த்தா ஜெயின் அந்த நாக்கு 2 துண்டா வெட்டப்பட்டுருச்சு. பார்த்தா நம்ம ஜெனிட்ஸு சும்மா அப்படியே மாசா எந்திரிச்சு நிக்கிறான். இப்ப நம்ம ஜெனிட்ஸோ காட்டுறாங்க. அவன் சுத்தமா பேசவே இல்லை, அப்படியே பொறுமையா கீழே குனிஞ்சு பாக்குறான். தண்டர் பிரீதிங் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு மின்னல் மாதிரி அப்படியே ஒரு செகண்ட் கண்ணு மிக்க நேரத்துல அந்த டீமனோட போய் தலையை வெட்டிட்டு வந்துடுறான். அதே மாதிரி இவ்வளவு நேரமா அந்த கண்ணு மூடிதான் இருந்திருக்கு, இப்பதான் கண்ணை முடிக்கிறான். ஆத்தாடி டீமன் தலை என் பக்கத்துல தம்பி இந்த டீமன் எப்படி செத்துன்னு சொல்லிட்டு அந்த பையனை போய் கேட்கறான். தம்பி நீ தான் இந்த டீமனை கொன்னியா, இதை நீ ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கலாம், நீ இவ்வளவு பலசாலின்னு, நீ தான் உயிரை காப்பாத்தியான்னு போயிட்டு அந்த தம்பிக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒண்ணுமே புரியாத அந்த பையனை என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறான். நீ ஏதாச்சும் இப்ப சொன்னியான்னு சொல்லி சென்ஸும் கேட்கறான். சரி வாங்க நம்ம இங்க வெளில போலான்னு சொல்லி அவனுக்கு கூட்டிட்டு போறான். இப்ப எங்கிட்ட அந்த மாஸ்க் போட்ட புது பையனை காட்டுறாங்க. இவனும் அங்க இருக்க டீமன்ஸ் தேடி போயிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா இவன் பாதை ஒரு டீமன் வழிமறிக்குது. பாக்குறதுக்கு நல்லா கொழுக்கலுன்னு இருக்க, நீ ரொம்ப டேஸ்டா இருப்பேன்னு சொல்லி அந்த டீமன் சொல்லுது. இதை கேட்ட அவனும் பீஸ் பிரீதிங் சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் யூஸ் பண்ணி அந்த டீமனோட கை 2 வெட்டுறான். இதை பார்த்து அந்த டீமன் அதிர்ச்சியில யோசிக்கிற அந்த ஒரு டைம் கூட கொடுக்காம அப்படியே அதோட தலையை மாசா வெட்டுறான். இப்ப கொண்டு முடிச்சு எதையுமே யோசிக்காம திருப்பி அடுத்த டீமனை தேடி ஓடிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த ட்ரம்ஸ் வச்சிருக்க டீமனை காட்டுறாங்க. அது ரொம்ப கோவத்துல நடந்துட்டு இருக்கு. நான் எப்படியாச்சும் திருப்பி அந்த 12 கேசிஸ்ல ஜாயின் பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கு. இப்ப பார்த்தா பிளாஷ்பேக் காட்டுறாங்க. என்ன இதுக்கு மேல உன்னால மனுஷங்களை சாப்பிட முடியாதா, இல்ல இதுவே உனக்கு போதுமா, உனக்கு இந்த 12 கேசிஸ்ல இருக்க தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மூசான் கிபுட்ஸ் கண்ணில் இருக்க நம்பர் அப்படியே வெட்டிடுறான். என்ன வெட்டுறதுன்னு சொல்லி அந்த டீமனுமே ரொம்பவே கதறான். ஆக்சுவலி இந்த மூசான் கிபுட்ஸ் தான் எனக்கு அந்த ரத்தத்தை கொடுத்தான். நான் இந்த ரத்தத்தை குடிச்சோடனே நான் ரொம்பவே பவர்ஃபுல்லானேன்னு நினைச்சேன், ஆனா அது உண்மை இல்ல அப்படின்னு அந்த டீமன் மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்ப இந்த பக்கம் டேஞ்சர் கூட இருக்க சின்ன பொண்ணையை காட்டுறாங்க. அண்ணான்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு ஓடுறா. பார்த்தா இப்ப அந்த பையனோட ட்ரம்ம தட்டல. என்னோட பேர் டேஞ்சரோ, நான் டீமன் சொல்லி அந்த டேஞ்சரோ இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறான். இவங்களை பார்த்து அந்த பையனை சந்தோஷத்துல ரொம்ப அழுகுறான். டேஞ்சரோ அவனை சமாதானப்படுத்த சொல்லி தம்பி அழுவாத, என்கிட்ட ஒண்ணு இருக்கு, ரொம்ப ஆபத்தான நேரத்துல உதவும் சொல்லி மாஸ்டர் எனக்கு கொடுத்தேன்னு சொல்லி காட்டுறான். இப்ப அந்த பையனோட காயத்துக்குமே டேஞ்சர் மருந்து போறான். மருந்து போட்டுட்டு அந்த பையன் கேட்கறான் என்ன நடந்துச்சு இங்க சொல்லுன்னு. டீமன்ஸ் என்னை கழுத்திட்டு இருந்து சாப்பிட ட்ரை பண்ணுச்சுங்க. அப்ப அங்க இருந்து 3 டீமன்ஸ்குள்ள சண்டை வந்துச்சு, என்ன யார் சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு. அந்த 3 டீமன் சண்டை போட்டுக்கிட்டதுல ஒரு டீமனோட முதுகுல இருந்து ட்ரம் வந்து என் கீழே விழுந்துச்சு. அதை அடுத்து நான் தட்டினதுல ரூம் பாட்டுக்கு மாற ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே தட்டி தட்டி தான் நான் இவ்வளவு நேரம் தப்பிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். நீ சொல்ற அந்த ட்ரம் வச்சிருக்க டீமன் அதே தான் மராச்சின்னு என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி டேஞ்சரும் சொல்றான். ஆமா நான் இருக்கும்போது அது மராச்சின்னு தான் சொல்லுன்னு சொல்லி அந்த பையனை சொல்றான். இப்ப டேஞ்சர் கிட்ட இருக்க காக்காமே கத்துது. மராச்சிங்கிறது ஒரு ரேர் டைப் ஆஃப் பிளட், அதுல ரொம்ப நியூட்ரிஷன் அதிகமா இருக்கும் கத்துது. இதை பார்த்து அந்த 2 சின்ன பிள்ளைங்களே பயப்படுறாங்க. இந்த டீமன்ஸ் நார்மல் மனுஷங்களை சாப்பிடறத இந்த மாதிரி மராச்சி பிளட் லைன்ல இருக்க மனுஷங்களை ஒருத்தவங்க சாப்பிட்டாலே போதும் 100 மனுஷங்களை சாப்பிட்டதுக்கு சமம்னு சொல்லுது. இப்ப நம்ம டேஞ்சருமே சென்ஸ் பண்ணிடுறோம் அந்த டீமன் நம்மள பக்கம் தான் வந்துட்டு இருக்குன்னு. நான் இப்ப போய் ஆகணும், உனக்கு ஏதாவது ஆபத்துன்னு தோணுச்சா டக்குன்னு இந்த ட்ரம்ம தட்டி இந்த ரூமை மாத்தேன்னு சொல்லி டேஞ்சர் அந்த பாயிண்ட சொல்றான். யார் வந்தாலுமே பாக்காதீங்க, ட்ரம்ம தட்டிடுங்க, நான் வந்தா மட்டும் உங்க பேரை சொல்லி கத்துறேன், அப்ப மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கிறான். அந்த டீமனை நான் கொண்டுட்டு வந்து உங்களை காப்பாத்துவேன், இது ஒரு ப்ராமிஸ் சொல்றான். இதே அந்த சின்ன பிள்ளைங்களுமே இப்ப கொஞ்சம் நார்மல் ஆகுறாங்க. இப்ப டேஞ்சர் அந்த ரூம் மட்டும் வெளில போயிட்டு சரி இப்ப இந்த ட்ரம்ம தட்டுங்கிறான். அந்த பையனுமே இப்ப அந்த ட்ரம்ம தட்டி ரூமா மாத்திடுறான். இப்ப அந்த டேஞ்சரை பார்த்த அந்த டீமனுமே ட்ரம்ம தட்டி ரூமா மாத்திட்டு இருக்கு. ஆனா டேஞ்சர் ஏற்கனவே அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுட்டான். அதனால இப்ப நம்ம டேஞ்சருக்கு எப்படி பண்ணா என்னென்ன மாறுங்க தெரியும், அதுக்கு ஏற்ற மாதிரி டாச் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த டீமனுமே ரொம்ப வேகமா தட்டிட்டு இருக்கு ட்ரம்ஸ. இவனால என்னதான் அடுத்த மூவ் வரும்னு தெரிஞ்சாலுமே இவனால அவ்வளவு ஸ்பீடுக்கு இவனால மூவ் பண்ண முடியல. இவனுக்கு போன வாட்டி நடந்ததுல இவனோட காலும் முதுகலும் உடஞ்சிருக்கு. அதனால இவனோட ஃபுல் ஃபோர்ஸ்ல சண்டை போட முடியல. என்னதான் லேடி டாமா எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே எனக்கு முழுசா என்ன சரியாகல. எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு, என்னால அசை கூட முடியல. அந்த டீமன் கிட்ட போகிறதுக்குமே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா அது வந்து ஒரு ஸ்பெஷல் அட்டாக் யூஸ் பண்ணுச்சு. அந்த ரூமை கீறின மாதிரி என்னை கீறி என்னை கொண்டு நான் என்ன பண்றேன்னு சொல்லி பயமா இருக்குங்கிறான். எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் உரோக்கடாக்கி கத்து கொடுத்த ஞாபகம் வருது. வாட்டர் எப்படி எந்த கண்டெய்னர் ஊத்தினாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி சேஃப் மாறிக்குது, அது மாதிரி தான் வாட்டர் பிரீதிங் யூஸ் பண்ற நீயும் நம்மளோட எதிரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் மாத்தி மாத்தி அவங்க அட்டாக் பண்ணணும்னு சொல்லி சொன்ன ஞாபகம் வருது. இப்ப அப்படியே நம்ம டேஞ்சரை கொஞ்சம் கொஞ்சமா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப பார்த்தா திடீர்னு ஜெனிட்ஸ் அழுறது அவன் மைண்டுக்குள்ள வருது. டேய் நீ என் மைண்டுக்குள்ள வராதரா, இப்ப எப்படியாச்சும் போராடி ஜெயிக்கணும், நான் இங்க சாகக்கூடாது,
நான் இங்க சாக மாட்டேன், உன்னை நான் சாவடிப்பேன்னு சொல்லி நம்ம டான்ஜரோ மாசா பேசிட்டு நிக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஜெனிட்ஸோ காட்டுறாங்க, அந்த பையனோட வெளில ஓடிட்டு இருக்கான். அப்போ ஒரு ரூமை பார்த்துட்டு, தம்பி எனக்கு பயமா இருக்கு, இந்த ரூமை தாண்டி பாருப்பா இந்த டீமன் இருக்கான்னு சொல்லி அந்த பையன் கிட்ட கேட்கறான். அந்த பையனும் நீதான் அங்க பெரிய நீதான் என்னை பார்த்து பத்திரமா கூட்டு போனவங்க, சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவனுமே எட்டி பாக்குறான். அந்த ரூம்ல டீமன் இல்லாத மாதிரி தான் தெரியுது. சரி இவங்க 2 பேருமே உள்ள போயிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த ரூமுமே ரொம்ப ஸ்பின் ஆக ஆரம்பிச்சது. இவங்க 2 பேரும் நேரா கீழே விழுந்துகிட்டே போறாங்க. கடைசியில அப்படியே வெளில போய் விழுந்துறாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம டான்ஜரோ காட்டுறாங்க. அந்த டீமன் அதோட பிளட் டீமனை டேஸ்ட் பண்ணி ரூமை மாத்திக்கிட்டே இருக்கு. என்னால முடியும், நான் எப்படியாச்சும் இந்த டீமனை கொல்லுவேன், நான் இங்க தோத்து போக மாட்டேன், இந்த மாதிரி சின்ன சின்ன அடியெல்லாம் ஒண்ணுமே இல்லை, என்னால முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம டான்ஜரோமே ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கான். இப்ப அந்த டீமனுமே ஒரு அட்டாக் பண்ணுவோம். நேரா அந்த அட்டாக் வாங்கியிருக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறான். அந்த டீமனுமே டென்ஷன் ஆகி கத்துது, சீக்கிரம் செத்து தொழறான்னு. ஏய் டீமன், உன்னோட பேர் என்னன்னு சொல்லி நம்ம டான்ஜரோமே கத்தி கேட்கறான். என்னோட பேரு கியோகாயின்னு சொல்லி அந்த டீமன் ரிப்ளை பண்ணுது. ஏய் கியோகாய், என்னோட பேர் டான்ஜரோ, நான் ஒரு டீமன் ஸ்லேயர், நான் கண்டிப்பா உன்னை கொல்லுவேன், நீ இந்த மனுஷங்களை திக்கிறது அது ரொம்ப வேஸ்ட்னு சொல்லி சொல்றான். இந்த வேஸ்ட்ங்கிற வார்த்தை கேட்டோன்னா அவனுக்கு ஏதோ ஒன்று ட்ரிகர் ஆகி ரொம்ப ஃபாஸ்டா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப அப்படியே அவனுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் போகுது. டேய், உனக்கெல்லாம் டேரக்டர் ஆகிறதுக்கு தகுதியே இல்லை, உன்னோட கதை எல்லாமே சுத்த வேஸ்ட், நீ எழுதி இருக்க ஒவ்வொரு வார்த்தையுமே வேஸ்ட் தான், இந்த கதை நல்லாவே இல்ல. அப்புறம் அந்த ட்ரம்ஸ் வாசிக்கிறேன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கீல, உண்மையை சொன்னா உனக்கு அந்த ட்ரம்ஸை வாசிக்கவே தெரியல, நீ ரொம்ப கேவலமா ட்ரம்ஸ் வாசிக்கிற, நீ அந்த ட்ரம்ஸ் வாசிக்கிறதுமே வேஸ்ட் தான். இப்படி இவனை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இவன் எழுதின ஸ்டோரி பேப்பர் மாதிரிலாம் ஒருத்தர் காலை வச்சு மிதிக்கிறாரு. இதை பார்த்தா அவனுமே ரொம்பவே கடுப்பாகிறான். இப்ப அப்படியே அந்த ட்ரம்மை தட்டுறான். பார்த்தா அவனுமே அப்படியே 4 பீஸா போயிடுறான். இப்ப அப்படியே ரியல் டைம் வந்துறாங்க. யாரை பாத்திரா வேஸ்ட்னு சொன்னா அந்த டீமனுமே ட்ரம் ரொம்ப வேகமா தட்ட ஆரம்பிக்குது. இது சுத்துற ஸ்பீட்ல அந்த ரூம் மொத்தமே அப்படியே ராட்டின மாதிரி ரொம்ப வேகமா சுத்திட்டு இருக்கு. இது ஸ்பின் பண்றதுல நம்ம டான்ஜரோக்குமே வாந்தி வர மாதிரி இருக்கு. இப்ப அங்க ஒரு சில பேப்பர்லாம் எழுதி வச்ச மாதிரி இருக்கு கீழே. டான்ஜரோ அது மேல உள்ள போறான். பார்த்தா கரெக்டா பேப்பர்ல காலை வைக்காம தடுமாறி நிக்கிறான். இதை பார்த்து அந்த டீமனுமே ஒரு செகண்ட் ஸ்ட்ரக் ஆகுது. செகண்ட் திரும்பி எப்பவும் போல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. நம்ம டான்ஜரோமே அந்த ஒவ்வொரு அட்டாக் வரப்போ ஒரு டிஃபரெண்டான ஸ்மெல் வருதுங்கிறத நோட்டீஸ் பண்ணிக்கிறான். இப்ப கரெக்டா அந்த அட்டாக் வரப்ப மட்டும் அதை கரெக்டா கண்டுபிடிச்சு டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். டோட்டல் கான்சன்ட்ரேஷன் பிரீதிங் 9th ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த ரூம் ஃபுல்லா சுத்திக்கிட்டே அந்த டீமனை வெட்டுறதுக்காக தனியா ஃபார்ம் மட்டும் போயிட்டு இருக்கான். இப்ப அப்படியே நம்ம டான்ஜரோ கணக்குமே அந்த ஓப்பனிங் த்ரெட் தெரியுது. ஏய் கேக்காய், உன்னோட அந்த பிளட் டீமன் ஆர்ட் இது ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்பின் பண்ணி போய் அந்த டீமனோட தலையை வெட்டுறான். இப்ப அப்படியே அந்த டீமனோட தலையுமே துண்டாகுது. நம்ம டான்ஜரோ அப்படியே போய் நிக்கிறான். பார்த்தா அவனுக்கு அப்படியே வயிறு பிடிச்சிக்குது. ஐயோ ரொம்ப மூச்சு இழுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவனுமே இப்ப வலையில ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே அந்த டீமனை கட்டுறாங்க. ஏய் தம்பி, உண்மையிலுமே என்னோட டீமன் ஆர்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சா? இதை கேட்ட டான்ஜரோமே ஆமா உண்மையிலுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ஆனா நீ நிறைய மனுஷங்களை கொலை பண்ணிருக்க, அதை என்னால மன்னிக்க முடியாதுன்னு சொல்றான். இதை கிட்ட அந்த டீமனுமே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி அப்படியே மறைஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப டான்ஜருக்குமே லைட்டா ஸ்ட்ரைக் ஆகுது. பிளட் சாம்பிள கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஊசி மாதிரி ஒன்று தூக்கி போறான். இப்ப அந்த பிளட் தானாவே கலெக்ட் ஆகிக்குது. இது எப்படிதான் அந்த யூஜர் செஞ்சானே தெரியல, ரொம்ப அற்புதமா இருக்குங்கிறான் டான்ஜரோவும். இப்ப பார்த்தா இதுல பிளட் கலெக்ட் ஆனோடனே அந்த இடத்துக்கு ஒரு பூனை சமன் ஆகுது. இப்ப அந்த பூனை கிட்ட இருக்க ஒரு பாக்ஸ்லயுமே இந்த ஊசியை வச்சு அனுப்புறான். அந்த பூனையுமே மியாவுன்னு சொல்லி கத்திட்டு அப்படியே மறைஞ்சது. இதுவும் அவனோட பிளட் டீமன் ஆர்ட்டா தான் இருக்கும் போலன்னு சொல்லி டான்ஜர் யோசிக்கிறான். இப்ப அங்க இருக்க மத்த பசங்களையும் தேடி டான்ஜர் கிளம்பிட்டு இருக்கான். இப்ப அந்த டீமன் மேல யோசிச்சு பாக்குது. இவனோட எந்த ஸ்டோரியுமே நல்லா இல்ல, இவன் ட்ரம் வாசிக்கிறது நல்லா இல்லைன்னு சொல்லி அவன் சொன்னதெல்லாம் யோசிச்சு பாக்குறான். ஆனா இங்க நம்ம டான்ஜரோ எழுதுன எந்த பேப்பருமே மிதிக்கல, அதே மாதிரி இவன் வாசிக்கிற ட்ரம்ஸுமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கான். இதெல்லாம் கேட்ட அந்த டீமனுமே அப்படியே ஆனந்த கண்ணீர் விட்டு அட்லீஸ்ட் இவன் ஒருத்தனுக்காவது என்னோட திறமை புரிஞ்சிருக்கேன்னு சொல்லி அழுவுது. அப்படியே அந்த டீமனும் அழிஞ்சு போயிருது. இப்ப டான்ஜரோமே சென்ஸ் பண்ணி அந்த பசங்க இருக்க டோரை போய் கதவை திறக்கான். பார்த்தா அந்த பசங்க என்னென்னமோ தூக்கி போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. எதுக்குடா அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி டான்ஜரோ கேட்கறான். ஏன்னா அந்த ட்ரம் உங்கள்கிட்ட வந்து மறைஞ்சு போயிருச்சான் திடீர்னு. சரி கவலைப்படாதீங்க, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லி டான்ஜரும் சொல்றான். நீ மேல ஏறிக்க, உனக்கு கேட்கணும் இன்ஜுரி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பசங்களையும் கூட்டிட்டு வெளில போயிட்டு இருக்கான். இப்ப இவங்க போயிட்டு இருக்க பாதையில திடீர்னு பார்த்தா எனக்கு ஒரு பிளட் ஸ்மெல் வருது. இப்ப வெளியில போய் பார்த்தா அங்க ஒரு ஷாக்கு. என்னன்னு பார்த்தா அந்த மாஸ்க் போட்டிருக்க பையன் நம்ம ஜெனிட்ஸோ அடிச்சுட்டு இருக்கான். ஜெனிட்ஸோ நம்ம டான்ஜரோ வச்சிருந்த அந்த பாக்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்தா நம்ம டான்ஜரோமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறான். ஜெனிட்ஸோ டான்ஜரோ பார்த்து கூப்பிடுறான். டான்ஜரோ, உன் உயிரோட இந்த பாக்ஸ் உனக்கு ரொம்ப முக்கியம்னு சொன்னேன், அதனால இந்த பாக்ஸை நான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். இப்பதான் பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஆக்சுவலி ஜெனிட்ஸ் இங்க வெளில வந்து விழுந்தானே மங்கி விழுந்திருக்கான். இவன் தூங்கிட்டு இருந்தா கூட இவனோட காது ரொம்ப ஷார்ப்பா கேட்கும். அந்த ட்ரம் சவுண்ட் கேட்காம கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நின்றுருக்கு. இதை பார்த்தோன்னே சரி டான்ஜரோ தேய்ச்சிட்டான் போல இருக்குன்னு இவனுமே நினைச்சிருக்கான். அந்த பையனுமே இப்ப ஜெனிட்ஸ் கத்திட்டு இருக்கோம். ஜெனிட்ஸ் அப்படியே கண் விழிக்கிறான். இப்ப அந்த பையனுமே சொல்றான், நம்ம 2வது மேல இருந்து கீழே வந்து எப்படியோ வெளில வந்துட்டோன்னு, நீங்க என்ன விழும்போது ப்ரொடெக்ட் பண்ணீங்க, அதுக்கு தேங்க்ஸ் சொல்லி இந்த தம்பியும் சொல்றான். அப்புறம் ஏன் தம்பி நீ அழுவுறேன்னு ஜெனிட்ஸும் கேட்கறான். பார்த்தா நம்ம ஜெனிட்ஸ் தலையில தான் அடிபட்டு இருக்கு. அச்சோ என் தலைக்கு அடிபட்டு இருக்கான், நான் சாக போறேன்னு சொல்லிட்டு அவனுமே ரொம்ப பயந்துட்டு இருக்கான். இப்ப பார்த்தா சைட்ல இருந்து அந்த மாஸ்க் போட்ட பையனுமே கதை உடச்சிட்டு வெளில வரான். எந்த டீமனை கிட்ட தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்பதான் ஜெனிட்ஸுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த டீமன் ஸ்லேயர் எக்ஸாம் அதுல ஃபர்ஸ்ட் போயிட்டு வந்தா வெளில வந்தான். ஆனா இது எதுவுமே அந்த மாஸ்க் போட்டிருக்கேன் கண்டுக்கல. இங்க இன்னும் ஒரு டீமன் உயிரோட இருக்க போலக்குன்னு சொல்லிட்டு அந்த டான்ஜரோ வச்சிருக்க பாக்ஸ் கிட்ட போறான். டக்குனு ஜெனிட்ஸ் அந்த மாஸ்க் போட்டுருக்கவங்க தடுக்கிறான். நானும் ஒரு டீமன் ஸ்லேயர் தாங்கிறான். அப்புறம் ஏன் நீ தடுக்கிற, நான் என் வேலையை தானே பார்க்க போறேன்னு சொல்லி அவனு கேட்கறான். இல்ல இது டான்ஜரோக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். ஒழுங்கா வழிய விட இல்லாட்டா உன்னையும் சேர்த்து கொண்டுருன்னு சொல்லி அவனும் மிரட்டுறான். இல்ல நான் வழிய விட மாட்டேன்னு சொல்லி ஜெனிட்ஸும் சொல்றான். இதுக்குள்ள டீமன் இருக்குன்னு சொல்லி அவனும் சொல்றான். எனக்கும் அது தெரியும்னு சொல்லி ஜெனிட்ஸும் சொல்றான். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஜெனிட்ஸுக்கு இந்த பாக்ஸுக்குள்ள டீமன் இருக்குங்கிறது தெரியும். இப்பதான் அதை நமக்குமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஜெனிட்ஸுக்கு வந்து காது ரொம்ப ஷார்ப். டான்ஜரோ பார்த்தப்பல இருந்து இந்த பாக்ஸுக்குள்ள ஒரு டீமன் இருக்குங்கிறத அவன் கெஸ் பண்ணிட்டான். ஈவன் மனுஷங்களுக்குள்ள ஒரு பிளட்டோட சத்தத்தை வச்சு மனுஷங்க இப்போதைக்கு இவரை பத்தி என்ன நினைக்கிறாங்கிறத கெஸ் பண்ணிடுவான். ஒருத்தவங்க கோவமா இருக்கப்பையும் சரி சந்தோஷமா இருக்கப்பையும் சரி ஒவ்வொரு டைம் அந்த பிளட் ஃப்ளோட சவுண்ட் மாறும். அதை வச்சு இவன் ஈஸியா கெஸ் பண்ணிடுவானா. டான்ஜரோ ரொம்பவே நல்லவன்.
ஆனா அவனே ஒரு டீமன் கூட சுத்திட்டு இருக்கானா, அவனுக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய காரணம் இருக்கும். அந்த காரணத்தை நான் மதிக்கிறேன் அப்படிங்கிறான். டான்ஜர் வந்தோடனே என்ன காரணங்கிறத அவன்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி ஜெனிட்ஸும் சொல்றான். ஆனா அந்த மாஸ்க் போட்டுருக்கான், அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அதை அழிக்க பாக்குறான். ஜெனிட்ஸும் இவனை வந்து எவ்வளவு தடுக்க பாக்குறான். ஆனா அவன் இவனை வெட்டுறதுலேயே தான் இருக்கான். இவன் போட்டு ஆனா அவனை அடியடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஜெனிட்ஸும் போய் அந்த பாக்ஸை பிடிச்சுக்கிறான். அந்த மாஸ்க் போட்டுருக்கோமே ஜெனிட்ஸை போட்டு நல்லா ரத்தம் வர அளவுக்கு அடிக்கிறான். இப்படியே நீனா உன்னை நான் கொல்ல வேண்டியது இருக்குங்கிறான். அந்த டைமிங்ல தான் நம்ம டான்ஜரோமே வெளில வந்திருக்கான். இப்ப டான்ஜரோ இதெல்லாம் பாத்துட்டு இருக்கான். இப்ப ஜெனிட்ஸோ டான்ஜரோ பார்த்து, டான்ஜரோ உன்னோட உயிரோட ரொம்ப முக்கியமானது சொன்னா, நான் இதை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ஜெனிட்ஸோ சொல்றான். ஆனா அந்த மாஸ்க் போட்டிருக்கேன் நம்ம ஜெனிட்ஸோ போட்டு ரொம்ப அடின்னு அடிக்கிறான். கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அடிச்சுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பாத்துட்டு இருக்க நம்ம டான்ஜரோக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. நம்ம நெசுகோ கொண்டனாலே டான்ஜரோ ரொம்ப டென்ஷன் ஆகும். ஆனா இப்ப அந்த நெசுகோ ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ற ஜெனிட்ஸோவே இப்ப போட்டு அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறான். அப்ப எனக்கு ஒரு வழி தெரியல, நான் உன்னையே சேர்த்து கொண்டு வேண்டியதான்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க் போட்டிருக்கேன் சொல்றான். இதை கேட்ட டான்ஜரோ நிறுத்துறா அப்படின்னு கத்துறான். இப்ப டான்ஜரோ அங்க இருந்து டக்குன்னு ஒரே செகண்ட்ல பறந்து வந்து இவன் அடிக்கிறான். இவன் அடிச்சதுல என்னோட எலும்பே 2 உடஞ்சு போயிருது. இந்த உடஞ்சு போன சவுண்ட் ஜெனிட்ஸுக்கு கேக்குது. நம்ம எல்லாருமே டீமன் ஸ்லேயர்ஸ், நமக்குள்ள நம்ம யாருமே சண்டை போட்டுக்க கூடாது, அது ஒரு காரணத்தினால தான் அவனை அடிக்காம இருந்தான். ஆனா அதே நீ அட்வான்டேஜா போட்டுக்கிட்டு அவனை ரொம்ப அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி டான்ஜரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த மாஸ்க் போட்டுக்கணும் எந்திரிக்கிறான். ஓ அப்படியா, அப்ப நம்ம வந்து கத்தியால தானே சண்டை போடக்கூடாது, வா கையால சண்டை போடலாம்னு சொல்லிட்டு அவனுமே வந்து நம்ம டான்ஜரோ அட்டாக் பண்றான். இப்பதானே அவனோட போன்ஸ் உடஞ்சது, எப்படி உடஞ்சிருக்க போன்ஸ் வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு சுத்தி சண்டை போறான்னு சொல்லிட்டு ஜெனிட்ஸும் பாத்துட்டு இருக்கான். அவனும் ரொம்ப நேரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கான். டீமன் ஸ்லேயர்ஸ் கூட சண்டை போட்டுக்க கூடாதுன்னா அப்ப நம்ம டான்ஜர் சைடும் தப்பு தானேப்பான்னு சொல்லிட்டு அவன் அந்த சின்ன பையன் குழம்பிட்டு இருக்கான். ஆனா அந்த மாஸ்க் போட்டுக்க ரொம்பவே ஃபாஸ்டா மூவ் ஆகி அப்படியே கீழே பார்த்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கான். இதுதான் நம்ம டான்ஜரோ யோசிக்கிறான். இவன் ஏன் ரொம்ப கீழே பார்த்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கான், இவன் கூட சண்டை போடுறப்ப ஏதோ ஒரு காட்டு பண்ணி கூட அந்த மிருகத்து கூட சண்டை போடுற மாதிரி இருக்குன்னு சொல்லி டான்ஜரோ யோசிக்கிறான். சரி ஓகே, அப்ப நம்ம இவனை கீழே பக்கம் பார்த்து அடிச்சா இவன் தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு டான்ஜரோ இப்ப அது மாதிரி கீழே பக்கம் பார்த்து அடிக்கிறான். பார்த்தா அதுல இருந்துமே அந்த மாஸ்க் போட்டுருக்க பையன் தப்பிச்சு நம்ம டான்ஜரோ அடிச்சிடறான். எப்படி நான் அவனை அடிச்சேன்னு பாக்குறியா, என்னால இது மாதிரி இன்னும் நிறைய பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்படியே வளைஞ்சு நிக்கிறான். அப்பெல்லாம் பண்ணாத உன் எலும்பு ஏற்கனவே நான் உடச்சிட்டேன்னு சொல்லி டான்ஜரோவும் சொல்றான். அதெல்லாம் எனக்கு கவலை இல்ல, எனக்கு அதெல்லாம் இதாகும் சொல்லிட்டு அவன் டக்குன்னு டான்ஜரோ அடிக்க வரான். உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதான்னு சொல்லிட்டு டான்ஜரோ டென்ஷனே அவனை பிடிச்சி இவன் மண்டையை வச்சு அவன் மண்டையை முட்டுறான். அடிச்ச சத்தத்துல ஜெனிட்ஸோ கத்த ஆரம்பிச்சான், யாரோட ஸ்கல் உடஞ்சிச்சுன்னு. இப்ப அந்த பையனோட மாஸ்க் கீழே விழுது, அவனும் லைட்டா கொலாப்ஸ் ஆகுறான். இதை பார்த்து ஜெனிட்ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி கத்துறான். என்னன்னா அந்த பையன் ரொம்ப ஹேண்ட்ஸமா அழகா இருக்கான். உன் ஃபேஸ் எப்படி இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி ஜெனிட்ஸோ கேட்கறான். ஏன்டா என் ஃபேஸ்க்கு என்னடான்னு சொல்லிட்டு அவன் மிரட்டுற மாதிரி கேட்கறான். ஐயோ நான் எதுவுமே சொல்லன்னு ஜெனிட்ஸோ ஒதுங்கிக்கிறான். உன் ஃபேஸ் அழகா தான் இருக்கு, ஆனா அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இனிமே கூட ஃபைட் பண்ண மாட்டேன் நம்ம டான்ஜரோ சொல்றான். என்னோட பேர் இனோஸ்கே, இதை நீ மறந்துடாதுன்னு சொல்லிட்டு அந்த பையனும் சொல்றான். இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு சொல்லி டான்ஜரோ கேட்கறான். எனக்கு அதெல்லாம் எழுத படிக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு அவனும் அம்மா அப்படி ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் ஆகுறான். என்னாச்சு எல்லாருமே அங்க இருக்கவங்க பாக்குறாங்க. அவன் அப்படியே அங்கேயே மங்கி விழுந்துடுறான். இதை பார்த்து ஜெனிட்ஸோ ஐயோ என்னாச்சு அவன் செத்துறானான்னு சொல்லி கேட்கறான். இல்ல நான் ஃபோர்ஸா அடிச்சனால அவன் தலையில அடிச்சேன், அதனால கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்திருக்கான்னு சொல்லி டான்ஜரோ சொல்றான். இப்ப அங்க இருக்க சின்ன பொண்ணு அவங்க தலையை தொட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு டான்ஜரோ தலையை தொட்டு பாக்குறான். இப்ப ஜெனிட்ஸோ யோசிக்கிறான், டான்ஜரோ தலை ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் போல, அவங்க அடிச்ச சத்தம் எனக்கு நல்லாவே கேட்டது. ஏன்னா அந்த மாஸ்க் போட்டுக்கணும், மாஸ்க்கு கீழே வந்து அவன் தலையில இருந்து அவ்வளவு ரத்தம் வருது. ஆனா இங்க பார்த்தா டான்ஜரோக்கு எதுவுமே ஆகலன்னு சொல்லிட்டு ஜெனிட்ஸும் பாக்குறான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க, மயங்கி இருந்த அந்த பையனை எந்திரிக்கிறான். எந்திரிச்சிட்டு என் கூட ஃபைட் பண்ண வாங்கலாம்னு சொல்லிட்டு அவனு கேட்கறான். ஆனா இங்க நம்ம டான்ஜரோ பார்த்தா அங்க கல்ல வச்சு எதாவது பண்ணிட்டு இருக்கான். என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி வந்து அவனு கேட்கறான். இங்க இறந்து போனவங்களுக்கு இறுதியஞ்சலி செலுத்துறேன், நீ வேணா வரியான்னு சொல்லி கேட்கறான். ஆமா இதெல்லாம் நான் ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இனோஸ்கேங்கிறவன் கேட்கறான். ஆக்சுவலி அந்த இனோஸ்கே திமிர்த்தனமா முடியாதுன்னு சொன்னது நம்ம டான்ஜரோ தப்பா புரிஞ்சுக்கிறான். இந்த இறந்து போனவங்களாம் பாக்குறதுக்கு உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறியா, பரவாயில்ல நீ போயிட்டு ரெஸ்ட் எடு, நானும் இவங்க எல்லாத்தையுமே புதைச்சிடுறேன், இவங்களுக்கு இறுதியஞ்சலி நானே செலுத்திடுறேன்னு சொல்றான் டான்ஜரோவும். இதை கேட்டு அவனுக்கு கடுப்பாயிட்டு எனக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்ல, நானா விட்டா 100 இல்ல 200 பேரை கூட புதைச்சு இறுதியஞ்சலி செலுத்துன்னு சொல்லி கத்துறான். இப்ப எல்லாருமே அங்க இறுதியஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம இனோஸ்கே மட்டும் போய் மரத்துல முட்டிட்டு டான்ஜரோட ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப நம்ம டான்ஜரோட காக்கா வந்து பேசுவோம். அந்த பசங்க ஆச்சரியமா பாக்குறாங்க, என்ன காக்கா பேசுதுன்னு. இப்ப இந்த மவுண்டன் விட்டு கீழே இறங்குன்னு சொல்லி அந்த காக்காவுமே சொல்லுவோம். இப்ப இங்க இருக்க எல்லாருமே அந்த மவுண்டன் விட்டு கீழே இறங்குறாங்க. இதை பார்த்தா இனோஸ்கே கூட ஃபைட் பண்ண டான்ஜரோன்னு சொல்லிட்டு அவனும் டான்ஜரோக்கு நிறைய போறான். தம்பி நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க, அந்த டீமன் கிட்ட இருந்து கூட நீ தான் காப்பாத்துறேன், என் கூட இருப்பான்னு சொல்லி அந்த பையன் காலை பிடிச்சு கெஞ்சிட்டு இருக்கான். இதை பார்த்து டான்ஜரோ அவன் கழுத்துல அவனை போட்டு அவனை மயங்கடிக்கிறான். இப்ப அந்த காக்கா வந்து அவன் கையை காமிக்க சொல்லி அவன் கையில துப்புது. இதை பார்த்து அவனுமே ஷாக் ஆகுறான். இது எப்பயுமே உங்க கையில பத்திரமா வச்சுக்கோ, இந்த டீமன்ஸ் எப்பயுமே உன் பக்கத்துல வராதுங்குது காக்கா. இதே தான் டான்ஜரோ சொல்றான். இப்ப அந்த பசங்களுமே கிளம்புறாங்க. அந்த காக்கா இப்ப என்னை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகுது. இப்ப இவங்க 3 பேர் அந்த காக்காவை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. டே பையா உன்னை இன்னொரு நாள் நான் கண்டிப்பா தோக்கடிப்பேன்னு சொல்றான். என் பேர் டான்ஜரோ கமாண்டோன்னு சொல்லி இவனை இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறான். காஞ்சி மொக்கமா போ, உன்னை நான் தோக்கடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். அது டான்ஜரோ அப்படின்னு சொல்லிட்டு டான்ஜரோ கத்துறா. டே தூங்க விடுங்கன்னு சொல்லிட்டு ஜெனிட்ஸும் கத்துறா. இப்ப கடைசி அவங்க 3 பேரும் அந்த வீட்டுக்குமே வந்து சேர்றாங்க. இப்ப நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த காக்காவுமே கத்துது. இப்ப அந்த மேன்ஷனுக்குள்ள வந்து ஒரு பாட்டி வந்து நீங்களா டீமன் ஸ்லேயர்ஸ் தானேன்னு கேக்குறாங்க. இதை பார்த்தா இனோஸ்கே அந்த பாட்டியோட தலையை பிடிச்சி பஞ்சு முட்டாய் தலைன்னு விளையாண்டுட்டு இருக்கான். இப்ப இவங்க எல்லாருமே அப்படியே உள்ள போறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்தா ஜெனிட்ஸ் பயந்துகிட்டே இருக்கான், அந்த பாட்டி என்னடா பேருக்குன்னு. பார்த்தா அந்த பாட்டி உங்களுக்கு குளிக்க ட்ரெஸ் துணி எல்லாமே வேகமா எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பா பாட்டியில ஒரு பேயா தான் இருக்கும்னு சொல்லி ஜெனிட்ஸும் கத்துறான். இப்ப அங்க எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறாங்க. இனோஸ்கே சாப்பாடு வேகமா சாப்பிடறான். இதை பார்த்து டான்ஜரோ அவ்வளவு பசிக்கு தான் ஏன் சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்குறான். இதை பார்த்து அவனுமே டென்ஷன் ஆயிட்டு எனக்கு ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவன் சாப்பாடு வேகமா சாப்பிட ஆரம்பிக்கிறான். இப்ப சாப்பிட்டு முடிச்சோன்னே அந்த பாட்டி தூங்குறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்றாங்க. இதை பார்த்து ஜெனிட்ஸோ கத்துறான், இது கண்டிப்பா பேயா தான் இருக்கும்னு. இதை பார்த்து டான்ஜரோ ஜெனிட்ஸோ வேகமா வைக்கிறான். இனோஸ்கே போயிட்டு நடுப்புற இருக்க பெட்டை பிடிக்கிறான். இதை பார்த்து டான்ஜரோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதாவது எடுத்துக்கோங்கன்னு சொல்றான். டென்ஷன் ஆன இவன் போட்டு ஜெனிட்ஸோ அடிச்சுக்கிட்டு இருக்கான்.
இப்ப அங்க டாக்டருமே அந்த செக் பண்ணி பாக்குறாரு. இவங்க 3 பேருக்குமே எலும்பு உடைஞ்சிருக்கு. இப்ப அங்க 3 பேருமே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இனோஸ்கே சொல்றான் எனக்கு மட்டும் தான் தலையும் உடைஞ்சிருக்குன்னு. இதை கேட்டு டான்ஜிரோமே சாரி சொல்றான். ஆனா ஜெனிட்ஸு ஒன்னால தான் எனக்கும் எலும்பு உடைஞ்சுன்னு சொல்லிட்டு இனோஸ்கே பார்த்து சொல்றான். உன்கிட்ட சாரி எல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு இனோஸ்கே சொல்றான். இங்க பாரு இனோஸ்கே, என்னைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சாப்பிட்டா சாப்பாடும் டேஸ்டா இருக்கும்னு சொல்லி ஜெனிட்ஸு சொல்றான். உங்களுக்கு என்ன மண்டையில அடிபட்டுச்சான்னு சொல்லி இனோஸ்கே கேட்கறான். அப்ப டக்குனு அந்த பாட்டி வந்து நிக்கிறாங்க. இது பேயதான் இருக்கும்னு சொல்லிட்டு ஜெனிட்ஸும் கத்துறான். ஒரு டீமன்ஸ்ல இந்த ஃபேமிலியை காப்பாத்தினாலதான் இங்க வர எல்லா டீமன்ஸ்ல சேர்ந்து ஃபேமிலி நல்லபடியா பாத்துக்கிறாங்க. ஆமா இனோஸ்கே, நீ எப்படி டீமன் ஸ்லேயர் ஆனு சொல்லி கேக்குறாங்க. ஒரு டீமன் ஸ்லேயர் நான் இருக்க ஏரியாவுக்கு வந்தான். அவன் கிட்ட சண்டை போட்டு அவனோட ஸ்வாட நான் பிடிங்கிக்கிட்டேன். அவன் எங்க போறான்னு கேட்டேன். இந்த மாதிரி ஃபைனல் செலக்ஷன் தான், அதனால அவனுக்கு பதிலா அந்த இடத்துக்கு நான் போனேன். அதுல சிம்பிளா ஜெயிச்சிட்டேன். என்னோட லைஃப் ஃபுல்லா நான் என்னோட ஸ்ட்ராங்கா இருக்கவங்க கூட சண்டை போடணும், அதுதான் என்னோட ஆசைன்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஜெனிட்ஸும் வந்துருச்சு. டான்ஜிரோ உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். நீ ஏன் ஒரு டீமன் கூட சுத்துறன்னு சொல்லி கேட்கறான். ஒரு டீமன் அங்க இருக்குன்னு தெரிஞ்சதான் நீ அந்த பாக்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிருக்க, நீ ரொம்ப நல்ல ஜெனிட்ஸ்னு சொல்லி டான்ஜிரோ பாராட்டுறான். டான்ஜிரோ என்ன பாராட்டுறானா? ஐயோ பாராட்டலாம் வேணாம்னு சொல்லி ஜெனிட்ஸ் உருண்டுகிட்டு இருக்கான். உன்னோட சென்ட் என்னன்னு ஸ்மெல் பண்ண முடியுது, நீ ரொம்ப தைரியமான பையன், நல்ல பையன் சொல்றான் டான்ஜிரோவும். நல்ல பையன் வேணா சொல்லு, ஆனா தைரியமானவன் மட்டும் சொல்லாதன்னு சொல்லிட்டு ஜெனிட்ஸ் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே பேசிட்டு இருக்கும்போது டான்ஜிரோ கிட்ட வந்துக்கிறான். ஒருவேளை அந்த டீமன் நைட் எந்திரிச்சு சாப்பிட்டுருக்கான்னு சொல்லி. இந்த பக்கம் இனோஸ்கேவும் அம்மா எதுக்காக இந்த பையன் கூட நம்ம சண்டை போட்டோம், மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனு தூங்கிட்டு இருக்கான். இப்ப அந்த பாக்ஸ் அப்படியே பொறுமையா திறக்குது. அச்சோ டான்ஜிரோ இந்த பாக்ஸ் கூட மூடலையாடான்னு சொல்லிட்டு அவன் இனோஸ்கே கிட்ட என்னை காப்பாத்துன்னு சொல்லி போறான். இனோஸ்கே அவன் அந்த பாக்ஸை கிட்டே ஏற்றி வச்சிடறான். அச்சோ பேய் அப்படின்னு சொல்லி இவனை பயந்து ஓடுறான். நம்ம நெசுகோவை பார்த்த உடனே அவன் அப்படியே அமைதியாகிறான். நம்ம நெசுகம் அப்படியே பொறுமையா வெளியில வந்து அவனோட நார்மல் சைஸ்க்கு மாறுடா. அவ ரொம்பவே அழகா தெரியுதா. இவ்வளவு அழகான பொண்ணை கூட வச்சுக்கிட்டு நீ டே அண்ட் மார்னிங் சுத்திட்டு இருக்க, ஆனா எனக்கு நடக்க வேண்டிய கல்யாணத்தை மட்டும் கெடுத்து விட்டுட்ட. நல்ல மாதிரி பேசி என்னோட கல்யாணத்தை கெடுத்து விட்டுட்ட, ஆனா நீ மட்டும் பொண்ணுங்களை கூட வச்சுட்டு சுத்திட்டு இருக்க. நான் அந்த டீமன் ஸ்லேயர் கோர்ஸ்ல சேர்ந்ததே எதுக்காக, பொண்ணுங்க பின்னாடி சுத்தணுங்கிறதுக்காக தான். நீ பண்ண தப்பு போனேன், நான் சும்மா விட மாட்டேன், கொல்ல போறேன்னு சொல்லிட்டு அவனு கத்தி எடுக்கிறான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையிலுமே ஆகுது. நெஸ்கோ காட்டுறாங்க. அந்த பாக்ஸ்ல வந்து வெளியில வரான். பக்கத்துல இருந்து நெஸ். இதோட இந்த எபிசோட முடியுது. இந்த